பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. டேய் விஜய் ஃபேன்ஸ் மைக்கு இது பண்ணிட்டுலாம் இது பூட்டு போட்டுலாம் வந்துலாம் பேசாதீங்கப்பா. இது பூட்டு எடு, ரிமூவ் பண்ணு. அப்புறம் நீ விஜய் ஃபேனா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? கீழே யாராவது விஜய் ஃபேன் யாராவது இருந்தீங்களா? மேல வா பேசுவோம். எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு கேளு, சொல்லு. எனக்கு இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை எத்தனை நாளா பிளான் பண்ணீங்க? இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. பூட்டு எடுத்துருக்குப்பா. பூட்டு எடுத்தீங்கன்னா தான் மைக் கொடுக்க முடியும். பூட்டு போட்டுட்டு நீங்க வந்தீங்கன்னா நான் இதுக்கு போய் எப்படி மைக் கொடுக்கறது? உங்களால என் தூக்கம் போச்சு. சரி வாங்கடா ப்ளீஸ்டா. வாங்கடா டேய். முடியலடா. ஆர்ப்பாட்டம் கூட 5 நிமிஷம் நீங்க நடத்தலடா. அட்லீஸ்ட் ஸ்பீக்கர்ல வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்கடா டேய். ப்ளீஸ் டேய். சாக்லேட் வாங்கி தரேன்டா. டேய் சாக்லேட் வாங்கி தரேன்டா டேய். சாக்லேட் வாங்கி தரேன்டா. விஜய் ஃபேன்ஸ் சண்டே இல்ல கபிலம் ப்ரோ, அந்த அரசியல் இவ்வளவு ஈஸியா இருக்குங்கிறத நான் கூட எதிர்பார்க்கல கபிலம் ப்ரோ. ஐயோ பன்னி ஒரு கபிலன் பன்னிக்கிட்டே ஒரு சாரி கேட்கணும். பன்னி உங்க காலை தொட்டு கும்பிடுறேன், என்ன மன்னிச்சிடுங்க. அவரு கூட சொன்னேன் இல்ல எங்க வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு, என்ன மன்னிச்சிடுங்க. கவுண்டமணி செருப்பு கொடுத்த மாதிரிதான். ஐயா அம்மா மகாஜனங்களே என்ன எல்லாம் மன்னிச்சிருங்க. இல்ல நாங்களாவது சொல்லிட்டு வந்தோம், நீங்க இதுக்கு பேரு ஆர்ப்பாட்டம். விஜய் ஃபேன்ஸ் இதத்தான் ராத்திரி முழுக்க வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்களாடா? ஆனா இவனுக்கு கொடுத்தானுங்க பாருங்க பில்டப் எல்லாம் ட்வீட்டா போட்டு. எப்படிப்பட்ட பில்டப் தெரியுமா? இருங்க போய் ரீவிசிட் பண்ணுவோம். என் ஐடியாவை முதல்ல போய் பாப்போம். எங்க இந்த பாங்குமாரு அவனை போய் பிடிப்போம். இது கூட பரவாயில்ல. டிஎம்ல கேள்வி வேற ப்ரோ. சொல்லுங்க. காலையில ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஓடிட்டு இருந்ததுல, நீங்களும் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுல ஒருத்தவன் மாட்டினான். அவன்கிட்ட கேக்குற சோசியல் ஜஸ்டிஸ் ஓகே, அது என்ன செக்குலர் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அவனுக்கு என்னன்னே தெரியல. செக்குல ஆட்டின சுத்தமான நெய், சாரி சுத்தமான எண்ணெய், சாரி ஒரு பதில் சொல்ல முடியல. அதாங்க செக்குல ஆட்டின சுத்தமான எண்ணெய். ஐயோ விளக்கெண்ணெய். காமெடி. இந்த விஜய் நிக்கிறத பார்த்தாலே காமெடியா நிக்குது. இல்ல இதுல எனக்கு ஒருத்தர் இருக்கா, என்ன டார்ச்சர் பண்றக்கன்னே ஒருத்தர் இருக்கா. ஒரு 3 நாள் முன்னாடி ஜூலை 13 என்ன ப்ரோ இந்தியாவே திரும்ப பார்க்கும் போது ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு. டேய் வாடா நீ முதல்ல வேலை வாடா. இதுல டவுட் வேற என்ன கேக்குறது. இல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினானா? பண்ணி இங்க பாருங்க. மூட நம்பிக்கை என்ன விளையாடுறீங்களா? அண்ணனுக்கு பிரஸ் மீட்டுக்கு ஆகவே ஆகாது. என்னன்னு அப்புறம் போராட்டம் நடத்தினா நான் வேற பார்க்கவும் முடியல கருமத்தை. படிக்காம படத்துல இவரு விவேக்கு டான் 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே படிக்கட்டுல ஏறுவாப்புல இறங்குவாப்புல. அண்ணன் கட்சி ஆரம்பிச்சோடனே கல்யாணத்துக்கு போறாரு, இந்த பக்கம் போயிட்டு இதுக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அரசியல் தலைவர்னா இப்படிதான் பிஸியா இருப்பாரு. அந்த மாதிரிதான் வருது. பேக்ரவுண்ட்ல போய் பாட்டை போட்டு அப்படியே உட்காந்து மேல கிளி இறங்கணும். காலைல பாட்டுலாம் வேற போட்டிருந்தாங்க. என்னமோ இதுல ரூல்ஸ் வெங்காயம் பாருங்களேன். இவனுங்க போராட்டத்தில் கலந்து கொள்ளும் அன்பு தோழர்களுக்கு நாளை நடக்க இருக்கும் போராட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் செய்ய வேண்டும் என்று ஒரு சில விஷ ஜந்துக்கள் வர வாய்ப்பு உள்ளதாக தகவல். எனவே அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ராம்குமார் ட்வீட். டேய் நீங்க வந்து நின்னதான் 5 நிமிஷம் தான்டா. 5 நிமிஷம் கூட இல்லடா. இது லட்சணத்துல அலர்ட் வேற. ஹாரிஸா பாரிஸா அவனும் ஒரு 14 பாயிண்ட் போட்டிருந்தான். 12 பாயிண்ட். எனக்கு யாராவது அந்த ட்வீட் யாராவது அவனுக்கு அந்த பில்டப் கொடுத்தானே இல்ல அண்ணா, கேட்கும் போதே ஒட்டம்பெல்லாம் நடறான்ட்டு இது சிலுத்து போய் சில்லரை எடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி டயலாக் போட்டிருப்பானுங்க ட்வீட்ல. அது தயவு செஞ்சு மேல ஷேர் பண்ணி விடுங்க, இல்ல கமெண்ட்ல போட்டு விடுங்க. தயவு செஞ்சு போட்டு விடுங்க. இதுக்கு பேரு ஆர்ப்பாட்டம். உட்காந்துக்கிட்டு நீதி வேண்டும்னு சொல்லி டயலாக் வேற சொல்லி விட்டா அண்ணன் வணக்கம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாரு. அவன் ராத்திரி பகலா உட்காந்துக்கிட்டு அங்கே கிளம்பி வந்து எத்தனை பேரும் மயக்கம் போட்டு விழுந்தான். இந்த மயக்கம் போட்டு விழுந்து எத்தனை பொம்பளை உட்காந்து மயக்கம் போட்டு பட்னி கிடந்து. இதுக்கு பேரு ஆர்ப்பாட்டம். என்னால முடியலையே ஜிப்சி. இது வரைக்கும் உங்க மேல கோவப்பட்டதில்ல ஜிப்சி, ஆனா நீ நான் ரொம்ப கோபமா இருக்கேன் ஜிப்சி.
மாறியில தனுஷ் போட்டு ரோபோ சங்கர் அடிப்பான். ஏன்டா பீர் விலை ஏத்துனாங்கோ, ஏன்டா பீர் விலை ஏத்துனாங்கோ, ஏன்டா பீர் விலை ஏத்துனாங்க, ஏன்டா ஏத்துனாங்க, ஏன்டா ஏத்துனாங்க. அந்த மாதிரிதான் நான் ஜிப்சியை போட்டு ஏன் ஆர்ப்பாட்டம் ரொம்ப நேரம் நடக்கல, ஏன் ஆர்ப்பாட்டம் ரொம்ப நேரம் நடக்கல என்னன்னு போட்டு நான் கேட்கணும். அவருக்காக உங்களை கேட்கணும். அவரோட சினிமா கூட போகாம எனக்கு உங்களுக்கும் சால்வ் ஆகி போச்சு. ஒண்ணு சரியா போச்சு. நான் படத்துக்கு போயிருப்பேன், உங்களால இன்னைக்கு படத்துக்கு காலைல 11 மணி கட் பண்ணிட்டேன். மன்னிக்கிட்ட விட நான் சாரி கேட்டிருப்பேன். பண்ணி அடிக்கிறதுக்கு முழு தகுதி இருக்கு. நான் தான் இப்ப கூப்பிட்டேன். எங்க இந்த டைலாக் ஒருத்தருக்கு பாயாசம் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆரம்பிக்கலாமா? ஜிப்சி ப்ரோ, நம்ம பன்னி வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நம்ம பழைய ஸ்பேஸ்ல பண்ணிதான். ஆமா, அதே பண்ணிதான். அவரோட கசின் பிரதர். ஓகே ஓகே, அவர்தானா? ஓகே ஓகே. ஐயோ, இவனுக்கு கொடுத்த நான் இதை கூட மன்னிச்சிருவேங்க. ஆனா இவனுக்கு இது கொடுத்த பில்டப் இருக்கு பாருங்க. ஓ எப்பா சாமி. கபிலம் ப்ரோ, அதை கோர்ட்டு முதல்ல திருப்பி வந்து செருப்பால அடிச்சு அனுப்பி விடணும் கபிலம் ப்ரோ. இவங்கள இந்த மாதிரி பொதுமக்களை கூட கூட்டு வந்து எந்த அம்யூனிட்டிஸ் எதுவுமே இல்லாம இப்படி ஒரு போராட்டம் நடத்துறதெல்லாம் தப்பு. மற்ற பேர் மயங்கி விழுகுறாங்க. யாருக்கும் பிரச்சனை ஆச்சுன்னா என்ன எவன் பார்த்துப்பான்? இவன் சொந்த கட்சிக்காரனா கண்டிப்பா போகவே மாட்டான். பாருங்க பன்னி, சிம்பிள். போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கும்போது நீ கூட்டம் நடத்துறியா, இந்த கூட்டத்துல வந்து உன் தொண்டர்களுக்கு ஏதாவது இதாகி போச்சுன்னா, ஏதாவது மயக்கம் போட்டு விழுந்தோ இல்ல ஏதாவது அசம்பாவிதம் இதெல்லாம் நடந்ததுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. காவல்துறை என்ன பண்ணும்னா பாதுகாப்பு கொடுக்கும், அவ்வளவுதான். யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு ஆல்ரெடி பாதுகாப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப மேடையை சுத்தி அப்படி நிப்பாங்க. கூட்டத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு நீங்க வீடியோ எடுத்து பாருங்க, அந்த மேடைக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போலீஸ் நிக்கதா பாருங்க. மேடைக்கு முன்னாடி சைட்ல நிப்பாங்க, ஒரு 4-5 பேர் நிப்பாங்க, அதுவும் அவருக்கு பாதுகாப்பு. மத்தபடி கூட்டத்துல அந்த பக்கம் சைட்ல எங்கேயாச்சும் நிக்கதா பாருங்க, இல்ல. இப்ப ஏன் லைவை கட் பண்ணானுங்க? அந்த லைவை இப்ப காட்ட வேண்டியதுன்னு. இப்ப அந்த தமிழக வெற்றி கழகத்துல இருந்து லைவை கேன்சல் பண்ணிட்டானுங்க. ஏன்? யூடியூப் சேனலு தமிழ் வெற்றி கழகம் சொல்லிட்டு அவனுங்களே லைவை கேன்சல் பண்ணிட்டான். ஏன்? தெரிஞ்சிருந்தா இல்ல நிறைய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும். இவனுங்க குரங்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல ஒரு இடைச்சர்கள். இந்த வெற்றி வெற்றி அப்படின்ற வார்த்தை இவனுக்கு எங்க இருந்து பிடிச்சாங்கன்னா, நேத்து தான் நம்ம பெரியப்பாவோட வீடியோ எடுக்கும்போது தான் இவர் ஒரு வெற்றி நடிகனா ஆக்கணும், வெற்றி நடிகனாகணும் அது 4 வாட்டி சொல்றாரு. அந்த செந்தூரப்பாண்டி முன்னாடி இவனை வச்சு 90 லட்சம் லாஸ் முதல் படத்திலேயே அப்படின்னு அழுதுட்டு ஒரு ஒப்பாரி வச்சிருப்பாருல்ல, அதுலயே அந்த டேர்ம் பண்றாரு, வெற்றி நடிகனா ஆக்கணும் அப்படின்னு அன்னைக்கே டேர்ம் பண்றாரு. அதைத்தான் நம்ம பெரியப்பாவோட தான் இன்னைக்கு இவனுங்க வந்து பட்டிங்க பார்த்து வெற்றி நாயகனும் என்ன சொல்றது, வெற்றி ஏதோ சொல்றானுங்களே, வெற்றி தலைவனா, வெற்றி தலைவன், வெற்றி தலைவன் கிடையாது, வெற்றி தலைவன் வைங்க, அதான் கரெக்டா இருக்கும். எங்க அந்த சினிமா சென்னை பையன் உன்னதான் நான் கேட்கணும் இருக்கிறேன். எங்க ஆளுங்க கூப்பிடுங்க, வர்ற கோவத்துக்கு அவனுங்களே அடிக்கணும், கூப்பிடுங்க. ஆமா வா சென்னை பையா, மேல வா, மேல வாங்க. சபரி வாங்க, மைக் கொடுத்துட்டேன். இல்ல மைக் கொடுத்து அவரு வர மாட்டாரு. ஏன்னா அவரு சார் சொல்லிட்டாருல. இல்ல இவரு நம்ம ஜிப்சி கோஸ்ட் கொடுக்குறேன், நீங்க கொடுங்க. மைக்கு கேக்குறாப்புல அப்ரூவ் பண்றேன். இவங்க இந்த இது ஆர்ப்பாட்டம் போட்டதே ஏதோ ஒரு ட்ரெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி, எப்படின்னா சாரி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. மொக்கையா போச்சு. ஓகே, இப்ப எல்லாம் மைக் கேக்குறதெல்லாம் கேளுங்க. சபரி மைக் கேக்குறான் பாருங்க, கொடுங்க. சென்னை பையன். கொடுத்தீங்களா? தேங்க்யூ. ஜிப்சி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்களா? நான் கொடுத்துட்டேனே.
யாரோ ஒரு ஐடி நீதியும் இல்ல ஒரு இதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. யோ என்ன அது அநியாயமா இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஐடி பேரை கூட பார்த்து இது பண்ண முடியல. ஜிப்ஸி கொடுத்துட்டீங்களா? நீங்க கொடுத்துட்டீங்க, எனக்கு காட்டல. சபரே இருக்கியா சபரே? எப்படி தெரியுமா காட்டுது, அது போட்டோ இல்லாம ஐடி இல்லாம வெறும் இது காட்டுது. நீங்க ஏற்கனவே கொடுத்தலாம், கேன்சல் பண்ணுங்க பாப்போம். இருங்க, ஆள் மறுபடியும் கேட்டிருக்கிறேன். நான் இதுல இருந்தே கொடுக்குறேங்க, அப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன். இருங்க, உங்களுக்கு ஐடி காட்டுதா? சென்னை பையன் ஐடி காட்டுதா? தூக்கி தூக்கி பக்கு விடுது பக்கு ப்ரோ. இல்ல என்ன சொல்றதுங்க, 11:40 இல்ல முரியல. விஜய் அவர்கள் இரு முதல்ல இரு, நான் உங்களை தான் தப்பு சொல்லுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவன் உட்காந்து என்ன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தூங்கலாமா வேணாமா உட்காந்து பாவம் என்ன போட்டு புடிச்சு இழுத்துட்டு வந்து என் வாழ்க்கையில ஆர்ப்பாட்டம்னா பெருசா ஒரு போலீஸுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஒரு தள்ளுபொல் நடக்கும். உடனே புடிச்சு இழுத்து உள்ள போடுவாங்க, வண்டியில ஏத்துவாங்க, வண்டியில உள்ள போக மாட்டாங்க. அந்த வெளியில இருந்துகிட்டே கொடியை புடிச்சுக்கிட்டு நீதி வேண்டும் நீதி வேண்டும்ட்டு அப்படி கத்துவாங்க வெளியில இருந்துட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதானே ஏன் அரசியல், இதுதானே நம்ம வழக்கம், இதுதானே நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியம், இப்படிதானே நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்புறம் நேரா போயிட்டு ஏதோ ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. ஆமா, அதுதான் சொல்ல வந்தேன். அங்க உட்கார்ந்து பாட்டு கேட்பாங்க. அப்புறம் ரெண்டு வகையில போராட்டம் நடக்கும் கபிலன். ஒண்ணு வந்து அந்த இந்த மாதிரி பர்மிஷன் முற்றுகை போராட்டம் சொல்லுவாங்க, நீங்க சொல்றது ஓகேவா? அது வந்து இவங்க பண்ணல, இல்ல எந்த ஏரியால ப்ரொட்டஸ்ட் தராங்களோ அந்த ஏரியால பர்மிஷன் கிடையாது, வேற இடத்துல போராடுவாங்க, கைது பண்ணுவாங்க. சிறை அடைப்பு போராட்டம், அதாவது சிறை அடைப்பு போராட்டம்னா தமிழ்நாடு ஃபுல்லா நடத்துவாங்க, சிறை வந்து நிரப்புறதா அது போராட்டம் ஓகேவா? இவனுங்க பண்ணது பேர் போராட்டமும் கிடையாது, ஆர்ப்பாட்டமும் கிடையாது. இல்ல கவர்னர் இருப்புமே கிடையாதுங்க, கூட்டமும் வரலங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போங்க தயவு செஞ்சு, நீங்க கட்சியில வேற இருக்கீங்க, ஒரு பேரை வச்சுட்டு போன. இன்னைக்கு என்னங்க ஏங்க போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கான மரியாதையே போயிடுச்சுங்க. என்ன பேர் வைக்கலாம்? இது வந்து ஆர்ப்பாட்டமா, ஆறி போன ஆட்டமா, ஆறி போன ஆட்டம் இல்ல சைது தமிழரசி ஆறி போன ஆட்டம், ஒரு கலவரம் இல்லையா, பன்னி ஆர்ப்பாட்டம் இல்லையா, பன்னி ஆறி போன ஆட்டம்னு வைப்போமா ஆர்ப்பாட்டத்தை? இல்ல கபிலன், நான் பாத்திருக்கேங்க, ஒரு தலைவர் வந்து வருவாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெர்மிஷன் தருவாங்க, 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க இல்ல 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க போராட்டம், 12 மணி வரைக்கும் நடக்கும். இதுதான் யூஸ்வலான ட்ரெண்ட். 11:40க்கு ஒரு தலைவர் வந்துட்டு 12 மணிக்கு போராட்டம் முடித்த வரலாறு இங்கதான் இருக்கு. என்னையா வரலாறு? பர்மிஷன் கொடுத்து போட்டு யாரு கேட்டு இதுக்கு பேர் ஆர்ப்பாட்டமா? இதுக்கு தான் நேத்து கமிஷனர் வச்சு நீங்க வந்து கான்ஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வச்சீங்களா? அவருக்கு எவ்வளவு வேலை? கான்ஃபரன்ஸ் வந்து வேற ஒரு ரீசன் வச்சாருங்க, இதுக்கு வைக்கலங்க. அதுல நடுவுல கேள்வி கேட்டாங்க. எங்க டிவி கேட்கறேன் ஜிப்சி, நேத்து இதுல வேற ஒருத்தன் டிவி கேட்கறேன், அந்த யாரவன் ஒரு பையன் அவர் கையில இருக்கிற வாட்ச வச்சுக்கிட்டு ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்கிறான் ஆளு. அது பாத்தியா நீ? அருண் அவருக்கு அதான் சொல்றேன்ல, இவனுங்களுக்கு தெரியாதுங்க ப்ரோ. சென்னை பையன் அது வந்து 10:40க்கு ஆரம்பிச்சு 11க்கு முடிஞ்சிச்சு. நீங்க திருப்பி 11:40க்கு ஆரம்பிச்சு 12ங்கிறீங்க. இல்ல 10:40 தான் சொல்றேன், 10:40க்கு வந்தாரு, 11 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இவரு சபரி நான் சொல்றேன், கரெக்ட். இவர் நான் சொல்றது கேளு. இனிமேல் இவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது கேட்டாங்கன்னா முழு மனசோட ரெட் கார்பெட் வெல்கம் கூட கொடுத்துருங்க, பர்மிஷன் கொடுத்துருங்க. நாங்க வி ரெடி டு கிவன்ங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் கூட சரி விஜய் ஒரு 2 மணி நேரம் உட்காருவாரு, உட்கார்ந்து கடைசி வந்து ஒரு சார் எங்க உட்காருவாரு, மேடையிலயா இல்ல ரோட்லயா? என் சார்பா ஒரே ஒரு வேண்டுகோளுங்க, இதுக்கப்புறம் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதுல தலைமை தாங்குறவரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அரசை கண்டித்து பேச வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் அந்த 14 நிபந்தனை போட வேண்டியதா இருக்கு. எதிர்த்து பேச வேண்டிய, எங்களை எதிர்த்து பேசுங்க அப்படின்னு தயவு செஞ்சு இந்த 14 அதுல 12 14 கொடுத்தீங்களா அதுல ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கண்டென்ட் வேணும். வேணா தண்ணி கேன் வேணாலும் போடுறேன், கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வேணா தண்ணி கேன் வேணாலும் போடுறேன், வாட்டர் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ், அந்த 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு அது வாங்கி கொடுத்துருவோமா? அதானே எப்பவும் வாங்கி கொடுக்குறாங்க. அது 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் இல்ல 10 ரூபா வாட்டர் பாட்டில், பிஸ்கெட் பாக்கெட்டு, அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறோம். ஏப்பா
என்னப்பா அது நாங்கெல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கு எங்களெல்லாம் சண்டே அன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு எல்லாம் என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஏங்க நாங்களும் அதாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் 2 மணி நேரம் இருப்பான் சும்மா ட்ரெயின் கடுப்பா மேல பறக்கும் கிளப்பிட்டு ட்ரெயின் இல்ல உண்மையிலே பறக்கும் ட்ரெயின் வர போது எவனா மேல நேத்து இருந்து நைட்டு குதிச்சிருவாங்களோ அப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்ல நான் வேற நீங்க நேத்து வேற நைட்டு இந்த சிவகார்த்தியின் டெம்ப்ளேட் தான் மொட்டை மாடில படுக்கிற மாதிரி நான் அப்படியே படுத்துக்கிட்டு நாளைக்கு இப்படிலாம் நடக்கும் நாளைக்கு இப்படிலாம் நடக்கும் காலையில இப்படி பண்ணிடலாம் இப்படிலாம் ட்வீட் போடலாம் ஐயா ஜாலி இப்ப ராத்திரி போய் உட்காந்து நான் ஏன் லேட்டா தூங்கினேன்னா எந்த டெம்ப்ளேட்டரை எடுக்கிறது அந்த ரன்னு பட டெம்ப்ளேட் எடுப்போமா இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நான் அந்த டெம்ப்ளேட் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் எல்லாத்துலயும் மண்ணை வாரி போட்டீங்களே எல்லாம் நியாயமா இருக்கா சரி ஏங்க நாங்க எங்க பண்ணோம் அவர் வீட்டுக்கு போயிட்டாருங்க நீங்க ரெஸ்ட்ரிக்ட் சீக்கிரமா பண்ணதுனாலதான் அவங்க வந்து பாரு 5 நிமிஷத்துல கிளம்பி போயிட்டாங்க கடையை சாத்திட்டு கிளம்பி போயிட்டாங்க ஏங்க கபிலன் நான் சொல்லிடுறேன் 12 மணி வரைக்கும் போராட்டத்துக்கு அனுமதி இருக்கு ஆனா போனது 1 மணி நேரத்துல 20 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டாரு 20 நிமிஷமா என்ன 20 இல்ல நிமிஷம் இல்ல இல்லங்க சபரீஷ் இப்பயும் உங்களதான் குறை சொல்லுவாங்க எப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நிறைய கூட்டம் கூடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்க மேலதான் வருவாங்க அவங்க தோல்விக்கு எப்பா எங்களுக்கு நீதி வேணும் இவர் சென்னை பையா எனக்கு நீதி வேணும் எங்களுக்கு நீதி வேணும் இப்ப எனக்கு இந்த ஸ்பேஸ்ல விஜய் ஃபேன்ஸ் வந்து எனக்கு நீதி வாங்கி கொடுக்க சொல்லுங்க எனக்கு ஆமா வேணும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஆமா அடுத்த வாட்டி பர்மிஷன் கொடுக்கறதுன்னா நான் சொன்னது அதுல வந்தாகணும். எங்க சார்பா அதை ஆட் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு மக்கள் சார்பா போட்டுருங்க அதை. ஏங்க இவங்க கைதுக்கு பயப்படுறாங்கங்க. ஒரு கைது அதுதான் ஒரு அரசியல் கட்சி வந்து இப்போ சீமான் இருக்காருல்ல அவரு கூட போராட்டம் பண்ணுவாரு, கைது நடக்கும், சிறைய அதாவது அவரே வந்து பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமா வழக்கு வாங்கின ஒரே அரசியல்வாதி சீமான் தான். ஆனா போராட்டம் வந்து சொன்ன டைம்ல மழை அடிச்சாலும் இது பண்ணாலும் போராடுறாப்புல. ஓகேவா? போராட்டத்துல சொன்ன மாதிரி கலந்துக்கிறாப்புல. அந்த போராட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவரா நடக்கும் போராட்டம். நீங்க எல்லா கட்சியும் எடுத்துட்டு வாங்க, எல்லா கட்சியுமே இங்க திமுகவோ அதிமுகவோ போராட்டம்னு ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் உட்பட அட்லீஸ்ட் 1 ஹவரா நின்னு அவங்க போராட்டம் பண்ணி அந்த அவங்க எழுதிட்டு வந்த ஏங்க அதிமுக கூட இந்த இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு லாஸ்டா போராடினாங்க. அப்ப போராடும் போது அங்க பர்மிஷன் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வாசல்ல பர்மிஷன் கொடுக்கல, ஓகேவா? ஆனா கைதானாங்க, கைதாகி மண்டபத்தில் அடைக்கப்பட்டாங்க. அதுக்கு பேர் தான் போராட்டம். திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இன்னைக்கு அமைச்சர்ல இருக்க எல்லாருமே எல்லா மாவட்டத்திலுமே கைது செய்யப்பட்டு அடைப்பாங்க. ஆனா இது என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல கேட்டா நாங்க எதிர்கட்சியினரை சொல்லிக்கிறானுங்க. எப்படி உங்க வாயாலேயே இல்ல போராட்டம்னா இப்ப சீமான் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ பர்மிஷன் கொடுக்கலன்னா மொட்டை மாடியில வச்சுட்டு பண்ணிட்டு போறான். அந்த மாதிரி ஒரு இதா இல்ல எப்படி உங்க வாயாலே அதிமுக பாராட்ட வச்சா பாத்தீங்களா எங்க தலைவர்? எப்படி ஞாபகம் இருக்கா? ஒரு ஞாபகம் இருக்கா? சிம்பு வந்து வாசல்ல உட்காந்து போராட்டம் ஒண்ணு பண்ணாப்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுவே பெட்டர் போல இருக்கு ஜெப்சி. விஜய் பேசாம பனையூர் வாசல்ல உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணி இருந்திருக்கலாம். இங்க வந்து இப்படி உட்காந்து ஆர்ப்பாட்டங்க, ஆர்ப்பாட்டம். நீங்க தப்பு சொல்றீங்க. ஆர்ப்பாட்டம்ன்றது வேறங்க. இப்ப அங்க இப்ப இவரு போட்டிருக்காரு பாருங்க, நம்ம எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு கோஷங்கள் ஒண்ணு போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அது வந்து இப்ப நீங்க இது வரைக்கும் நடந்து வருவீங்க, நடைப்பயணமா போறது ஒரு இது இருக்கும் அதுல. இது என்ன இது உண்ணாவிரதம் கூட உண்ணாவிரதத்துல போய் கலந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிட்டு வராங்க இவங்க. என்ன இது நீதி வேணும் நீதி வேணும். நீங்க சொல்றது ஆர்ப்பாட்டம்ங்கறத வார்த்தை வந்து ராஜமோகனுக்கு மட்டும் கரெக்டா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் ஆர்ப்பரிக்கிறது, ஆர்ப்பாட்டம் என்றது ஆர்ப்பரித்து. இப்ப நம்ம ஒரு படம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து கொந்தளிச்சு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருமே கொந்தளிச்சு, அதாவது தடையை தாண்டி நீங்க வந்து இது பண்றது, தடையை தாண்டி அவங்க வந்து பேரிகேடு போட்டிருப்பாங்க. அந்த பேரிகேடை தாண்டி வந்து இது வரைக்கும் தான் நீங்க இதுல இருக்கணும், இதை தாண்டி நீங்க வரக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த தடையை தாண்டி வந்து போராட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, வாய் வழியா சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டமா சத்தம் போடுறது, இதுதான் ஆர்ப்பாட்டம். ஆனா இங்க என்னடான்னா மைக்க புடிச்சு மேடை போட்டு 10 பேர் மேல நிக்க வச்சு அது மூலமா இன்னுமோ உட்காந்து நாம் இன்னில இருந்து சபதம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆர்ப்பாட்டமே கிடையாது. ஆர்ப்பாட்டம்ன்றது வேற. அது யாரும் பார்க்கலாட்டம் இல்லங்க, இது நமக்கு போராட்டம். அது கபிலம்புரா சுகர் பேஷண்ட் கிட்ட அவ்வளவுதான் கபிலம்புரா எதிர்பார்க்க முடியும். நீங்க வேற வெயில்ல அடிக்கிற வெயில்ல தாகம் எடுக்கும், பக்கத்துல அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப நேரம் 1 ஹவருக்கு மேல இருந்தோம்னா அது சுகர் பேஷண்ட்னு வரும்போது கொஞ்சம் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும். அங்க ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது, புரியுதுங்களா? இப்பதான் கால்வாயெல்லாம் தூர் வாரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் போய் அங்க போய் நார் அடிச்சிட போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இந்த சென்னை பையன் தான். கபிலம்புரா அந்த ரன் படத்திலேயே இன்னொரு டெம்ப்ளேட் வரும் கபிலம்புரா.
இவன் தான் சிவாவான்னு கேட்பான். இவனா சிவா அப்படிமா. இதுதான்டா அந்த மாதிரி, இதுதான் என்ன ஆர்ப்பாட்டம் ஜிப்பி கேட்டு மக்களே சொல்ற எல்லா டெம்ப்ளேட்டையும் இறக்கி விட்டீங்க. சென்னை பையா மைக் ஆன் பண்ணுங்க. எல்லாமே நீங்க சொல்லுங்க எத்தனை கபிலன். பேரோட நாங்க 350 என்ன பேர் கபிலன் பண்ணுவோம்? என்ன உங்களுக்கு குறையுது? கண்டென்ட் இந்த கிடைக்கலாம். ஸ்பேஸ்ல 350 பேர் இருக்கிறாங்க. இந்த 350 பேரோட தூக்கம் போயிடுச்சு. அவங்களுடைய எவ்வளவு ஆர்வமா வந்திருப்பாங்க, எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்திருப்பாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன எதிர்பார்த்திருந்தோ அது, அதாவது எந்த 400 உயிர் பேர் சேதம் இல்லாம இருக்கிறாங்கயா. பாரியா, இந்த மக்களின் குரலற்றவர்களின் குரலாக நான் இருக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல குரலற்றவர்களின் குரலாக நான் இருக்கிறேன். இந்த டயலாக் கூட இவரு இந்த சீப்பு செந்திலா அந்த யூடியூப் சேனல் அந்த ஆள் கிட்ட தான் காப்பி அடிச்சிருக்கிறாப்புல ராஜ்மோகன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன விளையாடுறீங்களா? குரலற்றவனின் குரலாக நான் அங்கிருந்து கேக்குறேன். சென்னை பையா, எனக்கு பதில் சொல்லு. எங்களா பார்த்தா எப்படி தெரியுது? ம், ஏன் எங்களை பார்த்தா மீண்டும் ஒரு மனசுல போராட்டம் தெரியல நடத்த உனக்கு? சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் ஏங்க யோசிக்கிறீங்க. மீண்டும் இருங்க, இது இப்பதானங்க ஃபர்ஸ்ட் டைம் முதல் அதாவது வாத்தியார் முதல் மாடன்ற மாதிரி அவர் இப்பதான் வெளியில வந்திருக்காரு. ஆ, கொஞ்சம் டைம் ஆகும். இந்த லட்சணத்துல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் எப்படியே இந்த மாவட்டத்துல 5 நிமிஷம், இந்த மாவட்டத்துல 5 நிமிஷம், அந்த ஊர்ல 2 நிமிஷம், இந்த இல்ல இடத்துல 1 கபிலன், நிமிஷம். நீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு பேசின பொது நிகழ்ச்சியோட டைம் எடுத்து அரசியலுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைம் ஸ்லாட்னு எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப 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 கம்மி. சவரு அங்க ஒருத்தன் ஸ்டாண்டப் காமெடியில இது கட்சி கிடையாது கம்பெனின்னு சொல்லிட்டு திடீரான். என்ன ஸ்டாண்டப் காமெடியில ஒருத்தன் நீ வேற அடிக்கடி கட்சின்னு வேற இன்ஃப்ளூயன்சர் ஏதோ மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் marketing. மார்க்கெட்டிங். ஸ்டாண்டப் காமெடின்னு கலாய்க்கிற அளவுக்கு போச்சு நம்ம கட்சி. இல்லங்க, ஆக்சுவலா இது வந்து எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுங்களா? சிட்டில வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க எப்படின்னா தொண்டர்கள் உண்மையான தொண்டர்களா ஆப்பர்ச்சுனிட்டியா? இருந்தா எது? அதெல்லாம் இல்ல மீறி கபிலன், அதிமுக போராட்டம் நடத்தி பாத்திருக்கேன். எடப்பாடி இப்ப கூட ஒரு ஆனஸ்டா வருஷத்துக்கு முன்னாடி அதை வீக் யாருமே டேஸ்ல, பண்ணவே இல்ல. அதாவது வீக்கெண்ட்ல கிடையாது, வீக் டேஸ்ல நடத்தி கிட்டத்தட்ட சென்னையே வந்து டிராபிக் ஆற அளவுக்கு போராட்டம். எதிர்கட்சி போராட்டம்னா அப்படிதான் இருக்கும். திமுக அதிமுக நடத்தும் போது அது இல்ல, அப்படிதான் இருக்கும். இது வீக்கெண்ட் வேற, எல்லாமே வீட்டுலதான் இருப்பாங்க. ஓகேவா? எல்லாமே வந்து ஒரு இது பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா. உண்மையான இதுக்கு பேரு தொண்டர்களா இருந்தா கூட்டம். அவருக்கு vote போட இதுக்கு பேரு பண்ணிருக்கலாம். ஒரு கூட்டம். இதுக்கு எல்லாம் வீட்டுல வந்து உட்காந்து டிவில உட்காந்து பாத்துருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒரு நிமிஷம் எம்ஜிஆர், ஒவ்வொருத்தனும் மரத்துக்கடியில போய் பூந்துட்டாங்க வெய்ய தாங்க முடியாம. விட்டா எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்கிற இல்ல கபிலன், எனக்கு ஒரே ஒரு இதுதான், இன்கேஸ் நாளைக்கு வேற ஏதோ ஒரு போராட்டம் அறிவிச்சு நீதிமன்றத்துல போய் அனுமதி கேட்டாங்கன்னா, யோ நீ நடத்த போற 20 நிமிஷத்துக்கு பர்மிஷன் வேறையா? இந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு நீதிமன்றத்துல போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து மனு கொடுத்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு இந்த பேசாம போய் நீ போராட்டமே பண்ணிட்டு வந்துருக்க. இல்ல யாரோ எங்க ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கு. ஏண்டா 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தேன்னு சொன்னீங்க, ஆனா 8 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே 40-45 நிமிஷம் ஆகும்டா. ஆனா அவர் வந்து இல்ல நீதிமன்றத்துல போல நம்ம ஜிப்சி கேட்ட மாதிரி தான். எவ்வளவு நேரம் நீ பேசுவ? 10 நிமிஷம் பேசுறதுக்கு இது அவர் ஒரு வீடியோவாவே பேசியிருக்கலாங்க. அந்த குடும்பத்தை கூட்டின்னு வந்து வீடியோ எனக்கு ஒண்ணு தோணுது ஜிப்சி, அண்ணன் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாரு மச்சான். அப்படியே மச்சான், சரி மச்சான் இரா மச்சான் கிளம்பிட்டு வந்துடுறேன். துண்டை போட்டு தலைவாரி சீவி வாசல் நிப்பா. என்னடா ஆர்ப்பாட்டம் வந்துச்சு மச்சான். எனக்கு அந்த டெம்ப்ளேட் எனக்கு வேணும். நான் எடுத்துட்டேன் அந்த டெம்ப்ளேட். இந்த இடமா சொல்ல மாட்டேன். அந்த டெம்ப்ளேட் நான் தான் இருக்குவேன். ஏங்க இவனுங்க கொடுத்தனத்து பில்டப் இருக்கு. அதாவது இந்த கத்தி படத்துல ஒரு சொல்லுவார்ல, லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் நாளைக்கு இங்கதான் இருக்கும். நான் எதை வேணாலும் பண்ணிப்பேன். ஆனா இவனுக்கு 2 நாளா கொடுத்த பில்டப் என்னால தாங்க 1.5 நாளா கொடுத்தானுங்க பில்டப். அதாவது ஒரு சம்பவம் ஒரு தீன ஏதோ போட்டுட்டு இருந்தானுங்க எல்லாரும். பாயசம் இதுதான் அப்படின்னா, இன்னொரு என்னடான்னா சம்பவம் உறுதி அப்படின்னா. இதுல வேற இன்னொரு கட்சியோட அபிஷியலான செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் இருக்காரு. அதாவது திமுகவினர் வந்து நம்ம போராட்டத்தை வந்து கெடுக்கிறதுக்காக உள்ளே நம்ம போராட்டத்துக்கு எடுத்துருவாங்க, பி கேர்ஃபுல் என்னென்னமோலாம் ட்வீட் பண்ணுது. டேய் உங்க போராட்டம் 5 நிமிஷத்துக்கு நாங்க என்ன நீங்களே கெடுத்து. இப்ப வந்து நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒரு பயங்கரமா நடக்கும்போது அது என்ன அமனமா வர போறாங்க கலாய்ச்சிருந்தாங்க. கேக்குதா என்ஜிஆர்? ஒரு நிமிஷம் சொல்லுப்பா கணேஷ். ப்ரோ ஒரே ஒரு டவுட் தான். இதுக்கு பேர் மட்டும் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸ் தான் கணேஷ். ஒரு ஆளு அந்த ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்கு ஒரு அட்டென்சிங் திறப்பான் பிரசன்னான்னு, அந்த அட்டு பீஸ் தான் கேட்டுட்டு இருக்கு.
வேற பெரிய பிசி எதுவுமே வந்து மைக் கேட்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? சத்தியமா இல்ல ப்ரோ, இதுக்கு பேர் தான் ப்ரோ என்னால கண்டே பிடிக்க முடியல. இதுக்கான பேர் என்ன வந்து பண்ணிட்டு போனார் அண்ணா? அது தமிழ் அகராதியில தேடிக்கிட்டு இருக்காங்க, புதுசா பேர் வைக்க போறாங்களாம். விஜய் ஆட்டம் இதுக்கு பேருக்கு 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும் மொத்தமா விஜய் ஆட்டம். இனி நம் ஆட்டம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். இதுக்கு பேரு ஆர்ப்பாட்டமா, போராட்டமா, இல்ல மினி ஆட்டமா, இல்ல வந்து மினிமைஸ்டு ஆட்டமா, என்னன்னு சொல்றது இத? இல்ல இவனுங்க எங்களை அடிச்சு அளவிட்டுட்டு இப்ப மைக் கொடுத்து வச்சோங்களேன், ஏய் பாத்தீங்களாடா கலரிட்டு இருக்கீங்க, டேய் நிஜமாவே நாங்க நீ கலரிட்டு தானே இருக்கோம், எங்களை கலர வச்சுட்டீங்களாடா நீங்க, நிஜமாவே ப்ரோ நாங்க இதுக்கு கலரிட்டு சண்டே இருக்கோம். அலாரம் வச்சுல இருந்துச்சேன் ப்ரோ. என்ன ப்ரோ அவ்வளவு பெரிய கண்டென்ட்டே கிடைக்கல இன்னைக்கு. இது கண்டென்ட் இல்ல, அண்ணன் தான் கண்டென்ட். நமக்கெல்லாம் புரியல, அண்ணன் தான் கண்டென்ட். ஐயோ அது இருங்க, விஜய் மண்டையில நாங்க சூரியகாந்தி மாதிரி ஒரு விக் வச்சிருக்காப்ல, அது பாத்தீங்களா? சூரியகாந்தி பூல விக் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. குடிஞ்சு எனக்கெல்லாம் வந்து எனக்கெல்லாம் இதாகி போச்சுங்க, சலிச்சு போச்சுங்க. இது யாருப்பா இது? யாரு அது? ஏடிஎம்கேவா? யோ, உங்களுக்கு சண்டை போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இங்கதான் எந்த வந்துகிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே சண்டை போடுவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் போக்கஸ் முழுக்க அண்ணன் தானே தவிர இங்க டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கம்யூனிஸ்டோ நாம் தமிழரோ எந்த கட்சியுமே கிடையாது. எனக்கு வந்து முழுக்க அடுத்த 10 மாசத்துக்கு முழுக்க டார்கெட் அண்ணன் மட்டும்தான், டிவிகே மட்டும்தான். இந்த நடுவுல இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அந்த கட்சி இந்த கட்சி சண்டையெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது. ஆமா, மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்றேன், டிவிகே தொண்டர்கள் எக்ஸ்பெக்டேஷன் வீசு வீசு. யாரோ ஒரு ஏடிஎம்கே ஒருத்தர் கேக்குறாரு, நமக்கு எல்லா கட்சியும் ஒண்ணுதான், இன்னைக்கு வந்து ஒரு 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 பெரும் புரட்சி என்னன்னா 25 செகண்ட் பேசிருக்காங்க புசி ஆனந்த். பேண்டரு நீனா எங்க இருக்க? அதுல ஈஸ்வரா தெரியல, ராஜ்மோகன் மைக்க பிடிச்சி இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு வரும்போது புசி ஆனந்த் காது கிட்ட வந்து அதை பத்தி சொல்லு, இந்த படம் வேணுமா 5 ரூபா. யாருப்பா அது? ஈஸ்வரா? அவன் பேச விட மாட்டான். உங்ககிட்ட கேட்கணும், நீ என்ன உருட்டு காமெடி பண்ணி பொருள். ஒரே நிமிஷம் கபிலன் ஒரே நிமிஷம். ஈஸ்வரன் பேக் வந்து தனியா ஸ்பேஸ் போடுவாரு, அங்க வந்து நீங்க பேந்தர் கிட்ட கேள்வி கேளுங்க. ஆமா, இது பாலிடிக்ஸ் ஸ்பேஸ் இல்ல ஈஸ்வர், இது அவங்க ஸ்பேஸ், ரஜினி ஸ்பேஸ். இங்க வந்து எதுவும் பேசாதீங்க, நம்ம தனியா பேசலாம். என்ன எனக்கு ஒண்ணு புரியல ஈஸ்வர்ராஜ். அதாவது மாடு வந்து மழையில நினைதேன்னு ஓனாய்க்கு வந்து இதாவதுதான் கவலையா இருக்கான், அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னா, நான் போட்டது என்னமோ டிவிக்கே சம்பந்தப்பட்ட ஆறி போன ஆர்ப்பாட்டத்தை, டீ ஆறி போனதை நான் பாத்துருக்கிறேன், காப்பி ஆறி போனதை பாத்துருக்கிறேன். ஆனா ஒரு ஆர்ப்பாட்டம் ஆறி போனதை என் வாழ்க்கையில இன்னைக்குதான் நான் பாக்குறேன். புரியுதா? நான் போட்டது என்னமோ டிவிக்கு, ஆனா சம்பந்தமே இல்லாம உள்ள ஒரு கட்சி உள்ள வருது. என்ன காரணம்? எதனால? உங்களுக்கும் அவங்க எதிரி தானே ஈஸ்வராஜ், உங்களையும் விமர்சனம் பண்ணி பேசிருக்கிறாங்கல்ல. எங்களுக்கும் எதிரிதான், அவங்க எதிரியே கிடையாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் இது மட்டும் முடிச்சிடறேன், நான் அப்புறம் அன்மியூட்லாம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, கோச்சிக்காதீங்க. ஒரே ஒரு கேள்விதான், உங்க ஆட்சியில நடந்த கஸ்டடி டெத்தையும் சேர்த்து வச்சுதான் அவங்க நடுவுல வந்து ஒரு பேர் என்னப்பா, அப்பா மகன் 2 பேரும் இறந்தாங்களே, அதையும் அட்ரஸ் அதே தப்பாதான் சொன்னாரு கபிலன். அது பேர் கேட்டீங்களா? அவர் என்ன சொன்னாருன்ட்டு, பெப்புராஜ்னு ஏதோ சொன்னாரு. அதுல கொஞ்சம் தமிழ் சரியா உச்சரிப்பு வரல. உங்களுக்கு ஏன் கோவம் வரல? இப்ப திமுக காரங்களுக்கு கோவம் வர மாதிரி இப்ப உங்களுக்கும் அதிமுகவுக்கும் கோவம் வரணும்ல, ஏன் உங்களுக்கு மட்டும் கோவம் வரல ஈஸ்வர்ராஜ்? பண்றதுல கோவம் வர மாதிரிலாம் இல்ல, சிரிப்பு வர மாதிரிதான் இருக்கும். அதனால அதையாவது பண்ணுங்கயா. எங்களுக்கு கருணாநிதி குரூப்ஸ் தான் அடிமைகள், அவங்களதான் தூக்கி போட்டு அடிக்கணும், கொத்தடிமைகள் தான் எங்களுக்கு. வேற கிளை எதுவே கிடையாது. இது அரசியல் கிடையாதுப்பா, இது தேவையில்லாத பேச்சு. இங்க வச்சு எதுக்கு பரவாயில்ல, வந்துட்டு எல்லாம் விஜய் திட்டிட்டு போயிட்டீங்க, விஜய் பண்ணதை பத்தி 2 வார்த்தை திமுக அப்புறமா கூட ஒரு அதிமுக காரரு பேசணும் ஈஸ்வர்ராஜ். எனக்கு
ஒரு அதிமுக நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. எனக்கு பேர் டிவி கே. ஏங்க எல்லாரும் இருக்காங்க ட்விட்டர்ல இருக்காங்க, அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவுக்கு வேலையில இருக்காங்க. நாங்க என்ன பிளாக் பேந்தர் மாதிரி ஸ்பேஸ போட்டு ஒப்பாரி வைக்கிறதா? வண்டி அந்த பக்கம் திரும்புது. அவங்கலாம் ஐடிவிங்க, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல ஒவ்வொருத்தர் போட தெரியுது, அவரால் போட முடியுது, அவர் ஸ்பேஸ் போடுறாரு. தனிப்பட்ட முறையில் அவரால் போட முடியுது, போடுறப்பல சின்ன பையன் நினைச்சா அவன் போடுவான் ஆளு. இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்களால போட முடிஞ்சா உங்களை ஸ்பேஸ் போடணும் யாரை தட்டாங்களா? நாங்க போட்டுட்டு தானே இருக்கோம். பேந்தர் அப்பப்போ வந்து அடி வாங்கிட்டு போவோம். ஈஸ்வர் ஒரு 4 நாள் ஈஸ்வர் டிவிகே பத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். எப்படி ஒரு கட்சி, நல்ல கட்சியா, என்ன மாதிரி கட்சி சொல்லிட்டு போங்க. எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் இருங்க. எம்ஜிஆர் ஈஸ்வர் அவங்க பேசணும்னு நினைச்சாங்கன்னா பேசலாம், நானும் அலோவ் பண்ணிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஸ்பேஸ் டிஎம்கே விசி ஏடிஎம்கே அப்படி போக கூடாதுன்னு நான் பாக்குறேன். எப்படி வசதி இந்த ஓரஞ்சாரமா போய் குத்துறது? போக போறதுக்கு எதுக்குங்க அவசியம் இல்ல. நாங்களும் இருப்ப இருக்கிறேன். நீங்க அவரை வந்து நீங்க என்னன்னா விஜய் மட்டும் பண்ணிட்டு போக சொல்லுங்க, அது மட்டும் போதும். ஏங்க விஜய் தற்கூரி தொண்டர்களை நம்பிதான் இறங்கியிருக்காரு. எவனுக்கும் ஒரு புரிதல் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதோ இதுக்கு பட ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் நீங்க தானே முன்னாடி டிவிக்கு விஜய்க்கு சப்போர்ட்டா விஜயோட டிபி வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி என் ஸ்பேஸ் கரெக்டா? நான் என்னைக்குமே விஜய் டிபி இல்ல ராயப்பனை கேக்குறாங்க. ஏன்னா என்னைக்கு அந்த மாதிரி டிபி எல்லாம் வச்சுட்டு உள்ளார வந்ததே கிடையாது. நம்ம ஸ்பேஸுக்கு வந்திருக்கீங்க முன்னாடி. நான் சொல்றது கிடையாது. நான் விஜய் போட்டோ வச்சு எந்த இடத்துலயும் வந்தே கிடையாது. செஸ் போர்டு வச்சு வந்திருக்கேன். அதை விட்டா ஏடிஎம்கேயோட அந்த இது வச்சு வந்திருக்கேனே தவிர வேற இது சொத்துல வச்சு மறைக்கிறதே நீ கண்ணால பாக்குறேன். அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஸ்பேஸ்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க வாய்ஸ் சாயங்கால நேரத்துல போட்டு என் வாய்ஸ் ஞாபகம் இருக்குது. நான் செஸ் போர்டை வச்சுதான் நான் வந்திருக்கேனே தவிர நான் ரசிகர்னு சொன்னே தவிர மத்தபடி நான் ஒன்னே ஒண்ணுதான். இது ஆதவர்ஜனை வந்து உங்க தலைவரை திட்டுறான், உங்க தலைவர்கிட்ட பேட்டி கேக்குறாங்க, எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் கேட்கணும். கரெக்ட் தானே கபிலர்? ஏங்க ஆதவர்ஜனாலாம் 10 கட்சிக்கு போற 10 கட்சிக்கு போனாலும் எடப்பாடி எவனும் மதிக்கலன்ற மாதிரி சொல்றாருங்க. ஆமா சார் ஏங்க அந்த தற்கொலைக்கு லாட்டரி சீட்டு வித்து அதை வச்சு அவங்க மாமனார் தயவுல இந்த 2021 தேர்தல திமுகவுக்கு உதவி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக பண்றேன், அது பண்றேன், இதை பண்றேன்னு சொல்றேன். இதே பொருள் தான் விஜய் அண்ணாவுக்கு. திமுகவுக்காக உழைப்பு, கலைஞருக்கு சிலை வைப்பு. எனக்கு இந்த திமுக அதிமுக சண்டையே எனக்கு வேணாம்ப்பா. இங்க நான் என்ன இங்க திமுக சப்போர்ட் ஸ்பேஸா போட்டுருக்கிறேன். நான் என்ன போட்டுருக்கிறேன் மேல டாபிக்? ஈஸ்வர் மேல என்ன டாபிக் படிங்க. சரி, இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை பத்தி சொல்லுப்பா. 2 வார்த்தை இல்ல, ஒரு 1 மினிட், வேற எதுவும் வேண்டாம். இந்த பேந்தரை விட்டுரு, விஜய் மாதிரி 2 மினிட்ஸ்ல பேசுங்க. ஆமா கரெக்டா, அண்ணன மாதிரி 2 நிமிஷம் பேசு. மீடியா அட்டென்ஷன்ஸுக்காக பண்றதாங்க ஆர்ப்பாட்டம். நாங்களும் இருக்கோம். வீட்டுல இருக்காரு, இவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு, பிரஸ்ஸ சந்திக்க மாட்டேங்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகளை இதை இது பண்றதுக்காக. ஏன்னா படம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் படம் தான் நடிச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் வர முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சிச்சுல, வீட்டுல என்ன பண்றாருன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறதுனால ஒரு ஆர்ப்பாட்டமா இது பண்ணிடலாம். நாய்க்குட்டி வாங்கியிருக்கிறாரு, அது கூட விளையாடிட்டு இருப்பாரு. யார் எதை வேணா வாங்குவாங்க, யார் எதை வேணா வாங்கலாம், யார் எந்த எதை வேணா இது பண்ணலாம். தனிப்பட்ட விருப்பம், அது நம்ம ஈஸ்வர் புரிஞ்சிச்சு. இருங்க இவர் கை தூக்குறாரு, அண்ணன் பேசுறோம். சொல்லுங்க, சண்டே எதுவும் வந்திருக்காரு தம்பி, சொல்லுங்க. இல்ல அந்த நம்ம ஸ்பேஸ்ல பேசினாருன்னு சொல்லி சொன்னாப்புல கபிலன், இவர் தான் வந்து அன்னைக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, விஜய் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, எலெக்ஷன்ல வந்து எப்படி அவரு இது பண்ண போறாரு, அந்த அறிக்கை தாக்கல் வந்து எழுதணும்ல எவ்வளவு சம்பளம் வாங்கணும், அது இவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பத்தி பேசினாங்க. நீங்க சொல்றதுனால சொல்றேங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ இவர் ஏன் தெரியுமா இப்ப விஜய் பத்தி பேச மாட்டேங்கிறாரு? விஜய் வந்து டைரக்டா என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் சண்டைன்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஏடிஎம்கே எடுத்துட்டாரு. நீ வந்து என்கிட்ட சண்டைக்கே வரல, நான் எதுக்கிட்ட உனக்கு சண்டை போடணும்னு அவர் தனியா நிக்கிறாரு போல இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா
இவங்க எல்லாம் ஐடிவிங்க வச்சு தினைக்கு பேசிட்டு இருப்பாங்க. நானும் யோசிக்கிறேன், எங்கடா ஏடிஎம்கேன்னு ஒரு குரூப் இருக்கா, அவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தா இவர் இங்க ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இதைத்தான் நான் இல்ல எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அரவிந்த் ப்ரோ, அரவிந்த் ப்ரோ, நீங்க இந்த ஜெகதீஸ்வரன் இன்டர்வியூ கொடுத்திருந்தானே, அது பாத்தீங்களா? தாவேக்கா விட்டு இன்னும் நான் வெளியே வந்தாங்க பாக்கலைங்க. கடைசி அது நேரத்துல இவ இன்னமும் லைட்டா வந்து சின்ன கூட்டணி சின்னதா வந்துருவாங்கன்னு நம்புறாங்க தாவேக்கா. அதாவது இல்ல இன்னொரு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஏங்க அது யாரோ ஒருத்தன். எடப்பாடிக்கும் நம்பிக்கை ஆமா இருக்கு, ஆமா விஜய்க்கும் நம்பிக்கை இருக்குங்க. எப்படியாவது நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாங்க. இல்ல ஆமா ஆமா ஒருத்தர் அந்த அவர் சொன்னார்ல, டிசம்பர் மாசம் போல பிஜேபி வெளில போயிடும், பிரசாந்த் கிஷோர். டிஎம்கே வந்து டிவிக்கோட சேர்ந்துரும். ஓகே ஓகே ஓகே. அது அந்த 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 இதுல இருக்காங்க, அந்த பிடிப்புல இருக்காங்க இப்போ ஏடிஎம்கே டிவிகே ரெண்டு சேர்ந்து டிஎம்கே வந்து வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கிறதா ஒரு கனவு காண்டுட்டு இருக்காங்க. ஓகே ரைட்டு பாஸ். அவரு இப்ப கபிலன் சொன்னதுனால நான் மேல வந்து சொன்னேன். நீங்க ஒரு தடவை ஸ்பேஸுக்கு வந்தீங்க, நீங்க என்னம்மா சொன்னீங்க அப்ப கூட, நான் எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு அரசியலே ஜீரோ, நான் அரசியல் எனக்கு தெரியவே தெரியாது, நான் சப்போர்ட் யாருக்கு எதுவும் கிடையாது. பட் ஆனா நீங்க தான் சொன்னீங்க, ஒரு ஆள் வந்து டக்குன்னு நீங்க சொன்னீங்க, என்ன தெரியுமா சொன்னீங்க, அண்ணன் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அறிக்கை அதாவது இந்த எலெக்ஷன் வந்து நம்ம அந்த என்னமோ சொல்லுவீங்கல்ல, போய் ஓட்டு என்னப்பா அது தாக்கல், அந்த தாக்கல்ல வந்து எழுதணும், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு கோடி எனக்கு சம்பளம் எல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்பதான் எனக்கே தெரியும், ஓ இதெல்லாம் வழி இருக்கோ அப்படின்னு. சரி ஓகே ஓகே பேசுங்க, நான் கேக்குறேன். சந்தேகம் வரும்போது நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். கண்டிப்பா இல்ல போராட்டம்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். இந்த ராம்குமார் ஒரு தற்கொலை ஒருத்தவன் முன்னாள் ஊபி, அவன் ஃபர்ஸ்ட் கட்சியே காப்பாத்தணும். அவன் சொல்றான் இது சில விஷ ஜந்துக்கள் உள்ளார பூந்துரும். ஏண்டா அந்த லட்சத்துல யாரா கட்சி நடத்துவீங்க நீங்க? நான் கேக்குறேன். இந்த ராம்குமார் மாதிரி ஆளு, லயோலாமணி மாதிரியான ஆட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கட்சி நடத்துறதுக்கு எதுக்குடா கட்சி நடத்தணும்? சரி, இப்ப ராம்குமார் வந்து அந்த பக்கம் வந்து திமுக ஐடிவில இருந்தாப்ல, ரைட்டு. ஆனா விஜய் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிருக்கிறாப்ல. நான் என்ன சொல்றேன்னா, கட்சியிலேயே அதிமுகன்னு அவங்க ரசிகர் மன்றத்துல இப்படி பிரிஞ்சு எல்லாம் இருந்தாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, கட்சின்னு ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்க வந்து விமர்சனம் வந்து ஆளுங்கட்சி மேலதான் இருக்கும், எதிர்கட்சி மேல இல்ல அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. சரி, அது கூட கடந்து போறேன். ஆனா என் கேள்வி என்னன்னா, அப்பப்ப வந்து உங்களை பத்தி ஒரு இதே பண்ணலையே, இபிஎஸ் பத்தி எதுவும் பேசாமையே போறாப்லயே விஜய், அது பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஏங்க அவங்களுக்கு இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஓட்டை தான் கை வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. திமுக கூட்டணி ஓட்டை தான் அவங்களோட பிரதான டார்கெட். ஆதவருக்கு நான் சொன்னது என்ன தெரியுமா, அதிமுகவை நாங்க ஏன் அடிக்கிறது இல்லை அப்படின்னா, அதிமுகவை அடிக்காம இருந்தாதான் அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு வரும் அப்படின்னு தான் சொன்னார். இது டைரக்டா நான் ஒண்ணு சொல்லட்டா, அதிமுக அந்த எப்பயுமே விஜய் ரசிகருக்கு அதிமுக என்னைக்கே செட்டே ஆகாது. அதுல 7 பொருத்தம் அது திமுக. இல்ல அது உண்மைதான், விஜய் ரசிகருக்கு அதிமுக செட் ஆகாது. ஏன்னா அதிமுக பீரியட்ல தான் விஜய் வந்து அது அந்த அம்மா இருக்கும்போது கொடநாடு இன்னும் சொல்ல கரெக்டா டீல் பண்ண அந்த விஷயம் மட்டும் இல்ல. விஜய் அப்பா எதிரா கருணாநிதி சிறையில இருக்கப்போ போயிட்டு படம் பண்ணி அதை வெளியிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக காரன் என்னதான் அடிச்சாலும் கையை கட்டி போய் ஜன்னல் வாசல்லையும் அந்த கதவுல நீங்க மட்டும் பாருங்களேன், அந்த ஜெயலலிதா கார்ல வரும்போது அந்த டோர் கிட்ட நிப்பாரு பாருங்க, கையில வெள்ளரிக்காய் பையும் கொய்யக்காய் பையும் கொடுத்தா பஸ் ஸ்டாண்ட்ல கொய்யக்காய் விற்கிற மாதிரியே வித்துக்கிட்டு போவார் தெரியுமா? அம்மா நான் ரொம்ப நல்லவம்மா. ஜிப்சி, ஒரு வரலாற்றுல நம்ம ஒரு மிகப்பெரிய என்னன்னு சொல்லுங்க நம்ம பேசுறதாங்க, திமுகவும் அதிமுகவும் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து டிவிக்கு போட்டு போறாங்க. எனக்கு ஒரே ஒரு சென்னை பையா ஈஸ்வர் வந்து நாங்க பெருசா வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். அவர் தொட்டா அவுட் கிடையாது, அதனால அவர் அதிமுகவை நீங்க கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அவர் தொட்டா அவுட் இல்ல. திமுகவா இல்ல இந்த லட்சணத்துல பிஜேபி ஐடி வேற ஒண்ணு மைக் கேக்குது. ஐயா கபிலன் ஒன்னு சொல்லிக்கிறேன். இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுப்பாங்க, அண்ணனை எதிர்க்க மொத்தமாக களம் இறங்கி திமுக ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், ரஜினி ஏங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே அந்த என்ன ஓட்டு இந்த எலெக்ஷன் போல் எடுக்கிறானுங்கல்ல, ஒருத்தன் யாரோ ஒரு ஆளு டிவிகேக்கு வந்து பயங்கர பெர்சன்டேஜ் கொடுத்துட்டே இருக்காருங்க. அது நீங்க பாத்தீங்களா?
யாராவது அதே அதை நோட் ஹிந்து தானே, பண்ணீங்களா? அதே ஹிந்து சொல்றீங்களா? ஆமா ஆமா சொல்ற மாதிரி அதே போல ஒன்னா அடிச்சுக்கிறீங்க, என்ன அடிக்கிறத எல்லாம் ஒன்னா சேர்த்துறீங்க. ஏங்க இன்னும் சிம்பிள் வரலைங்க, என்ன எதுவுமே வரல, என்ன அதுக்கான விண்ணப்பமும் விண்ணப்பிக்கல, எதுவுமே இல்லாத ஒரு கட்சி எப்படிங்க எது கருத்து கணிப்புல இருக்க முடியும்? நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு கூட சொல்லிட்டு போலாம், போஸ்ட்போன் பண்ணி கூட நாங்க அடுத்த தேர்தல் பார்த்துக்கோங்க கூட சொல்லிட்டு போலாம். ஈஸ்வர் நான் கேக்குற கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். எனக்கு ஒரு காமன் மேனா ஒரு சாமானியன் தானே நானும், அதனால ஒரு காமன் மேனா எனக்கு ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்றீங்களா? நீ காமன் மேன்ல, நீ ஒரு எக்ஸ்ட்ரானரி மேன். சரி ஏதோ ஒரு சூப்பர் மேனே கிடையாது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் கேள்வி என்னன்னா, இப்ப படத்துல இறங்கி அங்க ஃபுல்லா இபிஎஸ் ஃபுல்லா இதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தா, இந்த நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்தா இது பண்ணிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த உங்க ஏரியாவுக்கு தான் வர போறாரு. ஏப்பா கடலூருக்கு தான்ப்பா நேத்து வந்தாரு, அது அடுத்து போயாச்சு. நான் சொல்றது காட்டுமன்னார் கோயில், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரத்தை சொல்றேன் நானு. வாங்க வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கேக் என்னன்னா, நீங்க ஒருவேளை நீங்க சந்திக்கிறீங்க, ஆப்போசிட்ல விஜய் சந்திக்கிறாரு, அவரு கார்ல இருக்கிறாரு, நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்க, ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை, என்ன பண்ணுவீங்க? மரியாதை நிமித்தமா இது பண்ணுவோமே தவிர அவ்வளவுதான். அரசியல்ல எதிரி ஏனத்தீங்க கொள்கை வேற, அரசியல்ல சந்திக்கிறப்ப அது மரியாதை நிமித்தம் வேற. அது அங்க போயிட்டு நாங்க தற்கொலைத்தனமா நாங்க எதிரி இவங்க கிட்ட நாங்க பேச மாட்டோம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் தான் எங்களோட உயிர் மூச்சு. ஓபிஎஸ் வந்து என்னங்க பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க டிஎம்ல. போடி நாயக்கனோட தீ ஆட்சி கருணாநிதியால் அழிந்தவர் ஒருத்தவர் ஓபிஎஸ். ஒரு நிமிஷம் சரியா, இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் அன்னைக்கு நடந்து வரும்போது ஏதோ ஒண்ணு பேசினாங்கல்ல, இவரை நம்பி கூட யாருக்கு தான் வருமானா அன்னைக்கு பேசினாங்கல்ல, நியாயமா கண்டிச்சு இல்ல ஏடிஎம்கேல அடையாளம் பெற்ற தற்கூரி இவரு யாரு, புஷி ஆனந்த். ஏன்னா இந்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி வச்சு அவங்களுக்குன்னு இத்தனை சீட்டு கொடுத்து அதுல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர் அவரு. இதுல எக்ஸ்எம்எல்ஏன்னு போட்டுட்டு திரிகிறாரு. அதுக்கு முக்கிய காரணமே அன்னைக்கு இருந்த ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ணதுனால தானே அவர் ஜெயிச்சாரு. இல்லைன்னா அவர் எப்படி அரசியல் அடையாளம் கிடைச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு காரணமே. ஆதவ அர்ஜுனா பேசுனது அந்த வீடியோ பாத்தீங்களா? அது பார்த்தாங்க, அவன் ஏதோ தற்கொலைத்தனமா பேசிங்கடப்பான். ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருக்கன்னா எதனா ஒண்ணு பேசுவாங்க. ஒரே கட்சியில ஆரம்பத்துல இருந்து இருக்கவனுக்கு எங்கேயும் போக மாட்டான். ஒரே ஒரு கேள்வி ஈஸ்வர் கிட்ட, ஈஸ்வர் விஜய் வந்தா மரியாதை நிக்கமா சந்திக்கிறீங்க, ஏன் ஓபிஎஸ் விஜய் உங்களை எதிர்க்கலையா? ஏங்க அவன் எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, கருணாநிதி சாமர விசல எங்க அப்பா கருணாநிதி ரசிகர்னு சொல்லி சட்டசபையில பேசல போயிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நாங்க மதிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் எங்க எம்ஜிஆர் மாளிகையை எட்டி வதைத்தோம். விஜய் அண்ணா கூட தான் கலைஞருக்கு செலவு வைப்பேன்னு சொன்னாரு. அது ஓகேங்க, அது இருந்துட்டு போட்டோங்க. ஆனா எம்ஜிஆர் குண்டர்களை வச்சு அட்டாக் பண்ணி ஃபைல்களை திருடி போன திருட்டு பையன் தானே எம்ஜிஆர் மாளிகை அட்டாக். அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு இதுவா பார்க்கப்பட்டது, கோயில் மாதிரி. அதை எட்டி வச்சு அதுல இருந்து களவாடிட்டு போன ஈஸ்வர் அப்படி கண்டினியூஸா போயிட்டு இருக்காங்க. ஈஸ்வர் கொஞ்சம் மூச்சு விடுங்க ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றது ஒரு இந்த ரப்பர் ஸ்டாம்ப் இதெல்லாம் தூக்கி. நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன், இந்த ஸ்பேஸ் வந்து திமுக அதிமுக மோதல் கிடையாது, புரியுதா? இந்த சென்னை பையன் ஒரு குட்டி பையன் இருக்கால, கேட்டா உஷா அண்ணா போட்டோ வச்சிருக்கால, அந்த ஒரு நிமிஷம் இருப்பா. அவங்க அந்த சென்னை பையன் திமுக, ஓகேவா? இங்க பல கட்சிகள் இருக்கிறாங்க. இப்ப நான் மரியாதையா பேசினா மரியாதை பேசு, அப்புறம் எனக்கும் பேச தெரியும். மரியாதை தெரிஞ்சிருக்கீங்க ஈஸ்வர். லிசனர்ல இருந்து நான் 2-3 பிஜேபி ஐடி மேல வரும். இப்ப உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை நடக்கும், நான் அப்படி போட்டு விட்டு போயிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஹோஸ்ட் நான் தான், சரியா? நீங்க அங்க ஒன்னா கூட்டணியில ஒருங்கிணைச்சு ஒன்னா கூட்டணி மாதிரி இருக்கிறீங்க, நீங்களும் பிஜேபியும். இப்ப 2-3 பிஜேபி ஐடி மேல வந்து உங்களுக்கு விமர்சனம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஏங்க அது பிஜேபி கொள்கைக்கு எதிரான சில அண்ணாமலையோட அடிவருடிகள், நம்ம செந்தில் பாலாஜி கொத்தடிமைகள். ஈஸ்வரே இங்க பாரு ஈஸ்வரே, முதல்ல இங்க டாபிக் என்ன போட்டிருக்காங்க அவங்க சென்னை இரு சென்னை டாபிக். இப்ப நம்ம இன்னொரு வரோம், அவங்க என்ன ஆறி போன ஆர்ப்பாட்டம். ஏங்க அவங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதா? சொல்றது கேள, சொல்றது
சொல்றாங்க. நீ சொல்றது அது ஒரு ஒண்ணும் நிமிஷம் பண்ண கேள. முடியாது. எனக்கு ஒரே ஒண்ணுதான், நான் ஒண்ணு கேக்குறேன், எஸ்ஆர் நோன் மட்டும் சொல்லு. ஏன்னா இது வேற ஒருத்தவங்க ஸ்பேஸ், அந்த இடத்துக்கு உன்னை கூப்பிடுறாங்க. ஒரு டீசெண்டா நடந்துகிட்டு அவங்க என்ன பேசுறாங்களோ அதெல்லாம் நீ பேசணும். ஏன் ராயப்பா நீ இந்த மாதிரியா பேசியிருக்க எங்க ஸ்பேஸ்ல வந்து? இப்ப எதனா நான் சொல்ல, ஒண்ணு இப்ப நானே போட்டு உங்ககிட்ட ஏங்க உங்க டீசெண்டா ஸ்பேஸ்ல எங்க கேக்குறேன். வந்தா ரிமூவ் புசி ஆனந்து பண்ணிடுறீங்க ஈஸ்வர்? எடப்பாடிக்கும் ஒரே மாதிரி முகச்சாட்டை தானே இருக்கு. நீ பார்த்த அதேதான் நான் கேட்பேன். இல்லடா, உனக்கு அப்படி தோணுதா இல்லையான்னு கேக்குறேன். ஐயா வணக்கம் கபிலன். இல்ல பள்ளி ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி நான் கனவு கண்ணையா அப்படின்னு சொல்லிருக்கேன். நான் ஒத்துக்கிறேன். ஈஸ்வரு, நீ யாருக்கு முட்டு கொடுக்குற? யாருக்கு முட்டு கொடுக்குற? அது மட்டும் சொல்லு எனக்கு. உன் கட்சிக்கு முட்டு கொடுக்குறியா? ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. அத ஒரு பெரிய விஷயம் மீடியாவோட அட்டென்ஷன் கிடைச்சா இது பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் 1 hour பேசிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான் ஆர்ப்பாட்டம்னா. இப்பதான் பாயிண்ட் எவ்வளவு நேரம் பேச முடியும் ஆர்ப்பாட்டத்துக்கு? ஒரு விஷயம் ஆப்போசிட்ல சொல்றத கேளு ஈஸ்வரு. போஸ்ட் இரிட்டேட் பண்ணிடாத. ஏன்னா உன்னை காப்பாத்து கடைசியில நானா தான் இருப்பேன். என்ன காப்பாத்துறதுக்கு ஆளு கிடையாது. நானும் சரி பரவாயில்ல இருக்கட்டும். தலைவர நீயோ பல வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்க, பல வருஷமா கேள்விப்பட்ட இப்பதான். வணக்கம் வணக்கம் கபிலன், வணக்கம். 1000வது பதிப்பு நான் இப்பதான் ஸ்பேஸ் போட்டு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நிறுத்த மாட்டியா? வணக்கம் கபிலன். வணக்கம். ஈஸ்வர்ராஜ் கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இல்ல ஈஸ்வர்ராஜ், இப்போ நாளைக்கு வந்து அமித்ஷா வந்து விஜய கூப்பிட்டு வந்து அதிமுகவோட கூட்டணி சொல்லிட்டா நீ இந்த பேச்செல்லாம் இப்ப பேசுவியா? அப்புறம் வாபஸ் வாங்கிப்பியா? நீ விஜயன் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வர மாட்டாங்க. அலையன்ஸ் ஏற்கனவே அகாமடேட் பண்ணி நீங்க முடிவு பண்ற இடத்துல இல்லையா? அமித்ஷா இருக்காரியா? நீங்க முடிவு பண்ற இடத்துல இல்லையா? நாங்க கொடுக்கறதான சீட்டுன்னு சொல்லி காங்கிரஸ்க்கு 40 சீட்டு 50 சீட்டு கொடுக்க போறதுக்கா? நாங்க என்ன அந்த மாதிரியா? 63 சீட்டு தருவீங்களா தர மாட்டீங்களா விஜய்க்கு? அவ்வளவுதான். வந்தா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? வந்தா பிரச்சாரம் பண்ணு, கிளம்பு. சீட்டு எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு சீட்டு வேணா உனக்கு தரோம். அதுவும் ஒரு சீட்டு கொடுக்குறோம். அது 2 லட்சத்துல நிக்கிறியா நில்லு, வாங்கிட்டு போ. சரத்குமாருக்கு எப்படி சீட்டு கொடுத்தோமோ, இல்ல நவரத்ன நாயகன் கார்த்திக் எப்படி சீட்டு கொடுத்தோமோ அந்த மாதிரி கொடுப்போம். வாங்கிட்டு போ. இது சொல்லப்போனா ராதா ரவிக்கு எப்படி சீட்டு கேக்குதா? காது கிட்ட வந்து கத்துறேன், கேக்குதா? நீ அண்ணாமலையை தொட்டி பிஜேபி விமர்சனம் பண்றது நிப்பாட்டு, சொல்றது கேளு. கீழே ஏற்கனவே 3 ஐடி பெண்டிங்ல நிக்குது. ரிக்வஸ்ட் கேட்டு கபிலன் டம்மி அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது கபிலன். ஒரு சீட்டு வேணா தரோம், வாங்கிட்டு சொல்லுங்க. இல்ல கபிலன், இல்ல வாரிய போஸ்டாவது தருவீங்களா வந்தா கூட்டணிக்கு வந்தா? ஈஸ்வர்ராஜ், வாரிய போஸ்டா? கவுன்சிலர் சீட்டு தரமா பாருங்க அவங்க தொண்டர்களுக்கு. வாங்கிட்டு போ. ஈஸ்வர்ராஜ், இப்ப நான் கேக்குறேன் ஒரு கேள்வி. நீங்க குடுக்குற இடத்துல இருக்கீங்களா வாங்குற இடத்துல இருக்கீங்களா? அமித்ஷா கிட்ட இருந்து என்டிஏ கூட்டணி தலைவரே நாங்க தான். ஏன்னா அந்த மாதிரி தலையிடாது. கூச்சப்படாம கபிலன் ரிப்போர்ட் அடிங்க. இன்னைக்கு சண்டே அதுவுமா இல்ல ஈஸ்வர்ராஜ், கட்சியை வளர்க்கணும் தான் பாப்பாங்களே தவிர. ஆனா ஈஸ்வர் டிவிக்கு என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணிக்கு வரது பிரச்சனை இல்ல, ஆனா வந்தா விஜய் தலைமையில தான் வரணும்ன்றாங்க. அது ஏத்துப்பீங்க? விஜய் முதலமைச்சர், எடப்பாடி துணை முதலமைச்சர் ஆகணும்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எங்க? கபிலன் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. கபிலன் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இங்க எல்லாருமே பேசுறாங்க, ஆனா சம்பந்தப்பட்ட பார்ட்டில ஒரு ஆள் இல்ல. நீங்க யார்கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவன் என்ன தர போட்டுருக்காங்க ஐடி பேரை வச்சுக்கிட்டு கபிலன் இந்த அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில வச்சுக்கிட்டு தான் ஐடி ஓபன் பண்ணி வந்து நிக்கிறான். அவ்வளவு காட்டுல இருக்கிறான். நான் என்ன பண்றது? அரசியல் வேணாம் ஆய்ஸ்வராஜ், ஃபேக்ட் மட்டும் சரியா? இந்த சாத்தான்குளம் கேஸ் நடந்த போது சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி திமுக போராட்டம் பண்ணிச்சா இல்லையா? ஃபேக்ட் மட்டும் சொல்லு, அரசியல் எல்லாம் பேசுவாங்க. ஆமா,
அது பண்ணுச்சுல இந்த அதேதான். தற்கொலை இல்ல என்ன இந்த பேசுறீங்க? கள்ளச்சாராயம் கேஸுக்கு இல்ல சிபிஐ ஓகே ஓகே மாற்றப்பட்டதா இல்லையா? ஆனா அதெல்லாம் டேய் பேசலாம் இருடா ஒரு நிமிஷம். அதே போல இது மரக்காணம் வந்து இந்த கேஸுக்கு லாக்அப் சிபிஐ டெத்தை பத்தி மாற்றப்பட்டதா தான் இல்லையா? உனக்கு பேசுறோம். இல்லையா அதிமுக பத்தி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஐயா இந்த திமுக அதிமுக சண்டையை கொஞ்சம் ஓரமா வச்சுக்கீங்க ப்ளீஸ். நான் கேக்குறது இல்ல டிவி. இல்ல திமுக அதிமுக சண்டை இருங்க திமுக அதிமுக சண்டை. ஏன்னா இது நான் சொன்னேன்னா அது பயாஸ்டா சொன்ன மாதிரி ஆயிடும். அதனாலதான் அதிமுக காரர்கிட்ட கேட்டேன். என்னன்னா இன்னைக்கு இந்த தற்கொலை என்ன பேசி வச்சிருக்கு மேடையிலன்னா, சாத்தான்குளம் கேஸ் நடந்த போது சிபிஐக்கு மாத்தின போது திமுக வந்து கண்டனம் தெரிவிச்சது. ஏன் சிபிஐக்கு மாத்துறீங்கன்னு கண்டனம் தெரிவிச்சது பேசி வச்சிருக்கு. சிபிஐ போராட்டம் எஸ்ஐடி தான் வேணும் எங்களுக்கு. சிபிஐக்கு இல்ல அது இப்ப இந்த மேட்டர் சபா. நான் சொல்றது சாத்தான்குளம் கேஸ் நடந்த போது சிபிஐ கேட்டு திமுக போராட்டம் பண்ணுச்சு, சிபிஐ கொடுங்க அப்படின்னு. ஓகேவா? இந்த நாய் இன்னைக்கு என்ன பேசி வச்சிருக்குன்னா, சிபிஐக்கு கொடுத்த போது திமுக வந்து ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டுச்சு. சிபிஐக்கு கொடுத்தீங்கன்னா வந்து அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி விமர்சனம் பண்ணிச்சு அப்படின்னு இந்த லூசி இன்னைக்கு பேசி வச்சிருக்கு. இதை நான் சொன்னா பயாஸ்டா இருக்குன்னா அதிமுக அதிமுக அந்த கிடையாது. ஏங்க அது எழுதி கொடுத்தவங்க யாரு எழுதி கொடுத்தாங்களோ அதை படிக்கிறவங்க என்ன பண்றதுங்க? நம்ம துண்டு சீட்டு வச்சு படிக்கிறவர்கிட்ட கேட்டுக்குங்க அது எப்படி படிக்கிறேன்னு. துண்டு சீட்டு எடப்பாடி ஏ4 நேத்து ஆயிடுச்சு. A4 சீட்ல வச்சிருந்தாரு. அந்த மாதிரி விஜய் அண்ணா இன்னைக்கு படிச்சாரா? சார் நீங்க ஈஸ்வரு பைத்தியக்காரா? நம்ம அதை வேற ஸ்பேஸ்ல பேசிக்கலாம். இல்ல இது இல்ல இல்ல தேவையில்லாம போகுது. இல்ல மக்கள் பிரச்சாரத்துக்கு எவ்வளவு போறது வேற. வேணா பேசுங்க. இது அது எதுக்குன்னா இல்ல சில விஷயங்களை ஈஸ்வரராஜ், நீ ஃபேக்ட்ஸா ஒரு எக்ஸாம் பேசுறதுக்கு எழுதின வேற. என்ன ஆச்சு? நீங்க அது அதை கூட இல்ல எக்ஸாம் இனிமே இல்ல, ஒரு நிமிஷம் ஈஸ்வர். தீவிரம்லாம் நீங்க பேசுறீங்க பாரு, அதோட நிறுத்திக்கணும். நீங்க தமிழ் ஒரு திருக்குறள் சொல்ல ஈஸ்வர் தெரியல என்னத்துக்குதான் நீங்களா ஈஸ்வர் இருக்கீங்க? ஈஸ்வர் கேக்குதா? சரியா? சரி, அதுதான் அதுதான் ஒரு மாணிக்க கொஸ்டின் கபிலன். வாசகரா இல்ல வந்து கம்பர் ராமாயணத்தை எழுதியவர் யார்? இல்ல ஒரு இல்ல ஒரு நிமிஷம். யார்? செகண்ட் இல்ல ஈஸ்வரராஜ், தற்குறி இளமை இது கம்பரா? வேற புதுமையானது. மாதிரி போதியா என்னவோ பாவையா நீங்க ஹோஸ்ட் இல்ல பாருங்க. வேணாம் வேணாம் ராஜா, கபிலன், ஒரு ஒரே ஒரு கேள்விதான் என் கேள்வி, ஒரே ஒரு கேள்விதான் இல்ல ஈஸ்வர். ஒரே ஒரு கேள்வி இல்ல நான் கேட்டுக்கிறேன். என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நான் அதான் கேட்டுக்கிறேன். கேளு கேளு கேளு. ஒரே ஒரு கேட்டுறேன். ஈஸ்வர் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எனக்கு இது மட்டும் போக சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா புசி என்ன அந்த வீடியோல அங்க கேமரா வச்சு முன்னாடி நடந்துட்டு இருக்கும் போது எடப்பாடிய நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பேசிட்டு வந்திருந்தாப்புல, அது பெரிய வைரலாய் சர்ச்சையாச்சு. கரெக்டா? என் கேள்வி, ஏன் அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே இபிஎஸ் ஓட விசுவாசிகள் ஏன் ஒருத்தர் கூட கண்டனமோ விமர்சனமோ ஏன் வைக்கல? ஆதவ அர்ஜுனா மேலேயும் நாங்க விஜய் மேலேயும். வச்சோமே. ஏங்க இந்த மாதிரிலாம் வேணுனே பேசணும்னு பேசுனாங்க. இல்ல இல்ல தன்னை இல்ல, ஒரு ஒரு நிமிஷம். உண்மையிலே உங்களுக்கு வந்து நீங்க வந்து இபிஎஸ் மேல இபிஎஸ் ஓட விசுவாசியா இருக்கிறீங்க அப்படி அப்படின்னா என் கேள்வி சிம்பிள் தான், ஒரே ஒரு கேள்விதான். ஏங்க இதுவே திமுக தன்னை பெரிய அதிகாரிக்காக காட்டிக்கிறதுக்காக மத்தவங்கள சிறுமைப்படுத்தி பேசுறது. ஒரு நிமிஷம் சொல்ல வர ஒரு வருஷம் கேட்டுட்டு அப்புறம் பேசப்பா, அப்புறம் அன்மியூட் பண்ணிடுறேன். நான் கேட்டுறேன், அதுக்கப்புறம் பேச சொல்லு. இதே விமர்சனத்தை மத்த கட்சிகளும் உங்க மேல வச்சிருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? அதுக்கு பதிலடி கொடுத்துருப்பீங்க. கரெக்டா? இப்ப டிவிக்கே வைக்கும் போது ஏன் அதுக்கு நீங்க பதிலடியோ எதுவுமே பதிலோ ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது மட்டும்தான், இது என்னுடைய கேள்வி. இப்ப இதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். திமுக புடிச்சு உள்ள எடுத்துட்டு வருது, நாம் தம் கட்சியை உள்ள புடிச்சு இழுத்துட்டு வருது, இல்ல பிஜேபி உள்ள எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அன்மியூட் பண்ணிட்டேன். ஈஸ்வர் ஏங்க இல்ல மூத்திர சந்தில நின்று பேசுற பசங்க கிட்ட நம்ம அவனுங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பான். அதுக்காக நம்ம போய் அவங்களுக்கு சரிசமமா பேசின்னு இருக்க முடியாது. யார அதுக்காக பேச வெக்கம், விட்டு மானம், வெடிப்பா சூடு, சொரணை ஈஸ்வரராஜ். எல்லாத்தையும் ரோட்ல கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களான்னு எனக்கு டிஎம்ல கேக்குறாங்க. யார சொல்றீங்க? என்ன அட்ரஸ் பண்ணி சொல்றீங்க? யார சொல்றீங்க? யாரு ஈஸ்வர், எதை சொன்னாங்களோ அந்த விமர்சனம் இது அந்த அண்ணாமலைக்கும் கட்சி போடணும், பெயரை பேர் கூட சொல்லி சொல்லியா? உங்களுக்கு இல்ல தடை வச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கும் போடணும், ஏன் ஆதவ அர்ஜுனாவுக்கு போடணும், புசி ஆனந்துக்கு போடணும், யாருக்கு வேணா போடணும். ஏன் ஏங்க இந்த விஜய பேசவே தத்தி மாட்டீங்க உதயநிதிக்கும் ஈஸ்வர்ராஜ்? போடணும், இரு தத்தி இரு சபரி. உதயநிதிக்கும் போடணும். சின்ன ஈஸ்வர் 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 நீங்க எவ்வளவு பெரிய கட்சியில இருந்து பேசுறீங்க தெரியுமா? அது எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? திமுகக்கு ஆப்போசிட்ல நிக்கிற ஒரு கட்சி. நேத்து ஒரு ஏங்க டிஆர்பி ராஜா பேசுனதுக்கே நாங்க அந்த அவங்கடா நான் ஒரு தற்குறின்னு சொல்லிட்டு போகாத அளவுக்கு விட்டு போறோம். ஏன்னாச்சு அவங்க எல்லாம் கூடிய சீக்கிரத்துல தகுந்த பதிலடி கொடுப்போம். 8 மாதம் கழிச்சு அவங்க எங்க இருப்பாங்க 8 மாசத்துல கட்சி வந்து இருக்கான்னு பாடுறா. விஜய் எல்லாம் வந்து உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. டேய் ஏன்டா? இங்க பேர் சபரி. உங்களை ஊரே சேர்ந்து அடிக்குதுடா. இன்னைக்கு நேத்து இல்ல, கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் அடிக்கிற ஒரே ஆளு ஜூன் 3ஆம் தேதி போவாத ஈஸ்வரராஜ், அப்படி போவாத. அப்புறம் வருது ஜெயலலிதா ஆகஸ்ட் பத்தில மாசம் பேசினா வருது. அதை விட. இல்ல ஆகஸ்ட் எக்ஸாம் மாசம் எழுதின உங்களை என்ன ஆச்சு அடிக்கிறதுன்னு ஒரு சம்பவத்தை ஈஸ்வரராஜ்? எடுத்துட்டு இருங்க. வருவானுங்க. ஒரு எக்ஸாம் எழுதின என்ன ஆச்சு? படிச்சு என்ன ஆச்சு? எக்ஸாம் ஒழுங்கா எக்ஸாம் எழுதினியா?
சாரி, கேக்குது கபிலன் சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு சிம்பிளா தான் பதில் சொல்லணும். நான் கேட்கிற கேள்விக்கு அப்படியே நைஸா போயிட்டு அந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் ஸ்டாலின், திமுக அப்படின்னு சொல்லி புரியுதா? இந்த மறைமுகமா குத்திக்கிட்டு இது வேண்டாம். நான் திமுக ஃபைட் போடலைங்க. திமுக அதிமுக பிஜேபி அந்த சண்டை இங்க போடல. இது போராட்டம் பண்ணாங்க அப்படின்ற பேர்ல ஒண்ணு வேற அதை மத்தபடி இல்ல அதிமுக பத்தி பேசினாதான் பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும். அத ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்தீங்க பேசுறீங்க பாருங்க. ஏங்க அதிமுக பத்தி பேசினாதான் இங்க பொலிட்டிக்கல் மைலேஜ். திமுக அது ஈஸ்வர் ஒரு தரம் ஈஸ்வர் சண்டே காலங்காத்தால ஏற்கனவே நாங்கள் கான்ல இருக்கோம் ஆர்ப்பாட்டத்தால. சரியா? ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்றோம். கபிலன் உங்க மைக்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப கரெக்டா இருக்கு. தயவு செஞ்சு ஈஸ்வர் உன் கால்ல மட்டும் பேசியா? ஆமா, இல்லன்னா தயவு செஞ்சு எடுத்துடுங்க கபிலன். கிருகிருன்னு வருது கபிலன், கிருகிருன்னு வருது கபிலன். எனக்கு சரி, ஆரம்பத்திலே முன்னாடி வந்து நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். என் ஸ்பேஸ்ல முன்னாடி விஜயோட போட்டோ வச்சுட்டு தான் விஜய் ரசிகர், ஆனா நான் அரசியல்ல வந்து அதிமுகவோட சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசினாப்ல. சரி, நான் அப்ப கேட்டிருந்த ஒரு கேள்வி, நாளைக்கு அதிமுகவும் விஜயும் எதிராக நின்னால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்ப சொன்ன பதில் வந்து என்னன்னா, நான் வந்து அதிமுக தான் சப்போர்ட் பண்ணுவேன், விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நான் போட்டோ போட்டது ஃபுல்லா பாருங்க, விஜய் போட்டோ நான் எந்த இதுலயும் டிபில நான் வச்சதே கிடையாது, எங்கேயுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஐடி ஈஸ்வர் அவங்க இந்த ஐடியில டிபி மாத்தணும்னு சொல்லல, இன்னொரு ஐடி வச்சிருந்தல அதை கேக்குறாங்க. இன்னொரு ஐடி கூட நான் MS தோனி போட்டோ தான். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல மேல ஷேர் பண்றாங்க, அதெல்லாம் யாரு போட்டா? இல்ல மேல போட்டிருக்கதெல்லாம் யார் ஷேர் பண்ணா அதை மட்டும் சொல்லுங்க. எதுங்க மேல 2004 பிக் ஃபேன் ஆஃப் விஜய், தளபதி விஜய் அண்ணா, ஹாப்பி தளபதி விஜய் அண்ணான்னு போட்டுருந்தீங்க. பர்த்டேக்கு நான் போட்டது இல்ல, பர்த்டேக்கு போட்டது நான் டிபி பர்த்டேக்கு போட்டீங்க. 2024ல பிக் ஃபேன் இளவு விட்டு போட்டா கேட்ட மாட்டாங்க. இப்போ இவ்வளவு நேரம் அரசியல் விஜயை பத்தி நாங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்ததை பத்தி நாங்க வந்து அட்டாக் கூட பண்ணல, கதறிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆக்சுவலா சரியா, எங்களை ஏன் கதற விட மாட்டேங்கிற அதை மட்டும் பதில் சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. எங்களுக்கு வருத்தமா இருக்கு, நீங்க கதறோம், ஒண்ணு கூடி கதறோம், ஏன் கதற விட மாட்டேங்கிற அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது கதற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. போய் நீ வேற வேலையா ஊர் இந்த ராயப்பம் போய் ஊரணியில் தமிழ்நாடுன்னு ஒண்ணு தூக்கிட்டு கிளம்ப சொன்னா இங்க உட்காந்து உறுத்திருக்கலாம், உறுப்பினர் சேர்க்க சொன்னா படுத்து தூக்கினுறான். கபிலன் இவன் வந்து கடைசி வரைக்கும் டாபிக் கொண்டு பேசவே மாட்டான், திரும்ப பேசுறாங்க. சின்ன பையனுக்கு ஊரணியில் தமிழ்நாடு, ஊரணியில் தமிழ்நாடு சொல்லி வேலை. ஈஸ்வரே, நான் இப்ப நான் ஸ்பேஸ் போடுறேன், நீ வரியா பேசுறதுக்கு? பத்தியா நீ தனியா கடை போடுறதுக்கு ஐடியா பண்ண? இல்ல ப்ரோ, அவன் ரொம்ப அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். தமிழ்நாடுன்னு மோதிரம் வாங்குறதுக்கான வேலையை பாக்குறத விட்டுட்டு உனக்கு என்ன இங்க வேலை? கிளம்பு ஃபர்ஸ்ட். ஈஸ்வர் சிம்பிள். ஏன் நீங்க விஜய் மேல மட்டும் சாஃப்ட் கார்னர் பாக்குறீங்க? நான் டைரக்டா மூஞ்சி நேரம் கேக்குறேன். நாளைக்கு எலெக்ஷன் ஒட்டி நாளைக்கு கூட்டணிக்கு வருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதானே? நீங்க எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியலையா? உங்க அதிமுகவோட வீட்டு உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் இதா தெரியுது. அந்த அம்மா இருக்கும் போது எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா? அது காமன் மேனுக்கு தெரியும், சாதாரண பொதுமக்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய கட்சியில இருந்துகிட்டு இந்த நேத்து வந்து இந்த ஒரு கட்சியை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு தயங்குறீங்களே. டிபில வச்சிருக்கிற ஆளு கூட என்ன அசிங்கப்படுத்துற? எடப்பாடியே வந்து டி நகர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல சொன்னாரு, விஜய் விமர்சிக்காதீங்கன்ட்டு. எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? இல்ல கபிலன் முக்கியமான விஷயம் நீங்க பாருங்களேன். நான்லாம் யாரு? நான் வந்து இந்த ட்விட்டர்ல ஒரு ஐடி தான். என் மேலேயே இவ்வளவு கோவப்படுற நீ, ஆதவ அர்ஜுனன் உன்னை திட்டும் போது நீ கோவமே பட மாட்டே, ஏன்? இதெல்லாம் கேள்வி. ஒரு ஆளு அந்த ஆள் பார்த்த வேலையால் தான் இன்னைக்கு கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் முகத்தை தூக்கி பாக்குற அளவுக்கு பொறுப்பேற்றாரு. அன்னைக்கு நிறுவனத்து கூட சேர்ந்து வேலை செஞ்ச நாகரிகம் எது தெரியுமா? அமரர் ஆனவங்களை பத்தி பேசாம இருக்கிறது அவாய்ட் பண்றதுதான் அரசியல் நாகரிகம். உனக்கு அதாவது இருக்கா? இப்ப அவங்க பதிலுக்கு எம்ஜிஆர் தூக்கி இல்ல ஜெயலலிதா தூக்கி விமர்சனம் பண்ண அரசியல் பேசணும்னு ஆசைப்பட்ட மட்டும் எப்படி அரசியல் பேசணும்னு கத்துக்க. விஜய் மாதிரியே தற்கூரி மாதிரியே நடந்துக்காத.
இறந்தவங்களை பத்தி எதுக்கு உனக்கு பேச்சுப்ப? ஐயோ பேந்தர் இது வரைக்கும் பேசினதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. திமுக ஐடி இறந்தவங்களை பத்தி பேசி பேசி அவமானப்படுத்தி இதெல்லாம் அவங்களுக்கு சகஜம். நீ கலைஞரை தொட்டினா அவங்க எம்ஜிஆர் தொடுவாங்க. நீ அடுத்தது நீ ஜெயலலிதாவை தொட்டு இது அவங்க அப்புறம் ஜெயலலிதா தொட்டு பேசுவாங்க. இது தேவையில்லாத வேலை உனக்கு. இறந்தவங்களை பத்தி நாகரிகமா, அதுவும் இறந்துட்டாங்கன்னு போது கபிலன் இவன் டிவிக்கே காப்பாத்திட்டு இருக்கான். கபிலன் இறக்கி விடுங்க. கபிலன் இவன் டிவிக்கே காப்பாத்திட்டு இருக்கான். காப்பாத்துல ஒன்னையும் காப்பாத்துல நீ தான் பேசிட்டு எங்களுக்கு உனக்கு அடிக்கூடாதுன்னு பாக்குறான். இல்ல ஒரு நிமிஷம் ஜிப்சி கொஞ்சம் மைக்க செட் பண்ணுங்க. இங்க பேர் ஈஸ்வர், நீ உண்மையான அதிமுக காரனா இருந்தா நீ பிஜேபி விமர்சனம் பண்ணி பேசிருக்க மாட்ட, அண்ணாமலை விமர்சனம் பண்ணி பேசிருக்க மாட்ட. நீ அதையும் பேசுற. உனக்கு என்னமோ உனக்கு உள்ள இருக்கக்கூடிய வாள் பின்னாடி இருக்கிற வாள் எட்டி பாக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நீ கொஞ்சம் பாரு. தமிழ் சொல்லுங்க. பிஜேபியை பத்தி பேசுறது வேற, பிஜேபியில ஒரு பிரிவு பத்தி பேசுறது. பிஜேபியில அமித்ஷாவோ இல்ல நரேந்திர மோடியோ ஒரே ஒரு செகண்ட் கொஞ்சம் வாங்கிக்கணும். அந்த டிபில இல்ல, அந்த டிபில ஒருத்தர் வச்சு இன்னைக்கு அரசியல் எல்லாருக்கும் தெரியும். சொல் தராத நீ கம்னீரியா அண்ணாமலை ஆதரவா இந்த ஆதரவா அதெல்லாம் முடியா. நீ டிவிக்கு வச்சு பேசுறதுன்னா பேசு, இல்ல கிளம்பு. நீ பாடம் எடுக்காத. எதுக்கையா பேசணும்? அது ஃபர்ஸ்ட் இன்னும் நீ என்னத்துக்கு வந்தப்பா? நீங்க எதுக்கு வந்தப்பா? நம்ம போய் அடிச்சு சரிங்க. இங்க பேரு ஈஸ்வர் ஓப்பனா பச்சையா அங்க நாகரிகம் இல்லாம ஓப்பனா இபிஎஸ் போட்டு பேசினாங்க. உண்மையான அதிமுக தொண்டை எல்லாம் உண்மையில கோச்சுதுன்னு எதிர்க்கணும். இப்ப அதே இடத்துல இங்க வந்து உதயநிதியை பத்தியோ இல்ல ஸ்டாலினை பத்தியோ பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியும்ல. ஆன்லைன்ல இருக்கிற ஐடியா என்ன பண்ணிருக்குன்னு தெரியும்ல. என் கேள்வியதான், அங்க வர கோவம் உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? பேசுங்க தமிழ். நான் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காருங்க. ஒரு நிமிஷம். ஏன்னா எடப்பாடியே வந்து விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எடப்பாடியும் கண்டனம் தெரியும் படாரு, இரண்டாம் கட்ட தலைவரும் கண்டனம் தெரியும். எடப்பாடியே அதை கண்டுக்காம போயிட்டாருங்க. வேணாம் அதை பத்தி பேசாதீங்கன்னு விஜய் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இந்த சந்தேகம் ஈஸ்வர் சாதாரண சாமானியர்களுக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? விமர்சனமே இங்கே திமுக மேல விமர்சனம் பண்ணும்போது திமுக சைட்ல இருந்து பேசுறாங்க. கரெக்டா? விமர்சனம் பண்ணி இங்க ட்விட்டர்ல பேஸ்புக் எல்லாத்துலயும் பேசுறாங்க. அது ஒரு இயற்கையா இருக்கு, ஆர்கானிக்கா இருக்கு. ரைட்டு. ஆனா அதிமுக பத்தி அங்க பேசும்போது 1-2 விஷயங்கள் அன்னைக்கு பேசும்போது எதுவுமே உங்க சைட்ல இருந்து எதிர்ப்பே வரலையா? ஏன்? எனக்கு உண்மையிலே சந்தேகமா இருக்கு. ஏன்? நீ உண்மையான அதிமுக தொண்டனா இருந்தா இதை சொல்லு. இல்லன்னு நீ திமுக. உனக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப லேட்டஸ்டா ஆதவர்ஜனா வந்து இன்டர்வியூ கொடுத்தாருல, இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர்கிட்ட கேக்குறாங்க, எடப்பாடி நீங்க அதிமுக அது செத்த பாம்புன்றாங்க. செத்த பாம்பு எப்பா? ஒரு எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர், ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி, 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு ஆளை செத்த பாம்புன்றான். நீ சும்மா இருக்கிற ஈஸ்வர். அவங்க ஏங்க அவன்லாம் ஒரு ஆளு, அவனை பத்தி எல்லாம் பேசின்னு ஒரு ஆளுன்னா அவனே அவங்கள பேசுறான். லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான். வகைராதான் எங்களுக்கு தேவை. கருணாநிதி வகைராதான் எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றானுங்க அவனுங்க. ஒரு வார்டு மெம்பர் கூட லாய்க்கு இல்லன்னு சொல்றேன். ஆனா அவனுங்க உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நீங்க அமைதியா உட்காந்துருக்கீங்க. தேவை அட்டென்ஷன்ஷிப் தேவை. எனக்கு ஏடிஎம்கே பத்தி பேசினா போலாம். மானரோசமே இல்ல உங்களுக்கு. எவனாவது கழுவி ஊத்திட்டு ஈஸ்வராஜ் காது கொடுத்து கேளுங்க. அண்ணாமலை வந்து பேரறிஞரை பத்தி பேசும்போது உங்களுக்கு கோவம் வந்துச்சு. அன்னைக்கு கூட்டணி முறிச்சிங்க, கண்டனம் தெரிவிச்சிங்க, போராட்டம் அறிவிச்சிங்க. இன்னைக்கு உங்க கட்சி தலைவர் வந்து ஒருத்தன் வந்து எடப்பாடியை நம்பி ஒருத்தனும் வரல அப்படின்னு பொதுவெளியில பேசுறான். அண்ட் மோர் ஓவர் இன்டர்வியூல போயிட்டு அதிமுக செத்து போன பாம்பு, அதாவது அது தாண்டி என்ன சொன்னார்னா, அதுதான் அவங்க மக்கள் வந்து அவங்களை ஏத்துக்க மாட்டேன், 10 வாட்டி எடப்பாடி தோத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு பொதுவான அறிவும் இல்ல. இந்த திமுக மாதிரி ஒரு நிமிஷம் இருப்பான். நீ அவங்களுக்கு பதில் எல்லாம் சொல்ல வேணாம், அவங்களும் உனக்கு பதில் சொல்ல வேணாம். இந்த ஸ்பேஸ்ல எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு டிவிகே ஸ்பீக்கர், அதுவும் அந்த பையன் கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவான். ஏதோ உனக்கு கிடைச்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சொல்லுப்பா பிரசன்னா. சொல்லுடா கபிலா சொல்லு. காலையில இருந்து கதறிட்டு இருக்க, சூத்துல வெடி வச்ச மாதிரி சொல்லு.
ப்ரோ டீசெண்டாவே ஆர்ப்பாட்டம் பேச தெரியாதா ப்ரோ உங்களுக்கு? யார் ஆர்ப்ப இவன்ட்டெல்லாம் இங்க டீசெண்டா இவ்வளவு நேரம் பேசணுமா? டீசெண்டா தானே இல்ல இல்ல பேசிட்டு இல்ல இல்ல இருக்கோம். ஏய் சபா இவன்ட்டெல்லாம் டீசெண்டா பேசணுமா சொல்லு. யார்கிட்ட யோ இங்க ஸ்பேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குன்னா நீ டீசென்ட் அந்த பர்சனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணாம். இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல ஒரு 400 பேர். அந்த பர்சன் கேட்டீரியா கூட உனக்கு ரீசனா டீசெண்டா பேச தெரியாதா? சரி நீதி கபிலன் வேண்டும், சொல்லுங்க நீதி கபிலன். வேண்டும், சொல்லுங்க கபிலன். கபிலன் சார் சொல்லுங்க கபிலன் சார். நீதி கபிலன் வேண்டும். இல்ல கபிலன் டீல் பண்ணல. ஈஸ்வரராஜ் உங்களை லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணி எனக்கு அவங்ககிட்ட பேசுங்க ஃபர்ஸ்ட். ஈஸ்வரராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து உங்களை லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்றான். நீங்க எல்லாம் வந்து வார்டு யாரு? மெம்பருக்கு ஆகிறது கூட லாய்க்கு இல்லையா? அந்த ஆளுகிட்ட டீல் பண்ணீங்க. நாங்கெல்லாம் அந்த மாதிரி பேசவே பேசல. அந்த ஆளை டீல் பண்ணுங்க நீங்க. ஈஸ்வரராஜ் அதை வந்துட்டாரு பாருங்க. சொல்லுங்க ஈஸ்வரராஜ், சொல்லுங்க டிவிக்கு வந்திருக்கேன். ஈஸ்வரராஜ். ஏங்க அவங்க எல்லாம் பேசுறது எனக்கு நேரம் இல்லைங்க. அதிமுக எங்களுக்கு எதிர் கருணாநிதி வகையரா தான் நாங்க பேச என்ன முடியும். கரெக்ட் எங்களுக்கு கரெக்ட் அவங்களால தடுமாறுது ஒரு பொறுப்பே ஈஸ்வரு? கிடையாது. குரல் என்ன தடுமாறுது? ஏங்க ஈஸ்வரா செல்லக்குட்டி நல்லா தடுமாறாங்க. இருக்கியா? நான் இன்னைக்கு அதான் சொல்றேன். ஈஸ்வரா எப்படி செல்லக்குட்டி பிஜேபிக்கு நல்லா இருக்கியா? காங்கிரஸ் எப்படி அடே பிஜேபி எதிரியோ, செல்லக்குட்டி, கம்யூனிஸ்டுக்கு பிஜேபி எதிரியோ, ஏ யூபிஎஸ் எங்களுக்கு ரெடியா இருக்கியா? கருணாநிதி வகையரா தான் எதிரி. இருங்க ஏய் இருங்க ஈகலண்ணா ஈகலே அண்ணா ஈகலே ஈகலண்ணா ஈகலண்ணா வாய ஒரே இருங்க வைக்கல. நிமிஷம். கொஞ்சம் இருங்க. ஈகலண்ணா ஈகலே ஈகலண்ணா கொஞ்சம் ஒரே தயவு நிமிஷம். செஞ்சு கொஞ்சம் இருங்க. ஈகல் இப்பதான் கொஞ்சம் ஈகலண்ணா ஈஸ்வரராஜ் ஒரே செட் ஆயிருக்கு. நிமிஷம். கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. பேசிக்கிட்டோம். இருங்க. ஈஸ்வரராஜ், டிவிக்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கும் இந்த எலெக்ஷன்ல? ஃபர்ஸ்ட் நான் 5% ஓட்டு கீழே தான் வாங்குறதே சரி கஷ்டம். 5% எல்லாரும் மேல ஜெயிக்கிறதா? வாங்கிட்டா நீ 5% மேல வாங்கிட்டா நீ என்ன பண்ற? ஏன் வாங்குறாங்க ஏய் வாங்கலாம். அது பதில் என்னோட சொல்ற ஃபர்ஸ்ட். ப்ரெடிக்ஷன் 5% 5% மேல அவ்வளவுதான். வாங்கிட்டா என்னடா பண்ற? அது ஒண்ணும் பண்ண போறதில்ல. அவ்வளவுதான் பண்ண போறது வாங்கிட்டாங்களா, இல்லைன்னா அப்புறம் என்ன அவ்வளவுதான். மைத்திரி நாங்க பேசுற? சிஎம் ஆக போறோம். ஆ திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தே இல்லாம இருக்க போகுது. அதுதான் இந்த எலெக்ஷன்ல நடக்க போகுது. அதுக்கு எதுக்கு நாங்களே நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4க்கு யார் வந்தா எங்களுக்கு என்ன ரேஸ்ல? இதுக்கு இதுக்கான வேலையை திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹ் ஓரணியில இது ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இது ஓ, வாலண்டியர் வைக்கிறேன், யோ நீ ஓரணியில இப்ப தைரியமா தமிழ்நாடுன்னு சொல்லி சொன்ன இல்ல. புதுசா யோ இரியா ஊட்ட ஈஸ்வரராஜ் ஆரம்பிச்சுக்கிறாங்க. கொஞ்ச அதை நேரத்துக்கு முன்னாடி பேஸ் எனக்கு பண்ணி தைரியமா நாங்க சொன்னல. யோ அவங்க இரியா அடிச்சாலே போதும். ஈஸ்வரராஜ் அதுதான். யோ இரியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தைரியமா சொன்னல. நாங்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வார்டு மெம்பருக்கே லாய்க்கு இல்ல. நாங்க கூட்டணிக்கு ஆமா, வந்தா கூட எங்க எங்களுக்கு எங்க வந்து பொதுச் செயலாளரை பத்தி தவறா பேசினா நாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கதான் செய்வோம். ஏன்னா நான் எங்களுக்கும் பிரசன்ன பிரச்சனை யாருல இருக்கு. இருந்து அதிமுக இல்ல பிரசன்ன அதிமுக சொல்லுது என்ன, நீங்க ஒரு வார்டு மெம்பருக்கே லாய்க்கு சென்னை இல்லைன்றாங்க. நீங்க பையன், என்னங்க? சென்னை பையன், நான் இருக்கேன், நான் ஆ. இருக்கேன், நான் இருக்கேன். இதுப்பா நான் இருக்கேன். வெயிட் ஆமாங்க, பண்ணு, வெயிட் நான் பண்ணு. சொன்னதான். அதுக்காக ஒண்ணும் பண்ண போறதில்ல. அவங்கவுங்களுக்கு விமர்சனம் ஒண்ணு இருக்கு. திமுக மாதிரி எல்லாருக்கும் பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு சுத்துறது கிடையாது. அதிமுக பாஜக முழுங்கிடுச்சு. ஆனா உனக்கு அதிமுக தைரியமே பாஜக இல்லையா? யோ முழுங்கிடுச்சு. ஏயா விஜய் எதுக்கு ஒரு நிமிஷம் இரு. இங்க யாரும் உள்ள வரல. அந்த பையன் கேட்டாப்புல, யார் அந்த பிரசன்னா, அந்த பையன் என்ன கேட்டாப்புல, நாங்க 5% மேல ஓட்டு வாங்கிட்டோம்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறாப்புல. அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதுவா, வழக்கம் போல நாங்க வாங்கிட்டாங்களா பரவாயில்ல, அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்ப மூவிங் ஆன் தான் பண்ணிட்டு போய் ஆகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நீ இப்பதான் சொன்ன இந்த மாதிரி இதுதான் இது 5%. கைப்புள்ள இரு மாதிரி இரு நெக்ஸ்ட் இரு மீட் இரு பண்றான்னு போயிட்டான். இருப்பா. நீ இப்பதான் சொன்ன 5%க்கு மேல வாங்காத கட்சி கூட எல்லாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றீங்க? ஆமாயா, என்னோட அசம்ஷன் அதுதான். என்னோட சரி விருப்பம் 5% கீழே தான் வாங்கணும்னு நினைப்போம். 5% எவ்வளவு ஓட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு தம்பி. 5% எவ்வளவு ஓட்டு? 6 கோடியே வாக்காளர்ல எத்தனை சதவீதம் போலாவும், அதுல எவ்வளவு சதவீதம் நீங்க வாங்குவீங்கன்னு நீ சொல்லு. 5% எவ்வளவு நீ பசுப்ப சொல்லுப்பா எனக்கு. என்னடா நான் ஏதோ கேட்டா நீ கணக்கு போட சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ சொல்லுப்பா. நீ 5% எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு நீ அதுக்கப்புறம் 5% தாண்டுமா தாண்டாத நீ பேசலாம். இல்ல பிரசன்னா கரெக்டான கேள்வி தானே. 5% தான் நம்பர்ஸ்ல எத்தனை ஓட்டு? சரி ஈஸ்வர் எனக்கு தெரியல ஈஸ்வர். நாங்களாம் இப்பதான் பாலிடிக்ஸ் வந்திருக்கோம். நீங்க தான் காலங்காலமா பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. சொல்லுங்க. இப்ப இது வந்து யாரும் உங்களோட பேசாதீங்க, அவங்க பேசிக்கிட்டோம். டெபியூட் இல்ல, எலெக்ஷன். பதிவார ஃபர்ஸ்ட் ஓட்டே எலெக்ஷன் தான். 4 லட்சம். அது மொத்தமாவே 3 லட்சம் 4 லட்சம் தான் பதிவாகுமே. கிட்டத்தட்ட 70%, 69% தான் போலாகும். இதுல 4 மேஜரான லட்சமா? பார்ட்டி ஏடிஎம்கே டிஎம்கே எடுக்கும். சபரி இப்ப இருக்கேன். தேர்ட் பார்ட்டி என்னன்னா ஃபோர்த் 4 பார்ட்டிக்கு 5 லட்சமா? இவ்வளவுதான் வரும். ஆனா தேர்ட் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் பெருசா இம்பாக்ட் ஆகாது. ஈஸ்வரன் பிரசன்னா நீ மட்டும் பேசுறது பேசிடுறேன். நீ 20% 10% எடுக்கணும்னா நீ பெரிய அலைன்ஸ் வச்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னை நம்பி இது பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன லீடர் கிடையாது. இப்பதான் வரீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓட்டு சதவீதம் வருமா வராதான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கணும். எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி விஜயன் சார் 8% ஓட்டு வாங்கிட்டாரு, எம்ஜிஆர் சார் 33% வாங்கி ஆட்சி அமைச்சார், அதுவே நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா தவறு. உங்களுக்கு என்ன இருக்கு?
சரி உங்களுக்கான ஈஸ்வர், என்ன உங்களுக்கு தனி தகுதி பெரும்பான்மை இருக்கு? இருக்கா? நீங்க ஏடிஎம்கேல இன்னும் வந்து தனி சாதித்த தனி ப்ரூவ் பெரும்பான்மை இருக்கா? பண்ணவே நான் இல்லை. கேக்குறேன். எம்ஜிஆராவது இந்த ஏடிஎம்கேல வந்து இடைத்தேர்தலை இரியா ப்ரூவ் யோ பண்ணாரு, யோ திண்டுக்கல் பேசிட்டே இடைத்தேர்தல. இருக்காதியா யோ, அதுக்கப்புறம் பேசவியா? எஸ்டிஏக்கு ப்ரூவ் பண்ணாரு. ஜெயலலிதா அம்மா மருங்காபுரியும் இது மதுரை கிழக்கும் ப்ரூவ் பண்ணாங்க. தன்னோட யோ இரியா அது யோ, ஒரு இது பேசவியா? எதிர்கட்சி முறுக்க தலைவராகி 2 இடைத்தேர்தல் திமுகவை ரெட்டலை சின்னம் வந்ததுக்கப்புறம் தகர விட்டாங்க. பெரும்பான்மையான ஆட்சி அமைச்சு கூட அந்த நடந்த அது சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடந்து 17 நாளுக்கு அப்புறம் நடந்த இடைத்தேர்தல். ஈஸ்வரி இரியா, நீ ரவீந்திர துரைசாமி நினைச்சிட்டு இருக்கிய உன்ன? நீ என்ன நீ பக்கம் பக்கமா எடுத்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? புரியுது. அந்த பையனை பதில் சொல்ல விடு. தம்பி நீ பேச. இரியா ஈஸ்வர், ஏடிஎம்கேக்கு வந்து இல்ல தனி இல்ல, பெரும்பான்மை உன்னால இல்ல இந்த 40 எலெக்ஷன்ல. லட்சம் ஓட்டு உன்னால வாங்க முடியுமா சொல்லு? இரியா யோ இரியா, நான் கேக்குறதுக்கு மேல கேள்வி பதில் சொல்லு. ஏடிஎம்கேக்கு வந்து தனி பெரும்பான்மை இருக்கா? இருக்கு. இல்லாம தான் அப்புறம் எதுக்கு 25% ஓட்டு அப்புறம் எதுக்கு வாங்கினாங்களா? பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க? நீங்க உங்க தலைவர் தான் சொன்னாரு வந்து நாங்க பிஜேபியோட ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொன்னாரு. எதுக்கு கூட்டணி வச்சாரு? ஏங்க அவங்க தாங்க வந்து கூட்டணி வாங்கன்னு எல்லா ஐயோ, இது. நீங்க ஏன்னா என்ன அவங்களுக்கு இப்ப 8 தேவைப்படுது. மாசத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன அண்ணா? இது அந்த ஏடிஎம்கே ஆபீஸ்ல நீ என்ன சொன்ன? பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்க தலைவர் தானே சொன்னாரு. ஏன் இல்லதாங்க. கூட்டணி வச்சீங்க? ஏங்க இதேதாங்க. உங்களுக்கு தான் தனி பெரும்பான்மை இருக்கு. அரசியலை பிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 கட்சி சூழ்நிலை வச்சு ஆட்சி அமைக்க சந்தர்ப்பத்துக்கு ஏத்த வேண்டியதானே? மாதிரி இல்ல இங்க கேக்குறாங்க வந்து கூட்டணிக்கு எங்களை வாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல வேற மாதிரி எங்க தலைமையில தான் நாங்க சரி, இது இப்போ நடத்தணும். இப்ப இருக்க ஆள் இல்ல, இப்ப எல்லா இடத்துலயும் இல்ல. இணையமைச்சர் எல்முருகன்ல இருந்து சொல்றாரு, எங்களோட பயணம் கரெக்டா போயிட்டு இருக்கு. இது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அவர் தான் இப்போதைக்கு தமிழகத்தோட இது என்டிஏ கூட்டணி தலைவராக அவர் தான் இருக்காரு இப்போதைக்கு. அவருடைய பயணம் சரியா போயிட்டு இருக்கு. அது உறுதியிலேயே நாங்க இருக்கோம். ஒரு பக்கபலமா எங்க நிமிஷம் கூட்டணி கட்சியில ஈஸ்வர், எல்லா ஒரு இடத்துலயும். நிமிஷம். ஒரு பிஜேபி எப்பா கீழே யாராவது கொஞ்சம் பிஜேபி யாராவது இருந்தா கொஞ்சம் மேல வாங்குங்களேன் ப்ளீஸ். பிஜேபி ஐடின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை ஆதரவாளர்களை கூட்டு. யோ, அண்ணாமலை எந்த கட்சியில இருக்காரு? ஈஸ்வரு அன்மியூட் பண்ணிட்டேனே. ஈஸ்வரு அண்ணாமலை பிஜேபி எந்த தான் கட்சியில இருக்காரு. இருக்காரு? பிஜேபி தான் இருக்காரு. பிஜேபில சைலண்ட் மோட்ல இருக்காரு இப்போதைக்கு. சரி பிரசன்னா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அதிமுக உங்க கூட்டணியில வந்தா நீங்க என்ன எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. யாரு? பிரசன்னாட்ட கேக்குறேன். ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுனாலே நீங்க கிட்டத்தட்ட 14-15% எடுக்கணும் ஓட்டு. அது டிரான்ஸ்பர் ஆகணும். ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகணும். இப்ப என்ன டிவிக்கு எடுக்காதுன்றியா ஈஸ்வரு? எடுக்கலையான்னு அவங்கவுங்க வேட்பாளரை பொறுத்துதான். வேட்பாளர் விலை போவாங்களா இல்ல என்ன ஆவாங்க இல்ல வேலையை செய்யாம மெத்தனம் காட்டுவாங்களா யாருக்கு தெரியும்? கட்சியில இருந்து வெளில வந்து இல்ல கபிலன், சச்சினை பேச விடுங்க. சச்சின் பேசட்டும். யாரு சச்சின்? சச்சின் பிரசன்னா தான் தெரியாதா? அவர் இன்னொரு ஐடி. இந்த பையனா? இந்த பையன் எனக்கு தெரியுமே. வருவாப்புல அபியூஸ் பண்ணிட்டு போயிடுவாப்புல. தம்பி 15% கூட நீ ஓட்டு எடுக்க மாட்டேன்னு அவரு தான்ப்பா சொன்னாரு. என்கிட்ட வண்டி ஏத்தாத, முடிஞ்சா அங்க பேசிக்க. இல்ல இப்ப என்னன்னா, திமுக ஆரம்பிச்சதுல திமுக வந்து 1940லயும் என்னமோ 49லயும் என்னமோ ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்ச உடனே எல்லாம் அவங்க ஒன்னும் ஆட்சி பிடிக்கல. அது வந்து ஆட்சி எப்ப ஆட்சி பிடிச்சாங்க சொல்லு? சரியா? 1967 முக்கிய காரணம் திமுக. ஈஸ்வர் உன்கிட்ட கேட்கல, உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் பிரசன்னா, எப்ப திமுக ஆட்சியை பிடிச்சது? எப்பா ஒரு கட்சி வச்சு சமாளிக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல 3 கட்சி வச்சுட்டுலாம் என்னால முடியாது. நீ அரசியல்னு வந்துட்டா கட்சியை வச்சு சமாளிக்கிறது உன் பாடு. அத நாங்க எதுவும் பண்ண முடியாது. வரவங்களா நீ சமாளிக்கிறது. ஒரு கட்சியில 3 பேர் 4 பேர் ஆளுக்கு ஒரு கட்சி பேசுறீங்க. என்ன ஹோஸ்ட பார்த்தா எப்படி தெரியுது? அந்த பையன் என்ன கேட்டான்? ஒரு நிமிஷம் ஈஸ்வர, நீ தானே விமர்சனம், நீ தானே பண்ண டிவிக்கே பத்தி, கரெக்டா? அந்த பையன் என்ன கேட்டான்? 15% நாங்க ஓட்டு வாங்கிட்டோம்னா என்ன பண்றேன்னு கேள்வி கேட்டான். நீ என்ன சொல்லணும் டக்குன்னு? அதெல்லாம் முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு டக்குன்னு சொல்லணும். ஒண்ணு உன்னுடைய நிலைப்பாட்டுல நீ ஸ்ட்ராங்கா நில்லு. இல்லையா சாரி வாங்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணா நீ ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு பெரிய இதுவா இருக்கும். அதுக்கான வேவு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கணும். எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டத்தை நிறுத்தி வைக்கிறேன். இப்ப ஒரு பாவடிவ
ஒரு இடத்துல ஒரு சொன்னீங்கன்னா ஓலப்பையில ஒண்ணு கூட்ட மாதிரி ஏன் லொட 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 லொடன்னு ஓடிட்டே இருக்கிற. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நிப்பாட்டான், ஒரு நிமிஷம் மத்தவங்களும் பேசணும்ல. கபிலன் அந்த ஆள் பேச கலைச்சு விட பாக்குறாயா நீங்க. கபிலன், எனக்கு இந்த பிரசன்னா டிவி கார்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நடந்ததுல ஒரு போராட்டம், அது எதுக்காக? ஏன்னா பாதி பேர் டிவி காரனே வந்து பனையூருக்கு வந்து ஏர்போர்ட் நிறுத்திடுவாங்க அப்படின்றான். சில பேர் அப்படின்னு வந்து யார் பிளாக் சொன்னா? திமுக காரங்க தான் சொல்லிட்டு திரியுறாங்க. ட்விட்டு யார் சொன்னா? போட்டுட்டு இருக்காங்க பாரியா. திமுக கொத்தடிமைகள் தான் சொல்லிட்டு திரியுறாங்க அப்படின்னு யார் சொன்னா? அப்படின்னு கோவப்படாத சச்சினே, நீ ட்விட் அப்படிதான் பல பேர் போட்டுருக்காங்க. பிரசன்னா அவங்கதான் சொல்றேன் ப்ரோ, உங்களை தற்கொலைன்னு இல்ல இல்ல உங்களை இந்த அபியூஸ் பண்றதெல்லாம் பண்ணினா எல்லாத்துக்கும் மன தெரியும்டா. உங்களை தற்கொலைன்னு எங்களுக்கு அட்ரஸ் பண்ண தெரியும். யார் பண்ணா? யார் சொன்னாங்கன்னு கேளு, அதோட நிறுத்தி. இப்ப ஈஸ்வர் பேசிட்டு இருந்தான் கொத்தடிமைகள்னு, அப்ப கோவம் வரலையா? யோ அவன்கிட்ட நான் பேசுவேன், அவனுக்கு தெரியும், அவனுக்கு நான் அடிமைன்னு நான் சொல்லுவேன். உன்னால சொல்ல முடியுமா அவனை? நாங்க ஏன் சொல்லிட்டு எங்க அப்புறம் அப்புறம் ஏன் நீ பேசுற? என்னால பேச முடியும் அவன்கிட்ட. சரி நீ இது சொல்லு. இப்ப இன்னைக்கு நடந்த போராட்டம் எதுக்காக? அஜித் குமார் அப்புறம் 24 பேர் மரணத்துக்காக நடந்த போராட்டம் தானே, சரிதானே? ஆமா. புசி ஆனந்த் அதுல பேசுன பேச்சு என்ன? இரு இல்ல பாந்தர் ஒரு நிமிஷம். அதுக்கு நீ ஒண்ணு போகவும் விட மாட்டேன் நீ. இல்ல இல்ல ஒரே ஒரு ஆட் ஆன் பண்ணிக்கோங்க இந்த கேள்வியோட. இப்ப இந்த 4 ஆட்சி மட்டும் தான் ஏன் எடுத்தீங்க? அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில இருந்ததெல்லாம் டெத்ல நீங்க கன்சிடர் பண்ணல. அவன் பேச மாட்டான்னு நமக்கு தெரியும். அவன் அதிமுக ஆட்சியில, நீ திமுக ஆட்சியில நடந்ததே கேளு. நான் கேக்குறேன், போட்டியா போயா? யோ அஜித் குமார் உங்க அம்மா அப்பாக்கு மட்டும் ஏன் சாரின்னு சொன்னாரு? ஏன் 24 ஃபேமிலிக்கு ஏன் சொல்லல உங்க தலைவர்? அதுதான் உங்கள்ட்ட கேக்குறேன். அதை விடியா, நீ அது சிக்னல் கிடைக்கல, நீ கண்டிச்சு பேசுற, சரிதான், ஓகேவா? அது பிரச்சனை இல்ல. உங்க கட்சி பொதுச் செயலாளர் இந்த போராட்டத்துல அந்த 24 பேரை பத்தி என்ன பேசினார்? அது மட்டும் கொஞ்சம் சொல்ல. நீதி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. எப்ப கேட்டாரு? சிபிஐ பின்னாடி போய் ஒளியாதீங்கன்னு சொல்லிட்டு எங்க எடுத்து போடாத. இல்ல அவர் கேட்டதை போடு. இவனுங்களை வச்சு பேசிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அரைகுறை வச்சுக்கிட்டு நீங்க உட்காந்து பேசி சொல்லிட்டான், வந்துட்டான். இவனுக்கு அப்படியே எல்லாமே தெரியும். இப்ப தப்பிச்சு ஓடுவாரு. இப்ப அவ்வளவுதான். நீ பொதுச் செயலாளர் பேசுனதை மட்டும் கொஞ்சம் கூட, அதுல என்னதான் பேசியிருக்காரு நீயே சொல்லு. நாங்க யாரும் வந்து பெயிண்ட் அடிக்கல, நாங்க யாரும் வந்து அசிங்கப்படுத்தல. நீ சொல்லு போதும். தாவேகக்காரனா நீ சொல்லு. உங்க தலைவர் வந்து அஜித் குமார் உங்க அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டார்ல, ஆமா தப்பு. அதான் ஆமா மன்னிப்பு கேட்கல அவரு. ஆமா அந்த அவர் கேட்கல, விட்டுட்டாரு. நீங்க கண்டிச்சு போடுறீங்க. இங்க பாருங்க, நீங்க கண்டிச்சு கூட்டம் போட்டீங்க, நீங்க கண்டிச்சு போட்டீங்க இல்லையா? பிரசன்னா அவர் கேட்க கிடையாது, இப்ப அது கேட்கவும் மாட்டாரு இனிமேட்டு. ஓகே, நான் கேக்குறேன் என்னன்னா, உங்க தலைவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது ஜெயராக்ஸ் பென்னிக்ஸ் வழக்குல கேட்டாரு, எடப்பாடி பதவி விலகணும்னு சொன்னாரு. அப்ப உங்க தலைவர் ஏன் பதவி விலகல? சூப்பர், எங்க தலைவர் அப்படி சொன்னார்ல, அதே மாதிரி புதிய ஆனந்த் என்ன சொன்னாரு சொல்லு பாப்போம். மூச்சுக்கு 300 வாட்டி எடப்பாடி பதவி விலக வேண்டும். எங்க தலைவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது சொன்னார்ல, இப்ப புசி ஆனந்த் என்ன சொன்னாருன்னு சொல்லு. எங்க தலைவர் 4 வருஷம் முன்னாடி சொன்னாலும் உனக்கு தெரியுது. புசி ஆனந்த் தெரியல, அது என்ன பேசுறாரு கொஞ்சம் எடுத்து சொல்லு. கேக்குதா? ஹலோ, கேக்குது. இல்ல நான் கேட்டதுக்கு புரிஞ்சதுல கபிலன். எங்க தலைவர்கள் எங்க கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்க அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. புசி ஆனந்த் இப்ப 2 மணி நேரம் முன்னாடி தானே பேசினாரு. அத வந்து இப்ப அவரு நம்மளுக்கு விளக்குவார். தம்பி சொல்லுப்பா. தம்பி பிரசன்னா, தம்பி இருங்க எடுத்து தேடி படிச்சிட்டு இருப்பாங்க. இருங்க கபிலன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. தேடுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. யோ இரியா, நீ அவங்களுக்கு மேலயா நீ சென்னை இரியா படிச்சுட்டு வரத்தையா. குறுக்க வந்து வச்சுக்கேன். சென்னை பையன் சத்தியமா சொல்றேன், ஜோம்பியா மாறிடுவாமா. அங்க விஜய் பேசுனதே 2 மினிட்ஸ் தான். அங்க என்ன தேடி எடுக்கலாம், அங்க ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம் அது என்ன காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எவ்வளவு கூட்டம் வரும்னு பாக்குறதுக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டம் போட்டாங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியல. எதுக்காக அதை வச்சாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. பில்லா அதுதான் சொல்றேன், இந்திய வரலாற்றுல 20 நிமிஷம் நடந்த போராட்டம் இதுதான். அதுதான்டா ஆர்ப்பாட்டம். நான் ஏன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும். அப்படி போராட்டம்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? கட்டில்ல தூங்கிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு. சரி, அது இப்ப புசி ஆனந்த் எப்படி பண்ணாரு போராட்டம்? ஏர் கூலர் வந்து தலைக்கு பின்னாடி வச்சிட்டு அப்படி தூங்குறது, அதெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப புசி ஆனந்த் எப்படி இந்த போராட்டத்தை செய்தார் அப்படின்றதே போராட்டத்தை பத்தி தான் பேசலாமா? முதல்ல 200 ரூபா கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்து நீங்க எல்லாம் பேசலாமா? சரி, நாங்க என்ன பண்ணிட்டோம்பா. நீ போராட்டம் எப்படி இருக்கும்? புசி ஆனந்த் பேசுறது பாரு, இதுதான்டா போராட்டம் அப்படின்னு எங்களுக்கு எடுத்து காட்டு. எனக்கு வந்து 200 பேர் வேணும், இந்த இடத்துல 200 பேர் வேணும்னு வாட்ஸ்அப்ல வர அனுப்ப வேண்டியது.
வெக்கமே இல்லாம. சரி அது ஓகே வந்து அடுத்தது வெள்ளை சட்டை புஷி ஆனந்த் என்ன வெள்ளை பேசுறாரு சட்டை எடுத்துக்காட்டு. ஜீன்ஸ் பேண்ட்ல தான் வெள்ளை சட்டை பிளாக் சட்டையில தான் வர வேண்டியதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்கறது. அதெல்லாம் பிளாக் நீ ஓகே எல்லாம் தான். போராட்டத்தை பத்தி எல்லாம் பேசலாமா பிளாக்? சரிப்பா. என்னாச்சு மைக் ஆஃப் பண்ணிருக்கு பக் இல்ல வருதா? பிரசன்னா, நீங்க இப்ப இத பத்தி சொன்னீங்கல்ல, அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க டைரக்டா. புஷி ஆனந்த் இன்னைக்கு என்ன பேசினாரு அது தேடி இல்ல எடுத்தா கூட ஒரு பிரசன்னா எந்த காலத்துலயும் பதில் சொல்ல மாட்டான், அவனுக்கு இல்ல பதில்லாம் இல்ல தெரியாது, கேள்விக்கு இல்ல இல்ல கேள்விதான். தமிழன் நான் புஷியானந்த் பேசலாம் பார்க்கலாம். நான் தளபதி பேசினதான் பார்த்தேன். இது நடந்ததே ஏடா நடந்ததே 20 நிமிஷம் 5 தான், நிமிஷம் அதையே நீ பாக்கலன்னா என்ன 5 பண்றது? நிமிஷம் பிரேக் ஏன்னா பிரேக்ல பாத்துருக்கலாம் இந்த தம்பி. இந்த இந்த ஸ்பேஸ் டைமிங்கை விட கம்மியா தான் அந்த ஆர்ப்பாட்டமே நடந்திருக்கு. இல்ல, எனக்கு இதுக்கு ஒரு இதுக்கு கொடுக்குற கட்சியில இம்பார்ட்டன்ஸ் கூட அதுக்கு இல்லையா? எல்லா இதுக்கு கொடுக்குற ஆர்ப்பாட்டமும் இம்பார்ட்டன்ஸ் கூட இருங்க அதான் நான் என்ன இருங்க கேக்குறேன்னா, புத்தி இல்ல இல்ல கூட கூட பேசி அப்படியே கெடுத்து விட்டுறாதீங்க. இந்த இல்ல ஸ்பேஸை விட புத்தி கம்மியான டைம் தான் நடந்திருக்கு அந்த ஆர்ப்பாட்டம். இல்ல அதை கூட நீங்க கவனிக்க மாட்டீங்களா? எனக்கு ஒண்ணு புரியல. பொதுச் செயலாளர் பெரிய ஆளா, கட்சியில தலைவர் பெரிய ஆளா? ஒரு பொதுச் செயலாளர் வந்து எவ்வளவு பெரிய போஸ்டிங்கயா? அவர் பேசுனதை கேட்கலன்ற, தலைவர் பேசுனதை கேட்கணும்ன்ற. பொதுச் செயலாளர் தான் அந்த கட்சிக்கு ஒரு அஸ்திவாரமே. என்ன பிரச்சனை? ஐயா கட்சி கொள்கையே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் எழுதுனாங்க, தலைவருக்கும் தெரியாது பொதுச் செயலாளருக்கும் தெரியாது. அதே ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் நீங்க வந்து 2021 எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணீங்க. சரியா? கொள்கை எழுதுறதுக்கும் எலெக்ஷன் பேஸ் பண்றதுக்கும் எப்படி சம்மந்தப்படுத்துற? தான் நீங்க எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணீங்க திமுக காரவங்க. நீ பேசுறது திமுகவே கொள்கை எழுதலடா அவன். இல்ல இல்ல பிரசன்னா பேசுறது ஒயிட் பியர். பிரசன்னா பேசுறது ஒயிட் பியர். ஆமாண்ணா. இல்ல கொள்கை எழுதுறதுக்கும் ஒயிட் பியர்ட்ட எல்லாம் பாலிடிக்ஸ் பேச விரும்பல. ஆமா நீ யாருக்கிட்டயுமே பாலிடிக்ஸ் பேசலடா. நீ பேசுறதானே நீ யாருக்கிட்ட தான் பேச வந்த? சொல்லுங்க டேய் பிரசன்னா மாமா சொல்றா. அப்புறம் டேய் மச்சான் அந்த ஒயிட் சொல்லுங்க கபில் மச்சான், அந்த ஒயிட் பேர் கேக்குற கேள்விகள் நான் பதில் சொல்ல முடியல மச்சான், எனக்கு டிரைவ்ல போட்டு லிங்க் அனுப்பு மச்சான் அப்படின்னு சொல்லி அப்புறம் பேசுவாங்க. ஒயிட் பேர் தற்கொலைத்தனமா கேள்வி கேட்டா அப்படிதான் சொல்ல முடியும். சரி அப்போ இல்ல அப்போ ரஜினி ஃபேன் விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டேன் கரெக்டா? யோ ரஜினி ஃபேன்ஸ் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவீங்க. அரசியலே பேச மாட்டேன், ஓட்டு எப்படி போடுவேன் ரஜினி ஃபேனுக்கு? ரஜினி ஃபேன்ஸ் வந்து 99 அப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே தான் ரஜினி ஃபேன் இல்லையா? இல்ல உன் லாஜிக் படியே வருவோம். ஒரு நிமிஷம், உன் லாஜிக் படியே வருவோம். ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க, அப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க. ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாமே பாதி பேர் சங்கிங்க தான். ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன? இல்ல நீ சொல்ல. அப்ப ரேவந்த் சங்கியா? அந்த ரேவந்த் பையன் ரஜினி டிவி வச்சுட்டு உன்னை அண்ணாமலைக்கு காவடி தூக்குவேன். எனக்கு இது மட்டும் சொல்லு, விஜய்க்கு சாமி கும்பிடுற பழக்கம் இருக்கா இல்லையா? விஜய் ஃபேன்ஸுக்கு சாமி கும்பிட மாட்டீங்களா? விஜய் ஃபேன்ஸ் சாமி எல்லாம் கும்பிட மாட்டாங்க, விஜய் போட்டோ வச்சு கும்பிட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். நாக்குல சூடம் ஏத்தி அந்த மாதிரியா? அந்த மாதிரியே தான். கொஸ்டினுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டா இல்ல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டா அதை லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொடுக்க தெரியாது. ஒண்ணு கொஸ்டின் மட்டும் கேட்பானுங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்களுக்கே தெரியாது, அதை வந்து டைவர்ட் பண்றது. இதெல்லாம் ஒரு கட்சி ஒரு 4 பேர் அவங்க தலைவருக்கே தெரியாது. ரசிகரோட ஃபேன்ஸ் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி அவன் சொல்றான்? எங்க ஊர்ல ஒரு கிளை செயலாளர் ரஜினி ரசிகரா திமுக இருக்காது. ரசிகர்கள் பல கட்சியில இருப்பாங்க, அவங்க பிடிச்ச கட்சிக்கு வேற போடுறாங்க. தாவேக்கா கையில பெயிண்ட் டப்பா வச்சுதான் சுத்துவானுங்க, எல்லாருக்கும் ஒரு பெயிண்ட் வச்சுன்னு இருப்பானுங்க. தாவேக்கா அண்ணன் தாண்டா இப்ப வந்து அன்னைய செலவணியில மாட்டிக்கிட்டு பிஜேபியோட அடிமையா வந்திருக்கான், RSS அடிமையா உங்க அண்ணன் தான் வந்திருக்கான். அரப்பன் கொஞ்சம் ஒரு செகண்ட் முன்னாடி என்ன சொன்னாருன்னா, அரசியல் பேச தெரியாதவங்க எல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னாரு. அது என்ன பிரச்சனை? அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அப்ப விஜயே ஓட்டு போட ஓட்டு போட மாட்டாரு. விஜய் ஐடி கார்டு கொடுங்க, ஓட்டர் ஐடி கொடுங்க, ஃபர்ஸ்ட் அவரே ஓட்டு போடக்கூடாது. அரசியல் தெரியாதவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னா அப்ப விஜயே ஓட்டு போடக்கூடாது. ஆக்சுவலா எனக்கு அதான் புரியல. எனக்கு பிரச்சனை என்ன? இது கொள்கை எல்லாம் உங்க கட்சி கொள்கை புதுசு புதுசா இருக்கு, உலகத்துல எந்த இடத்துலயும் இல்லாத கொள்கையா இருக்கு. எனக்கு அதெல்லாம் வேணாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இது ஆர்ப்பாட்டமா? ஐயா தம்பி பிரசன்னா, அவனே பொதுச் செயலாளர் என்னடா இது பேரு அவசரப்பாட்டா? அவசரமா வந்து அவசரமா ஓடுறது. ஆர்ப்பாட்டம் எவ்வளவு நேரம் நடக்கும்? அரப்பன் என்ன உங்க தலைவர் மாதிரி தலைக்கு மேல ஒரு ஏசி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரியா நடக்கணும் ஆர்ப்பாட்டம். என்னடா இது? வந்து 3 பேர் உட்கார வச்சுட்டு இது பண்ண முடியுமா? 5 நிமிஷம் கூட இல்லடா. அரப்பன் உன்னையாதான்டா கேக்குறேன். சரி அன்னைக்கு உங்க அண்ணன் பண்ண போராட்டத்துக்கு எஃபெக்ட் என்ன சொல்லு பார்க்கலாம். போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு தலைக்கு மேல 2 ஏசிய மாட்டி வச்சுட்டு உட்கார்ந்து போராட்டம் பண்ண முடியுமா?
அந்த பண்ணதே பாதிக்கப்பட்ட இல்ல ஒரு நிமிஷம் இருங்க கட்டவர சேர்றா. அந்த மாதிரி போராட்டம் பண்ணனாலதான் வந்து 3 நாள் அங்க வந்து போராட்டம் நிறுத்தி அங்க இருக்கிற கேடயமா பிடிச்சி வச்சிருந்த மக்களை வந்து வெளியே கூட்டு வர முடிஞ்சது. இப்ப உங்க அண்ணன் ஒரு போராட்டம் பண்ணால அந்த போராட்டத்துக்கான எஃபெக்ட் என்ன சொல்லு? நல்லா எழுது. சேர்றா, இன்னைக்கு உங்க அண்ணன் ஒரு போராட்டம் பண்ணால அந்த போராட்டத்துக்கான எஃபெக்ட் சொல்லி என்ன நடக்க போகுது எடுத்து சொல்லு. இந்த கப்பல் எழுதுவாங்கல்ல அது மாதிரி எழுதிட்டு இருக்கு. அப்புறமே நாங்க எழுதிக்கிறோம். நீ பதில் சொல்லு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க அண்ணன் பண்ண போராட்டத்துக்கான எஃபெக்ட் என்ன சொல்லு? தலைக்கு மேல ஏசி வச்சுட்டு படுக்கிறப்ப போராட்டமா? இன்னைக்கு போராட்டம் பண்ணீங்களே, அடே அத பண்ணனால 3 நாள் வந்து இளைஞர்ல போராட்டம் பண்ணலடா. நீ வந்து பிஜேபி காரண்ட பேசுற மாதிரி இல்ல ஒரு நிமிஷம். அடே அந்த போராட்டம் பண்ணனால பிரணாப் முகர்ஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. ஒரு சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அங்க 3 நாள் போற நிக்க வைக்கிறாங்க. கேடயமா பிடிச்சு வச்சிருந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வராங்க. இவ்வளவு நடந்துச்சு அந்த ஏசி பக்கத்துல உட்காந்தனால. இப்ப உங்க அண்ணன் வந்து பேசிட்டு போனால யாரு மதிச்சா என்ன எஃபெக்ட் சொல்லு பாக்கலாம். சரி சரி, நாங்க ஊரை ஏமாத்துறனால இப்ப உங்க அண்ணன் பண்ண போராட்டத்துக்கு என்ன நடக்க போகுது எடுத்து சொல்லிட்டு போ. ஒரு நிமிஷம் மைக்கு இல்ல. ஒயிட் பேர் கொஞ்சம் கோஸ்ட் வாங்கிக்கங்க. இல்ல அரப்பன், இப்ப யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களா அவர்கிட்ட கேளுங்களேன். பிரசன்னா, இப்ப யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்களேன். பேசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் எதிர்த்து. இப்ப யார்கிட்ட கேஸ் இருக்கு? இல்ல இப்ப யார்கிட்ட கேஸ் இருக்கு? இருங்க இப்ப யார்கிட்ட கேஸ் இருக்கு? இல்ல கட்டண அதுல முக்கியமான ஒரு விஷயம். சரி, குஷியானந்த் பேசுனது கேட்கல, விஜய் பேசுனது கேட்டியா? பிரசன்னா, நம்ம அரசியலாவே பேசுவோம். விஜய் பேசுனது கேட்டியா? கேட்டேன். அதுல விஜய் வந்து அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் இவங்க சிபிஐக்கு மாத்தினாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்கன்னு அவர் சொன்னார்ல. விஜய் சொன்னாரு, கேட்டியா? சொல்ல விஜய் என்னைக்கு அறிக்கை விட்டாரு சொல்லு. அவர் ட்விட்டர் போய் பார்த்து அதெல்லாம் தெரியாதுங்க எதுவுமே எங்களுக்கு. ஒரே நிமிஷம் இல்ல, இங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு கபிலன் ப்ரோ. எடுத்து டிஸ்கனெக்ட் ஆயிடும் எனக்கு. பிரசாத், அவரோட ட்விட்ல போயிட்டு நீயே பாத்துட்டு வாய, என்னைக்கு இவருக்கு வந்து அஜித்குமாருக்காக அறிக்கை விட்டாருன்னு நீயே போய் பாரு. 2 நாள் கழிச்சு விட்டாரு. இல்ல, நீ டேட்ட பார்த்து சொல்லு. கீழே எத்தனை பேர் கேக்குறாங்க ரெக்கார்டிங் ஸ்பேஸ், நீயே பார்த்துட்டு டேட்ட சொல்லு. கேக்குதா? இப்ப கேக்குதா? நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு கபிலன் ப்ரோ. பெரிய போராளிய மேல ஏத்திருக்கீங்க. இந்த ஸ்பேஸ் அவ்வளவுதான் இனிமேல். பிங்க்மேன் பேசுங்க. பிங்க்மேன் மைக்ல தான் இருக்கிறீங்க, பேசுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. பிங்க்மேன். கேக்குது. சரி, போராட்டம் பத்தி கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? எப்படி போராடலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி உங்க கலைஞர் மாதிரி வந்து சௌக்கியமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கருணாநிதி மாதிரி வந்து ஏசி வச்சுட்டு 3 பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு போராடணுமா? ஏண்டா ரஜினி ரசிகரே, உங்களை வந்து பல்லு போனவெல்லாம் நடிக்கிறான்ட்டு உங்களை நல்லா இருக்கியா? சௌக்கியமா? பல்லு போனவெல்லாம் நடிக்கிறான் ஹீரோவா இன்னும் அப்படின்ட்டு துரைமுருகன் சொல்றாரு. இவனுங்களுக்கு போயிட்டு ரஜினி ரசிகர் முட்டு குத்துனுறீங்களே டாடி, கேவலமா இல்ல உங்களுக்கு? திமுக காரனுங்க ரஜினியை எந்த அளவுக்கு வன்மத்தோட ரஜினியை வந்து பேசியிருக்கானுங்க. நான் இங்க மேல என்ன டாபிக் போட்டிருக்கிறேன் பிங்க்மேன்? ஆரி போனா ஆர்ப்பாட்டம். நீங்க ஆர்ப்பாட்டம்னு சொன்னீங்க. இது ஆர்ப்பாட்டமா இல்ல போராட்டமா இல்ல ஆரி போன ஆட்டமான்றது நீங்க சொல்லுங்களேன். இங்க ரஜினி இது ஃபேன் ஃபைட் ஸ்பேஸ் இல்ல, அதுக்கு நான் தனியா போடுறேன். இப்போ யாரை எதிர்த்து போராடினாங்கன்னு சொன்னா போதும் கபிலன். அது யாரை எதிர்த்து போராடினாங்க இல்ல, நானுமே யார் சாணுமே இல்ல. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு. ரஜினிய வந்து எந்த அளவுக்கு திமுக துரைமுருகனு இப்போ சொன்னார். துரைமுருகன் என்ன சொன்னாரு? இவரு கபிலன் கொஞ்சம் மியூட் போடுங்க. நடிச்சிட்டு இருக்கான். இல்ல கபிலன், இல்ல பிரசன்னா நீங்க துரைமுருகன் சொன்ன கருத்து நீங்க நீ கொஞ்ச நேரம் கழிச்சு நீ எல்லாமே கேளுங்களா? துரைமுருகன் சொன்ன கருத்துக்கு நான் சொல்றேன் பிங்க்மேன். முதல்ல பிரசன்னா முடிச்சுட்டு நான் அடுத்து நான் உங்களுக்கு
சொல்லுப்பா பிரசன்னா. பிங்க்மேன் வேற யாரும் இல்ல, எக்ஸ்பிரி தான். சொல்லு பிரசன்னா. அந்த கேள்வி முடிச்சுட்டு நான் அடுத்து இங்க போறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி கிடையாது. யோ அப்போ பிங்க்மேன் பதில் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க வெக்கம் ப்ரோ. யோ பிங்க்மேன் ஏரியா அவங்கள்ட்ட வெக்கமான சுடு சொரணம் இல்லைன்னு தெரியும். அவங்கள்ட்ட போய் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவன் யார சரி காலம் வேணா கழுவி கொடுப்பாங்க. பிரசன்னா சரி யாராவது ஒருத்தர் ஏய் உனக்கு வந்தவங்க இருக்கிற தான் தைரியம் வெக்கமான வருது. சூடு சொன்னா இருக்குல்ல, ஒரு மாத்தி கேள்வி மாத்தி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு போ கபிலன் பிரசன்னா. பிரசன்னா ஓட பாக்குறாரு. பிரசன்னா இப்ப ஓடிடுவாரு. அந்த கேள்வியில நிப்பாட்டுங்க. அம்மா அவர்களே, பிரசன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப நீங்க விஜய் பேசுனதை கேட்டதான் நீங்க தான் சொன்னீங்க. அந்த விஜய் பேசுனதுல நான் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தாவேக்கால அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் இவங்க பயந்து போய் சிபிஐக்கு மாத்தினாங்க அப்படின்னு வந்து அவர் மேடையில சொன்னதை நீங்க கேட்டீங்க. போராட்டம் வந்து எப்படி பண்ணணும் சரியா? நீங்க அது நீங்க எவ்வளவு சொல்லுங்க. பொய்ன்னு இல்ல கபிலன் இல்ல தமிழன் நீங்க எப்படி சொல்லுங்க, போராட்டங்கிறது எப்படி பண்ணணும் நீங்க சொல்லுங்க. அது யாரை பிரசன்னா எழுத்து நீங்க போராட்டம் கேள்வி பண்ணீங்க அது சொல்லுங்க. கிடையாது. தலைவர் புது மேடையில இல்ல உட்காந்து கேள்வி எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணாருன்னு சொல்லவா? உங்க தலைவர் முத இல்ல அதுக்கு அறிக்கை விட்டது பிளாக் பந்தர் 1ஆம் அங்க தேதி போவேன், தான். அங்க அதுக்கு முன்னாடி போவேனா அறிக்கையே விடல. இல்ல இல்ல தாவேக்காரங்களே வந்து அண்ணா என்னன்னா சும்மா இருக்கீங்க, அறிக்கையாவது விடணும், அவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. ஜூலை 1ஆம் தேதி அறிக்கை விடுறாரு. அதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டு சிபிஐக்கு 30ஆம் தேதியே மாத்தியாச்சு. 1ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சப்பன்னு அறிக்கை விட்டுட்டு நான் சொன்னதுனாலதான் இது சிபிஐக்கு மாறுச்சுன்னு பொதுவெளியில வந்து காதல செஞ்சாரு எங்க ஒன்ன. இந்த இத கூட தெரியாம ஒரு அறிவே இல்லாம 4 தலையாட்டி வருஷமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. காதல செய்றீங்க. 4 பிளாக் வருஷமா பேந்தர் காது தவறு. மூக்குல இல்ல செய்றீங்க. நீங்க தவறான கருத்து. எந்த மூக்குல இடத்துலயுமே செய்றீங்க அவர் நீங்க வந்து 4 வருஷமா. இல்ல ஒரே 24 நிமிஷம் பேரை ப்ரோ, கொன்னுட்டு 4 ஒரே வருஷமா நிமிஷம். மூக்குலையும் காதலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல எந்த இடத்துலயுமே வந்து தாவைக்கா போராட்டத்தினாலதான் சிபிஐக்கு மாத்தினதுன்னு அவர் அறிக்கையில குறிப்பிடல. அப்ப அவர் நீ என்ன வந்து சொன்னார்னா பாக்கல இரு, அவர் என்ன நீங்க சொன்னாருன்னு பேசுனதுல முடிச்சிடுறேன். நீ பேசுனதை கேட்டியா இல்லையா? அவர் என்ன சொன்னார்னா தாவேக்கா மற்றும் பல எதிர்க்கட்சிகள் மக்கள்கள் போராட்டத்தினால விளைவாக தமிழக அரசு வந்து சிபிஐக்கு மாத்தினதுன்னு தான் போய் அங்க பார்த்துட்டு வந்து வாயா, சொல்லியிருக்காரு. வளராத ஏதாச்சும் நீ வளராத. போயிட்டு பார்த்துட்டு வாடா. அதாவது எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சா எடப்பாடி வந்து சொல்லு. எடப்பாடி வந்து சிபிஐக்கு விசாரணை கொடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? தமிழக அரசுக்கு இது ஒரு அவமானம் சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து சிபிஐ கொடுக்கும்போது அதேதான் நாங்க உங்களை குற்றச்சாட்டுறோம். இது வந்து ஒரு அவமானம்ன்றோம். தமிழக போலீஸ்க்கும் அவமானம், போராடிக்கிட்டு இருந்துச்சு. யாரா இவன் எவன்டா அரசியல் பேச முடியாது? தமிழக போலீஸ்க்கும் இது அவமானம், தமிழக போலீஸ கையில வச்சிட்டு இருக்க உள்துறை அமைச்சருக்கும் இது அவமானம். வெக்கமே இல்லையாடா மரப்பண்டே? ஆட்சி மாறும்போது மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து 2 நாக்கு வச்சிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே சிபிஐக்கு போன கேஸ திருப்பி வந்து தமிழ்நாட்டு கொண்டு வாங்கன்னு பேசின ஒரே தற்கொலை உங்க அண்ணன் தான்டா. அரசியல் பேசுறது எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நாக்கு. இல்ல இல்ல கபிலன் ஒரு நிமிஷம் 2 பேரையும் மியூட்ட போடுங்களேன். திமுகவுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது சுப்பிரமணியபுரம் இல்ல ஒரு நிமிஷம் ஒன் பை ஒன்னா பேசுங்கப்பா. திமுகவுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நாக்கு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நாக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது 8 வழிச்சாலையை வந்து எதிர்ப்பாங்க. உனக்கு பிங்க் மேன் வந்தவன் தான் தைரியம் வருது. உனக்கு இவ்வளவு நேரம் பேசாம இருந்தா பிங்க் மேன் வந்தவன் தைரியம் வந்து. சரி இப்ப யாரை எழுத்து போராட்டம் பண்ணீங்க? இரியா இப்ப யாரை எழுத்தியா போராட்டம் பண்ணீங்க? பிரச்சனை யாரை எதிர்த்து போராட்டம் பண்றேன் மியூட்ட போடுங்க, எல்லாம் பேச விட மாட்டானுங்க. கலைக்கு வந்திருக்கானுங்க அவனுக்கு வந்து. அதாவது இந்த சுப்பிரமணியபுரத்துல இருந்து ஒரு காமெடி வரும். கஞ்சா கருப்பு போயிட்டு அந்த பூட்டின வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு கம்பு சுத்திட்டு உட்காந்துருப்பான். அது மாதிரிதான் சிபிஐக்கு போன கேஸ உட்காந்துட்டு தமிழக அரசு நடவடிக்கை தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கிறான். அக்மார்க் சங்கி அடிமையா நடந்துட்டு இருக்கிறான்டா அவங்க விஜய். அக்மார்க் சங்கி அடிமையா இருக்கிறான்டாடி. சிபிஐக்கு போன கேஸ உட்காந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு. மதமட்ட தற்கொலைங்களா? டே உங்க அண்ணனுக்கு அறிவு எங்க அறிவு எங்க அடியில ஆஷ்ல இருக்கு உங்க அண்ணனுக்கு. 2021 அப்போ உங்க தலைவர் என்னடா சொன்னாரு? என்ன பண்ண முடியும்? ஒத்த போன்ல மொத்த பேர் வந்து இறங்கிடுறாங்க அப்படின்ற பயம் வந்துருது அவங்களுக்கு. இன்னொன்னு விஜய் ப்ரோ என்னன்னா, இந்த வியாசர்பாடி இஷ்யூ எடுத்துக்கோங்களேன். உதவி பண்ண போன மக்களையும் நம்ம தோழர்களையும் நம்ம கழக பெண்களையும் இந்த போலீஸ் வந்து அடக்குமுறையில எட்டி உதைச்சு அடிச்சிருக்காங்க. இல்ல சகோ, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இங்க வந்து தண்ணீர் பந்தல் வச்சா உடப்போங்கிறது, கீழே இருக்கிற நம்ம தோழர்களை பாத்தீங்கன்னா உளவியல் தாக்குதல், அது ஒண்ணு. உதவி பண்ண போனா அடிப்போங்கிறது உளவியல் தாக்குதல். அது மட்டும் இல்லாம ஆர்ப்பாட்டம் போராட்டம் போனா நம்ம அலைய விடுவோங்கிறது உளவியல் தாக்குதல். பேசக்கூடிய செயல்படக்கூடிய ஐடிஸை நோட் பண்ணி உனக்கு அறிவில்ல, உனக்கு அது தெரியாது, உனக்கு இது தெரியாது அப்படின்னு செய்யறதும் ஒரு விதமான உளவியல் தாக்குதல் தான். சோ இங்க அவங்க ஆப்போசிட்ல மாஸ்டர் பிரதர், நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கேன். உங்களை நோக்கி நடக்குதுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் இங்க உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து போலீஸ்காரர்கள் எல்லாமே புனிதர்களா நம்ம வந்து நினைச்சுக்கவும் முடியாது. அதுக்கான அதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு. பிளஸ்
அந்த மாதிரி ஒரு இப்போ சொசைட்டியில் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அவங்களும் கரப்ஷன் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே பயம் இருக்கும். இந்த 2 ஆட்சி இல்லாமல் நாளைக்கு விஜய் வந்து உட்காந்துட்டு நம்மளை 1008 கேள்வி கேட்டால் இதை பண்ணு அதை பண்ணுன்னா இவன்கிட்ட காசு வாங்க முடியாது, அவன்கிட்ட காசு வாங்க முடியாது, ரோட்டில் நின்று பிடுங்க முடியாது. இந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும். அப்போ அவங்களுக்கும் வரக்கூடாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே யார் நம்மளை அடிக்கிறா? தமிழர்கள் தான் அடிக்கிறாங்க. போலீஸ்காரங்க யாரு? தமிழர்கள் தான் அடிக்கிறாங்க. இப்போ அந்த பையனை அஜித்குமார்ன்ற பையனை 5 பேர் அடிச்சாங்க. யாரு? எல்லாம் தமிழ்காரங்க தான். ஏண்டா அவன் அடிக்கும் போது ஐயோ அம்மான்னு உன் மொழியில தானே கத்திருப்பான், உன் லாங்குவேஜ் தானே கத்திருப்பான். அதை பார்த்து கூட உனக்கு இறக்க வரல, நீ அதுக்கு மேலே கொடுமைப்படுத்துறனா அப்படி என்னடா உங்களுக்கு மனசாட்சி இல்லாத தன்மை அப்படின்றத நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. விச் மீன்ஸ் இங்கே அந்த இறக்கம் அப்படின்ற விஷயமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அந்த உணர்வு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நம்ம நாட்டை, நம்ம ஊரை, தமிழ்நாட்டை ஒரு தமிழை வந்து ஆளணும் அப்படின்ற அந்த எண்ணமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஊரே அவங்களுக்கு இருக்கிற எண்ணம் பணம், பதவி, அப்புறம் வந்து ஜாதி. நம்ம ஜாதி நம்ம நம்ம ஜாதியில் நம்ம பெரிய ஆளாக இருந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் அந்த ஜாதிக்குள்ளேயே அவன் தான் பெரிய ஆளாக இருப்பான். அவனை விட இன்னொரு அதே ஜாதிக்காரன் ரொம்ப கீழே ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவனை வந்து பார்த்தா அவன் தூக்கி போட்டு மிதிப்பான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா சகோ. இதுல இன்னொன்னு உளவியல் தாக்குதல் என்ன நடக்குதுன்னா, நீங்க சொல்ற அத்தனையுமே உண்மைதான். 100% அக்ரி பண்ணிக்கலாம். இப்ப விஜய் என்ன பாத்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ளதான் அந்த போராட்டத்தை பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஐடிஸ்ல இருந்து என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஒரு போராட்டம் கூட 1 ஹவர்ல பண்ணு. டேய் நீங்க 1 மணி நேரம் தான்டா அனுமதி கொடுத்தீங்க, அதுக்குள்ள தான்டா நாங்க போராட்டம் பண்ண முடியும். அதை தாண்டி விஜய் ஒரு 50 நிமிஷம் பேசியிருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கலாம். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணுமே. பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தானே பேச முடியும். அப்ப பர்மிஷனை தாண்டி விஜய் நான் செயல்படுறான்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவீங்க. கொடுக்கப்பட்ட டைமிங்ல தன்னுடைய 3 நிமிஷத்துக்குள்ள அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட பதில் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், அரை மணி நேரம் ஏன் பேசல, 1 மணி நேரம் ஏன் பேசலன்னு கேக்குறாங்க. நீங்க அனுமதி கொடுக்கல, பேசல, முதல் பாயிண்ட். இப்ப நாங்க 3 நிமிஷம் பேசிருக்கோம். அந்த 3 நிமிஷத்துக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? பிரதர் அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா தூக்கி கழுவி ஊத்துங்க. அவங்களுக்கு கேள்வி கேட்கறது தகுதியே கிடையாது. நான் இப்ப தேவைப்படுறது நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்க. நான் உங்கள்கிட்டயே ஒரு அடி சொல்லியிருக்கேன். நமக்கு கேள்வி கேட்கலாம் பிடிக்காது, தூக்கி போட்டு மிதிக்கணும். என்னடா கேள்வி கேட்கறீங்க, வா இங்க வா, என்ன கேள்வி கேட்கற, உட்காரு. இதெல்லாம் நீங்க கேள்வி இல்ல. இன்னொன்னு அடிப்படையில தளபதி இன்னைக்கு வந்து மனசாட்சி இருக்கானே கேட்டாரு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல, இருக்கா, குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும், அது இருக்குமான்னு தான் இல்லையே. கேக்குறாரு. அதுதான் இல்ல, அது பாக்குறாரு, கண் கூட பாக்குறாருல. இல்லையே, இருந்தா தானே. சுத்தமா இல்லையே, மனசாட்சி இல்ல. அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, நம்ம வாடி சம்பாரிச்சோம், நம்ம சொத்து சேர்த்தோம். நான் தான் கேட்கிறேன். நான் ஜென்ரலா ஒரு சம்டைம்ஸ் நான் கால்குலேஷன் பண்ணி பார்ப்பேன் பிரதர். ஒரு மனுஷனுக்கு ஒரு 350 கோடி ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணா கூட வருஷத்துக்கு அவனுக்கு தேவை 3 கோடியே 65 லட்சம் தான். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு 350 கோடி இருந்துச்சுன்னா அவன் சம்பாதிக்க வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், உட்காந்தே சாப்பிட்டு ஆயத்துக்கு போகலாம். ஆனா இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி சேர்த்து வைக்கிறாங்க, எவ்வளவு லட்சங்கள் ஏண்டா நாங்கெல்லாம் லட்சமா பார்த்தோம். இன்னைக்கு என்னடா லட்சத்துல கோடி சொல்றாங்க. அதுக்கு எத்தனை சைபர் வரும்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு காசு சம்பாரிச்சு என்னடா பண்ண போறீங்க? தோழர் இதுல முக்கியமான பத்தல புத்தியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தலும் அட்ரா டே. இல்ல தோழர், இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி என் வீட்டு வாசல்ல ஒருத்தவங்க வந்தாங்க. நான் உள்ள இருந்தேன். எங்க அம்மாட்ட கேக்குறாங்க, மாநகராட்சியில இருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. சரி, மாநகராட்சியில இருந்து வந்திருக்கோம், ஒரு மரியாதை கொடுத்து வெளியே வந்து கேட்டேன். உங்க பேர் என்ன, ஓட்டர் ஐடியில உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, என் பேரை சொன்னேன். இந்த மாதிரி என் பேரு தியாகராஜன் சொன்னேன். கேட்டுட்டு உங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை மட்டும் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இல்ல பிரதர், இப்போ நடந்தது 1.5 மணி நேரம் முன்னாடி. யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்க மாநகராட்சியில இருந்து வரோம், ஐடி கார்டு காமிங்கன்னு கேட்டேன். ஒரே நிமிஷம் என் போன் எடுத்துவாமா அப்படின்னா. யார் நீங்கன்னு கேட்டேன். தாவேக்கால நாங்க மண்டல பொறுப்புல இருக்கோம், கொஞ்சம் வீடியோ எடுத்து நம்ம பசங்களுக்கு போட்டு விடலாங்கிறதுக்காண்டி. இல்ல பிரதர், அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க பிரதர், நாங்க டிஎம்கேல இருந்து தான் வரோம், அந்த ஊரணியில் தமிழ்நாடுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டுல என்ன சொல்லி சொல்றீங்க? அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு வந்து ஓடிபி வந்தாதான் இனிமே உரிமை தொகை வரும்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற 4 பேரை சேர்த்தோம். இந்த வீட்டுல இருக்கிறவன்ட்ட என்ன சேர்த்தீங்க? நான் முதல்வன் திட்டத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு 1000. இப்படியே என்ன பிரதர் வர சான்ஸ் டக்குன்னு கொடுத்து ஓடிபி வாங்கினோமா 1000 ரூபாய்க்கு வாங்கி பாக்கெட்ல போட்டோமான்னு போறத விட்டு நீங்க கேள்வி கேட்டு. இல்ல பிரதர், அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்புறம் போடுவார் பிரதர். எனக்கு இந்த தொகுதியில இவ்வளவு பேரை சேர்த்தாங்க, அந்த தொகுதியில அவ்வளவு பேரை சேர்த்தாங்க, எப்படி சேர்த்தாங்கிறது லைவா பார்த்தேன். அதெல்லாம் மேட்டர் இல்ல பிரதர். அவங்க எவ்வளவு வேணா போடட்டும், எந்த தொகுதியில இவ்வளவு சேர்த்தோம், 50 லட்சம் பேர் சேர்த்துட்டுன்னு போட்டாங்க, நீ 50 லட்சம் போட்டுக்க, 1 கோடி போட்டுக்க. அப்ப இப்பதான் கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்டா உங்களுக்கு தான் 2 கோடி ரூபா ஆல்ரெடி இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்க நீங்களேடா, அப்புறம் என்ன புதுசா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க?
இல்ல இன்னொன்னு விஜய் ப்ரோ என்ன பண்றாங்கன்னா, இந்த மக்களை வந்து பேசுற விதம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தப்பு. அணுகுமுறை வந்து ரொம்ப தப்பா இருக்கு. எப்படின்னா, இப்போ இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ சொன்னது அவங்க மாவட்டத்துல அவங்க தெருவுல நடந்த ஒரு விஷயம். மத்த வீதியிலயும் மத்த ஊர்லயும் நான் இங்க ரெஃபரன்ஸ் கூட ஒரு வீடியோ வந்து நடுவுல வந்து நிறைய ஃபேம் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த ஒரு அம்மா வீட்ல இருந்து இறங்க வைக்கிறாங்க படிக்கட்டுல இருந்து. 1000 ரூபாய் வாங்குறியாமா அவள்தான் உடனே அந்த அந்த ஸ்டிக்கர் ஒட்டினோம். அதாவது என்னன்னா, நீ எங்களால வந்து காசு வாங்குறானா நீ வந்து எனக்கு வந்து அடிமை மாதிரி அவன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். மான்ஸ்டர் பிரதர் கரெக்டான பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா நான் தாவேக்கான்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பையனோட ஆட்டிடியூட் இருக்கும்ல. ஒரு 2 பேர் வந்தாங்க. ஒரு வயசானவர் ஒருத்தர், ஒரு போன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு 28 வயசு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் வந்தாரு. வே ஆஃப் ஆட்டிடியூட் இருக்குல்ல, மாநகராட்சி அப்படின்னு ஒரு வே ஆஃப் ஆட்டிடியூட் இருக்குல்ல. பட் நம்ம தாவேக்கான்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் குறைஞ்சி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு விஷயம். அவ்வளவுதான் சொல்றேன். இவ்வளவு தீவிரமா பண்றாங்க. அவர் வந்து இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு செய்யறாங்களா? இவ்வளவு தீவிரமா பண்றாங்கன்னு சின்ன எல்லாம் தெரிஞ்சுதான் பிரதர். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிவன் பை டாப் தாங்க. டாப் ப்ரியாரிட்டி இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம ஒன்றும் நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அந்த நீங்க சொன்ன மாதிரி இது என்னன்னா, நீங்க இப்ப நம்ம கிட்ட சொன்னீங்க தெரியுமா, உளவியல் ரீதியா பசங்களை வந்து பயமுறுத்துறாங்க. இது உளவியல் ரீதியா நான் சொன்ன அந்த 45+ மக்களை வந்து பயமுறுத்துறது. இது பாரு, நான் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன், நீ அப்ப காசு வாங்குறேன்னு அர்த்தம். இது ஸ்டிக்கர் நான் ஒட்டலைன்னா உனக்கு காசும் கிடைக்காது. இது இப்படியே நிக்கணும், இது இப்படியே வரணும் அப்படின்னா நீ அடுத்தாட்டி எங்களுக்கு ஓட்டு போடணும்ன்ற அந்த உளவியல் ரீதியை மனசுல பூத்துறது. இதுதான் இதுதான் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு மற்றவங்களை வந்து பயமுறுத்துறதுக்கான ஒரு ஆயுதமா இதை பார்க்கணும். மீன்ஸ் மற்றவங்க மீன்ஸ் அந்த விஜய் பிரதர், அதாவது நம்ம இல்ல ப்ரோ, இன்ஃபர்மேட்டிவ் சொன்னதுல இவ்வளவு தீவிரமா பண்றாங்கன்னாரு. அவங்க அவ்வளவு தீவிரமா பண்ணலங்க, அவ்வளவு தீவிரமா ஏமாத்துறாங்க நம்மள. முழுக்க முழுக்க இது வந்து பக்க ஃப்ராடு. இந்த இந்த ஓரநிலை தமிழ்நாடுன்றது ஒரு பெரிய அது 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 பேக்ரவுண்ட் என்னன்றது யாருக்கும் தெரியல. 1000 நீ அதாவது ஒரு நோட்டு புரிஞ்சுங்க பிரதர். அவங்க என்ன வேணா கட்டமைக்கணும், என்ன வேணா சொல்லட்டும், ஓரணியில் தமிழ்நாடு சொல்லட்டும், இல்ல ஊரணியில் மீன் விற்கிறேன்னு சொல்லட்டும், என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டோம். எண்டாவது 2026ல மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்றதான் மேட்ரு. இப்போ எங்க வீட்டில் கூட ஐ திங்க் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சொல்லுவாங்க, தம்பி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அக்கா வந்து டிஎம்கேல இருக்கிறாங்க, உன் ஆதார் நம்பர்லாம் கேட்குறாங்க, வீட்டில் இருக்கவங்க கொடுக்குமா, எதுக்குமான்னு கேட்டேன். காசு கொடுக்குறதுங்க. அப்போ முதல்ல கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்குமா அப்படின்னு. அவ்வளோதான். காசை போட்டு முதல்ல வாங்கிக்கணும். நம்ம காசுங்க, வாங்கிக்கிட்டு அப்புறம் குத்த வேண்டிய இடத்துல குத்த வேண்டியதான். அதையும் விடணும். இல்ல நான் என்ன கேட்பேன்னா, எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குங்க. அதையும் நானும் சொல்லுவேன். நானும் சொன்னேன், இங்கே நீ சொல்லு, ஓட்டு வேணும்னா ஒழுங்கா இவ்வளவு அமௌண்ட்லாம் பத்தாது, அதிகமா கொடுத்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நாங்க டிவி கேக் போட்டுருவோம் சொல்லுமா அப்படின்னு. சரி சரிப்பா சரிப்பா அப்படியே சொல்றேன்ப்பா அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இந்த புரிதல் எல்லா மக்களிடையும் போய் இல்ல ப்ரோ. அது என்ன, அது ஒரு தயக்கமும் இருக்கு, அந்த ஒரு இதுவும் இல்ல. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ சொல்ற விஷயம் தான். ஏன்னா நகராட்சியில இருந்து வந்தா நீங்க வந்து அந்த அவங்களை கேள்வி கேட்க முடியாது, அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கற மாதிரின்றனால அவங்க அந்த அரசாங்கம் நான் வந்து ஒரு நகராட்சி இல்ல நான் மாநகராட்சின்னு சொல்லி ஒரு வேடத்துல வராங்க. இப்ப நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க, நகராட்சியில இருந்து வந்தா ஏதோ ஒரு திட்டங்களை பத்தியோ எதை பத்தியோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம்னு நினைப்பாங்க. வீட்டு வரியை பத்தி இருக்கலாம், இல்ல இல்ல தண்ணி வரி பத்தி இருக்கலாம், ஏதாவது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பார்வையில வந்து வேடத்துல வந்து மக்களை வந்து அணுகுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் கிட்ட இவங்க காட்டுற ஆட்டிடியூடு, இந்த ஆட்டிடியூட நம்ம முதல்ல கில் பண்ணணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் 1000 ரூபாய் கொடுத்தா நீ எனக்கு அடிமை மாதிரி. ஃப்ரீ பஸ், இந்த ஃப்ரீ பஸ்ன்ற வேர்டை இவங்க வந்து அழிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மக்கள் வரி பணத்துல கொடுக்குற, மக்கள் வரி பணத்துல மக்கள் யூஸ் பண்ற ஒரு திட்டம். இது விலையெல்லாம் தான் சொல்லணும். இந்த விலையெல்லாம்ன்ற வார்த்தை இவங்க திமுக வந்த ஆட்சியில இருந்து அது வரவே மாட்டேங்குது. ஃப்ரீ என்னமோ இலவசம், என்னமோ கலைஞரோ கருணாநிதி சொத்தோ முக ஸ்டாலின் சொத்தோ இல்ல ரெட் ஜெயின்ட்ல உதயநிதி சொத்தோ எடுத்து பேசுற மாதிரி. அவங்க வந்து அதாவது நம்ம மக்கள் வந்து தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன சப்போர்ட் பண்றாங்க பாத்தியா? கலைஞர் ஆட்சியில தான் மேம்பாலம் கட்டினாங்க, கலைஞர் ஆட்சியில தான் ரோடு போட்டாங்க, கலைஞர் ஆட்சியில தான் தண்ணி கொடுத்தாங்க, அம்மா ஆட்சியில தான் அம்மா உணவு வந்துச்சு. அப்பதான் கேட்குற மாதிரி இருக்கு. டே அதெல்லாம் அவங்க கடமைடா, அவங்களுடைய வேலையா தாண்டா, அதுக்கு தாண்டா அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த புரிதல்லாம் எவனுக்கு இருக்காது. அதுதான் இங்க பிரச்சனை. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயம், இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் காசுக்கு ஓடிபி வாங்குறது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அஜெண்டா இந்த 1000 ரூபாய் காசோ மற்றதெல்லாம் கிடையாது. அவங்களோட அஜெண்டா இது வேற. அதை நான் என்னன்னு இப்போ சொல்றேன், நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்க இந்த எந்தெந்த வீட்டில் தமிழக வெற்றி கழகம் இருக்கு, எந்தெந்த வீட்டில் டிஎம்கே இருக்கு, இவங்க முழுசா டிஎம்கேக்கு தானா, இவங்க டிவி கேக்கு தானா அப்படின்ற அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஊர்ல ஓட்டு போடுறதுக்கு ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. நீங்க பாஸ்போர்ட் கொண்டு போங்க,
நீங்க பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க, நீங்க ஆதார் கார்டு கொண்டு போங்க, நீங்க என்ன வேணா கொண்டு போங்க. ஆனா கடைசியில உள்ள போகும்போது பூத்து அவன் பேர் அந்த நோட்ல உங்க பேர் இருக்கணும். உங்க கையில அந்த பூத் ஸ்லிப், அந்த ப்ளூ ஸ்லிப் தான் ஆமா மேட்ரு. அந்த பூத் பூத் ஸ்லிப் ஸ்லிப்பை இருக்கணும். யார் கொடுக்கணும்? அது இருந்தா ஆமா. மட்டும்தான் உங்களை உள்ள விடுவான். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பூத் ஸ்லிப்பை எப்படி கட் பண்றதுன்னு பார்ப்பாங்க. அது அந்த 3 மாசத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடியோ வார்டுல வந்து மாத்துவாங்க. சில டைம் வந்து அது எப்படி மாத்துவாங்கன்னா, இப்ப இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து போன வருஷம் ஓட்டு போட்டிருக்கேனா இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. இல்ல வந்து உங்க பையன் என்ன வெளிநாட்டுல இருக்காருன்னா என்ன பண்ணுவாங்க, என்னுடைய வார்டை மட்டும் வேற எங்கிட்ட மாத்தி விட்டுருவாங்க. அப்ப நான் அங்க போக மாட்டேன் எப்படியும் ஓட்டு போட. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இடத்துல நான் இல்லைன்னா அங்க கள்ள ஓட்டு போடுவாங்க. ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப நீங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேர்தல் நெருங்கறதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த வார்டுக்குன்னு நீங்க இப்ப நீங்க நம்ம ஆக்சுவலி தளபதி அவர்கள் செஞ்ச மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவிலே எவனுமே செய்யல. மொத வந்து 1.5 கோடி பேர் உறுப்பினரா இருந்தாலுமே 1.5 கோடி பேரும் வேலிடா இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி இல்லாம நம்மளால சேரவே முடியாதுன்றதுதான் சிஸ்டம். அந்த ஆமா, அந்த மிஸ்டு கால் இல்ல, மிஸ்டு கால் மிஸ்டு இல்ல, காலும் கரெக்டா கிடையாது, சொன்னீங்க. ஒண்ணும் இந்த கிடையாது. மிஸ்டு கால்ல சேர்த்து ஆளை இல்ல சேர்த்து அதெல்லாம் கிடையாது. வெயிட்ட இப்ப காமிச்சாங்க. ஓட்டர் ஐடி மூலியமா நீங்க ஒரு வாட்டி தான் சேர முடியும். அப்ப நீங்க ஒரு வாட்டி உறுப்பினர் இருப்பீங்க. எக்ஸாக்ட்லி, அப்ப என்ன ஆகுதுன்னா, எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடியில உங்க வார்டும் போட்டு தான் வருது. சாரி, ஓட்டர் ஐடியில நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது உறுப்பினர் கார்டுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன வார்டு அப்படின்றதெல்லாம் சேர்த்து தான் வருது. இப்ப நான் வாங்கி வச்சிருக்கேன், அதுல எனக்கு தெரியும் நான் எந்த வார்டுல இருக்கேன், அம்பத்தூர்லையா ஆவடியா சென்னையில எந்த ஏரியா அப்படின்றது ஏரியா பிளஸ் வார்டு வரைக்கும் வந்துடும். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வார்டுல உங்க பேர் இருக்கா அப்படின்றத நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓட்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி. அது திங்க் ஒரு 3 மாசமோ 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த டேட்டாஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா பூத் ஸ்லிப்ல உங்க பேர்லாம் இடம் பெறாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பேர் இல்லாம பண்றதுக்கான வேலைகள் மும்முரமா நடக்கும். அதை முதல்ல ட்ராக் பண்ணி எப்படியாவது அதை முறியடிக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கான அந்த வாய்ப்பு கம்பல்சரி இருக்கணும். கம்பல்சரி பூத் ஸ்லிப் வாங்கிடணும். நீங்க பூத் ஸ்லிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த வார்டு அந்த பூத் ஸ்லிப்ல நீங்க எந்த வார்டு போக போறீங்க, எந்த இடத்துல ஓட்டு போட போறீங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால இதெல்லாம் நீங்க வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும். பட் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. பட் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எக்ஸாக்டா எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். லாஸ்ட் மந்த் ப்ரோ, இந்த லாஸ்ட் மந்த் எலெக்ஷனுக்கு பிஃபோர் லாஸ்ட் மந்த் முன்னாடி பூத்ல இருந்து எல்லா ஒர்க்கும் பண்றாங்க. பூத் ஸ்லிப் வந்து எப்படின்னா எலெக்ஷனுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி பூத் ஸ்லிப் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 நாள்ல 5 நாள்ல கூட கொடுப்பாங்க. அங்கதான் வந்து இந்த பாலிடிக்ஸே பண்ணுவானுங்க. எப்படி பண்ணுவானுங்கன்னா, இந்த வந்து பூத் ஸ்லிப் வந்து எல்லா ஏரியாலயும் அந்த ஒரு இடத்துல வந்து சென்டர்ல வந்து டேபிள் போட்டு உட்காருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக, அங்க மக்கள் வரும்போதே அதிமுக காரன் வந்து என்ன பண்ணணும், எங்க சைடு வாங்க நான் உங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்குறேன்னுவா, திமுக காரன் எங்க சைடு வாங்க நான் கொடுக்குறேன்னுவா. அங்கதான் பாலிடிக்ஸே பண்ணுவானுங்க. அங்கதான் இவங்களோட அதிகாரத்தையும் இவங்களோட என்ன ஒரு ரவுடிசம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அங்கதான் காமிப்பானுங்க. இந்த பூத் ஸ்லிப் ஆண்ட இந்த பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட எதிர்கட்சியும் எல்லா கட்சிக்கிட்டையும் அடக்குமுறையை காமிச்சு எப்படியாவது மக்களை வந்து இவங்க கிட்ட இருந்து பூத் ஸ்லிப் வாங்க ட்ரை பண்ணுவானுங்க. நமக்கு அந்த அதுதான் பிரச்சனை இல்ல. இவங்க நம்ம மெயின். வந்து சென்னையில இருக்கனால வீட்லயே வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. சார் எனக்கு ஒரு வீடு டவுட். வீடா வந்து பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம எனக்கு அப்படிதான் ஒரு ஒரு வாட்டி வாங்கினா அப்பதான் ஒரு வாட்டி நம்ம டென்ஷன்லாம் போட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த வில்லேஜ் சைட்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் டிஎம்கே கிட்ட இருந்து பூத் ஸ்லிப் வாங்குறேன்னா, ஆனா உள்ள போயிட்டு நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட போறேன் தானே? யாருக்கு வேணா போடலாம். அப்ப வந்து என்ன பண்ணுங்க, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எவன் பூத் வச்சிருக்கானோ அவங்க கிட்ட போயிட்டு போட்டுருங்க. டிவிகே கிட்ட கூட நீங்க வாங்க வேணாம், அவங்க கிட்ட போய் வாங்கிடுங்க. அவங்களும் நம்பிடுவாங்க முட்டா பசங்க. இல்ல பிரதர், இன்னொன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பூத் ஸ்லிப்பே இருந்தா கூட அவங்க அந்த உள்ள ஒரு நேம் வச்சு இது வச்சிருப்பாங்க, புக் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. உள்ள நீங்க நுழையும் போது அந்த புக்ல உங்க பேர் இருக்கணும். ஆமா ஆமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பூத் ஸ்லிப் வாங்கிட்டீங்கன்றதுக்காக உங்க பேர் அந்த புக்கு எதை பேஸ் பண்ணி வரும்னா, அதுதான் நான் சொன்ன இந்த ஆன்லைன் டேட்டா பேஸ் பண்ணி அதில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்தந்த பர்சன்ஸ் வந்து இந்த பூத்ல ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருக்கேன். அந்த அப்டேட் எப்போ வந்தாலும் என் சைடு ட்வீட்டாவோ ஒரு ஷார்ட்ஸாவோ அல்லது வீடியோவாவோ நான் அதை இன்ஃபார்ம் பண்ணி நீங்க கொஞ்சம் மேஜரா எடுத்து பண்ணிருங்க. மேஜரா எடுத்து நான் கொடுத்துறேன். அது இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த டிவிக்கே வார் ரூம் ஒன்று கிரியேட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த டீம் கிட்டையும் சொல்லி இதோட விஷயத்த என்னன்னு கொஞ்சம் அதை ரொம்ப கீன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஏன்னா
ஓட்டை மிஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணணுமோ அவ்வளோ கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா பிரதர். அதாவது நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் அங்க பாஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு ஆமா. பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். நேத்து இவங்க இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, ஸோ இந்த ஸ்பேஸ்ல ஒரு 1200 பேர் ஏதோ சம்திங் இருக்காங்க. எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, வர்றவங்க மாநகராட்சிங்கிற அடையாளத்துல வருவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மாநகராட்சிக்காரங்க தான் இருப்பாங்கன்னு நம்புவீங்க. அதாவது திமுகங்கிற அடையாளமே இல்லாம வராங்க. போன்ல கூட பின்னாடி பேக் கவர்ல கூட அந்த கட்சியோட கவர்லாம் போடுவாங்க, தீவிரமான திமுக காரங்க. அதெல்லாம் இல்லாம ஒரு மாநகராட்சிக்காரங்களா வந்து அரசோட திட்டம் வேணும்னா நீ ஓடிபி சொன்னாலும் அரசோட திட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்துறானுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. இது ஒரு பாயிண்ட். நேத்து பாத்தீங்கன்னா நம்ம இல்ல எடப்ஸ் எனக்கு இருக்காங்க. இதுல ஒண்ணு புரியல பிரதர். இந்த ஓடிபி வாங்கி என்ன பண்ண போறாங்க? இல்ல பிரதர், ஓடிபி வந்து நம்ம போன்ல வந்து இப்போ வந்து அந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த எண்ணை வந்து இணைச்சிருக்காரு போல அவருடைய அந்த சாஃப்ட்வேர்ல. இப்ப நம்ம போன்ல இருந்து நம்ம அந்த ஓடிபி சொன்னாதான் அந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து இணைஞ்சிட்டோம் அப்படிங்கறது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ சரி. இப்ப அந்த ஓடிபி இப்போ ஒரு பேங்க்ல இருந்து ஒரு 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 விஷயம் வந்து ஓடிபி நம்மள்ட்ட கேட்கும் போது நம்மளுடைய ஒப்பீனியனோட தான் இது நடக்குதுங்கிறதுக்கு தானே ஓடிபி கேட்கறாங்க. வேற அது என்ன ஓகே காரணம்? பிரதர். எனக்கு என்னன்னா அந்த எண்ணில இப்ப ஜாயின் பண்றதுனால என்னன்னு கேக்குறேன். ப்ரோ இப்போ ஒரு பாயிண்ட் கேட்டீங்க, இதுக்கு நான் சொல்றேன் எனக்கு என்ன புரியல, அதனால பண்ணுவானுங்க. நான் கேக்குறேன். சொல்றேன் உங்க டேட்டா தான் மேட்டர். இந்த டேட்டா இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் பொலிட்டிக்ஸ்னுவாங்க. டேட்டா வந்து எலெக்ஷன் டைம்ல பயங்கரமா விளையாடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க போன் வந்து இப்போ நீங்க உங்க போன்ல நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம், நீங்க எப்படி வேணா நீங்க பேசலாம், ஓகேவா? பட் திமுக ரிலேட்டடா ஒரு நாளைக்கு ஒரு 2 மெசேஜ் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்தாம மீன்ஸ் புரியல எனக்கு. எப்படின்னா நீ யூடியூப்ல வரும், உங்களுக்கு ப்ரொபகண்டாவே வரும். திமுக ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த ஓகே. இந்த அந்த நாள் வந்து ஆட்டோமேட்டிக் அந்த வாட் மெசேஜ். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வரும். ஓகே. உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் என்னப்பா வரும். இவ்வளவு செய்றாங்களோ, இதெல்லாம் செய்றாங்களோ. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கனாட்டியும் வரும். உங்களுக்கு அது இல்ல, ஆமா புரியுது புரியுது. அதான் நீங்க இப்ப இந்த தம்பி இவரு பிரதர் சொன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, அவங்களுடைய அஜெண்டா பொய்யான அஜெண்டாவை பரப்புறதுக்கு நம்ம மொபைல்ல மெசேஜ் பரப்புறதுக்கு யூஸ் அனுப்புவாங்க ஆகும். வாட்ஸ்அப்ல. எக்ஸாக்ட்லி நம்ம எக்ஸாக்ட்லி. அது வந்து என்னன்னா நீங்க பாக்க உங்களுக்கு என்ன ஆகுனா ஒருவேளை இவனுங்க செஞ்சிருக்காங்களோன்னு நம்புற மாதிரி ஆயிடும் உங்க மைண்ட். நம்ம வாட்ஸ்அப் நம்ம மக்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆமா நம்ம கண்டுபிடிச்சோன்ட்டு மக்களுக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட் வைக்கணும். டேய் எங்களுக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுக்கடான்னு. அவங்க மெசேஜ் அனுப்புவா, அப்படியே வாந்தி எடுத்து அனுப்பிடணும். ஸோ கண்டிப்பா பண்ணுக்கு பிரதர். சொன்னேன். இல்ல நம்ம பசங்க எவ்வளவு கிளாரிட்டியா இருக்காங்கிறதுக்கு வேற ஒரு இன்சிடென்ட் நான் ஒன்று சொல்றேன். நேற்று பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து எங்க பகுதிக்கு வந்திருந்தாப்புல. அவர் அந்த சுற்றுப்பயணம் ஒன்று பண்றாருல. ஸோ நான் பார்த்தேன் ஒரு பகுதியில மெயினான இடத்துல அவர் பேசிட்டு போனாப்புல எல்லாம் ஓகே. அதுல பார்த்தா நம்ம 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 கட்சிக்காரங்கன்னா என் பகுதியில பயணிப்பாங்களா நம்ம பசங்க, எனக்கு தெரிஞ்ச பசங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த கொடியை பிடிச்சி நின்னாங்க. என்னடான்னு கேட்டேன். என்னடா அண்ணே இன்னைக்கு பொழுது ஓடுதா, 500 ரூபா தரேங்க. இன்னைக்கு பொழுது ஓடுது. கரெக்ட் தான். ஆமா, நம்ம யாருக்கு ஓட்டு போடுவோம்னு என்னுடைய பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரியை எடுத்து பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும்ண்ணே. எனக்கு இந்த கூட்டத்துல போய் நின்னா 500 ரூபாய் கிடைக்குதுன்னு. அந்த அளவு நம்ம பசங்க கிளாரிட்டியா இருக்காங்க. இந்த ஓட்டை கொடுத்து காசை கொடுத்து இந்த ஓட்டு வாங்குறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா இனிமே அழிஞ்சிரும்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காசை வாங்கிப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் நான் இப்ப பெருசா நம்புறேன். அந்த பிரச்சாரத்துக்கு வந்து பசங்க ரொம்ப கிளியர் ஆயிட்டாங்கிறது. அந்த வயசானவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இவர்கிட்ட அமௌண்ட் வாங்கினா அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிலாம் இருப்பாங்கல்ல. சோ இந்த வாட்டி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ வந்து குடு, ஆனா உனக்கு ஓட்டு போட மாட்டேன், ஏன்னா நீ குடுக்குறது என் வீட்டு காசு நான் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளா சொல்றேன் தம்பி, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டீங்களா. நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றியா இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா காலத்துக்கு அவங்கள மறக்கவே மாட்டாங்க. அதுக்கு நான் எங்க ஃபேமிலியே சொல்லுவேன். என் பாட்டையங்காலத்துல நாங்க அவர் வந்து எங்க ஊருக்கு என்னென்ன செஞ்சாரோ அவருடைய பேர் இன்னைக்கு சொன்னாலும் போதும், எல்லாருக்குமே அவங்க வீட்டு பசங்களா அப்படின்னு தான் கூடுவாங்க. நாங்க அவர் இருந்த வெல்த் இப்ப கிடையாது நமக்கு. அவர் ராஜா மாதிரி இருந்தாரு, நம்ம கூஜா மாதிரி இருக்கிறோம் இப்ப. பட் இருந்தாலும் அவர் இந்த செஞ்ச உதவிகள் இன்னைக்கும் அவங்க மனசுல இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு மக்கள் தான் நம்ம மக்கள். அப்ப இன்னைக்கு ஸ்டேஜ்ல இந்த வில்லேஜ்ல இருக்கிற வயசானவங்களுக்கு நம்ம பசங்க போயிட்டு, என்ன பாட்டி என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா, இல்லையா, காசு வந்துச்சா, கவர்மெண்ட்ல இருந்து காசு கொடுத்தானா, கொடுக்கலையா, சரி இந்தாங்க இந்த மாசம் அரிசி பருப்பு எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 2 வாட்டி வாங்கி கொடுத்தா, தம்பி யாருப்பா விஜய் தம்பியா, அப்படியாப்பா, அவ்வளவுதான். அப்புறம் கலைஞரும் மூஞ்சி முன்னாடி வராது, ஜெயலலிதா மூஞ்சி முன்னாடி வராது, தலைவர் தளபதி மூஞ்சி மட்டும் தான் முன்னாடி வரும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். இதை வந்து நம்ம அப்படிதான் செய்ய முடியும். அதனாலதான் தளபதி ஒரு வாட்டி சொன்னாரு, நீங்க மக்கள் கிட்ட போங்க, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையானது செய்யுங்க. அப்படின்னும் போது நம்ம மக்கள்னா உடனே இந்த நடுத்தர மக்கள்லயே போயிட முடியாது. போறது வேஸ்ட். நமக்கு அவங்களுக்கு மேல அவங்க மேல வயசானவங்க, உடம்பு மீன்ஸ் உடம்பு
செயல்பாட்டு மூலயமா வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாம இருக்கிறவங்கள நம்ம முடிஞ்ச அளவுக்கு அட்ராக்ட் பண்ணாவே மற்ற இவங்க டார்கெட்ல ஒரு சதவீதம் வந்து நம்ம எடுத்துடலாம் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க. அவங்க தான் வந்து யாருன்னெல்லாம் தெரியாது, இவங்க தெரியாது. எனக்கு உதயசூரியன்னா அது, ரெட்டலைன்னா இது. ஸோ அப்போ அதை மாற்றணும்னா இப்போ இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது தளபதி அவர்கள் அவருடைய சின்னத்தை அறிவிச்சதுக்கு அப்புறமா அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டு நம்ம சேர்க்குற மாதிரி அவங்க கிட்ட இவர் தான் தளபதி, இவர் தான் விஜய், இவர் தான் இதெல்லாம் செய்கிறாரு, இவர் தான் செய்ய சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி இவர் தான் வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு, போடுங்க ஓட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் புரிஞ்சிடும். பேசுங்க பேசுங்க. ஓகே ப்ரோ, சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க மாதிரி. ப்ரோ, இது சொன்னீங்கல்ல அது மாதிரி இப்ப என்னன்னா தஞ்சாவூர் மட்டும் இல்லாம எல்லா மாவட்டத்திலயும் வாரம் வாரம் வந்து நம்ம டிவிகே சார்பா என்ன பண்றாங்கன்னா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து அதாவது ஆதரவு இல்லாம இருக்காங்க வயசானவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது எல்லாரோட தலைவர்கள் இதோட அதாவது மாவட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் அவங்க வாரம் வீக்கு ஒரு போஸ்ட் போடுவாங்க. அதுல பார்த்தாலே எல்லாமே ஷேர் ஆகும். இங்கதான் யாரும் வெளில சேர மாட்டேங்குது. பண்ணிக்கிட்டு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் பிரதர், பண்ணலாம் சொல்லல. அதை தான் நான் சொல்றேன். இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இதுதான் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்ல வரேன். அது இன்னும் சில இடங்கள்ல வந்து நம்ம ரீச் ஆகாம செய்யாம இருந்தோம்னா அதெல்லாம் இன்னும் சில இடத்துல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நம்ம தான் பாக்குறோமே எல்லா எவ்வளவு குரூப்ல வந்து அங்கங்க இங்க சாப்பாடு போடுறது, அங்க ஹெல்ப் பண்றது, இங்க ஹெல்ப் பண்றது நம்ம வந்துட்டு தான் இருக்கு குரூப்ல. அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா நம்ம இன்னொரு விஷயம் நல்லா தெளிவுபடுத்தி மக்கள் மத்தியில நம்ம வந்து ஒன்று சொல்லணும் ப்ரோ. இவங்க வந்து நான் இதை செஞ்சேன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இதை வந்து எல்லாருக்கும் மக்கள் வரி பணத்துல செஞ்சிருக்காங்க. தன்னோட சொந்த காசுலயோ சொந்த அவங்க குடும்ப பணத்திலயோ இல்ல கட்சி நிதியிலிருந்தோ செய்யல, மக்களோட வரி பணத்துல தான் செய்யறாங்க. என்னைக்கா இருந்தாலும் அது நம்ம தலையில தான் விடியும். ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து 5 லட்சம் கோடி கடன்ல வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து 4.5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. இது யார் தலையில விடியும்? நம்ம தலையில தான் விடியும். கரண்ட் பில்லு ஏறலாம், வீட்டு வரி ஏறலாம், தண்ணி வரி ஏறலாம், ஆல்ரெடி ஏத்திருக்காங்க, இன்னும் ஏறலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மக்களுக்கு புரிதலாம இதை நான் கொடுக்குறேன், இந்த எடப்பாடி இப்ப புதுசா 1500 தரேன் சார். இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் 2000 தரேன் சார்னுவாங்க. டேய் நீங்க என்ன தெரியுமா, நீங்க எதுவுமே தர வேணாம், கரண்ட் பில் வீட்டு வரி குறைச்சா போதும், எங்களுக்கு அது நிம்மதி, எங்க வேலையை நாங்க பாத்துட்டு போயிடுவோம். இந்த தெளிவுலையும் இந்த புரிதலையும் மக்களிடம் நம்ம சேர்த்துட்டாலே மக்கள் அது வந்து நம்ம மக்களிடம் நம்ம சேர்க்கறது வந்து நம்மளுடைய செயல் திட்டத்தை பொறுத்து தான். நம்மளுடைய பரப்புரையில தளபதி அவர்கள் என்ன மாதிரி திட்டங்களை வந்து தான் நம்மளால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உள்ளுக்குள்ள பர்சனலா இருக்கிற விஷயம் இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தளபதி அவர்கள் டச் பண்ணாம இருக்கணும். அப்படியே அந்த இலவசத்தை டச் பண்ணாலும் அது கல்விக்கான ஒரு இலவசமா இருக்கணும், மருத்துவத்துக்கான ஒரு இலவசமா இருக்கணும், அப்புறம் வயதானவர்களுக்கான ஒரு வயதானவர்கள்னா 60+ இருக்கவர்களுக்கான ஒரு இலவசமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயமா மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய இந்த மணி காசு கொடுக்கறது, அப்புறம் இந்த ஃப்ரீ பஸ் கொடுக்கறது, அப்படியே ஃப்ரீ பஸ் கொடுத்தா கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம், காலேஜ்ல போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும், அதுவும் எல்லா பஸ்லயும் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இருக்கு ப்ரோ. ஆனா என்ன ப்ரோ பண்றாங்கன்னா அதே போல இந்த ஃப்ரீ லேப்டாப் அதெல்லாம் கண்டினியூ பண்ணணும். எல்லாமே வந்துரும். இல்ல ப்ரோ இருக்கு, நீங்க சொன்ன இந்த ஃப்ரீலாம் இருக்கு. பட் ஆனா இங்க என்ன ஒண்ணு இருக்குன்னா, கரெக்டா அந்த பஸ் முதல்ல பஸ் ஸ்டாப்பிங்ல நிக்கிறது இல்ல. நேத்து 2 நாளைக்கு முன்னாடி மாணவர்கள் எல்லாம் ரோட்ல நின்னு போராடுறாங்க, பஸ் நிக்க மாட்டேங்குது எங்களுக்காக அப்படின்னா. இந்த மாதிரி அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க வந்து மக்களை வந்து ஏளனமா பாக்குறது, நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் பிரதர். எப்படின்னா நமக்கு வந்து சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆர்டர் அவன் போட்டுருவான், மேல உக்காந்துருக்குவேன், இலவசம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஆனா ஒவ்வொரு துறைக்குமே ஒவ்வொரு டார்கெட் இருக்கு. இப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல கவர்மெண்ட் பஸ்ஸோடைய டார்கெட் இருக்கு. நீ இவ்வளவு வசூல் பண்ணணும், நீ ஒரு கண்டக்டர் டிரைவர் போறாங்க அப்படின்னா அவங்க அவங்க வசூலையும் வச்சு அவங்களுக்கான இன்சென்டிவ்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஒரு கண்டக்டர் என்ன பண்ணுவான்,
நம்ம வாட்டுக்கு இங்க நிறுத்தி எல்லாம் ஓசியிலே ஏறிச்சிங்கன்னா நமக்கு கலெக்ஷன் வராது, கலெக்ஷன் வரலாம் நம்ம கல்லா கட்ட முடியாதுன்றது அவனுடைய பிரச்சனை. அவனும் நம்மள மாதிரி பொதுமக்கள் தான், அவன் சம்பாதிச்சாதான் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. பட் இது நம்ம புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய தேவை அந்த பஸ் நம்ம ஓசியில போறோம், ஃப்ரீயா போகணும், சாரி ஓசியிலன்ற அவங்க பாசையில சொன்னா ஓசியில ஃப்ரீயா போகணும் அப்படின்ற பாயிண்ட். அப்ப இந்த விஷயம்லாம் வந்து நம்ம வந்து உளவியல் ரீதியா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து மேலிடத்துல உட்காந்துக்கிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க, இவங்க இஷ்டத்துக்கு அவங்களும் உள்ள புலம்பிட்டு தான் இருக்காங்க. இவங்க இஷ்டம் இருக்க உட்காந்துக்கிட்டு ஃப்ரீயா பஸ் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு கடைசியில நம்ம தாலியா இருக்கிறாங்க, இங்க உட்காந்துட்டு நமக்கு டார்கெட் கொடுக்குறாங்க. அவங்களை எதிர்த்தும் கேட்க முடியாது, கேட்டா வேலை போயிடும், இல்ல சஸ்பென்ஷன்ருவாங்க. இங்க வேற எங்க காட்டுவாங்க, மக்கள்கிட்ட தான் காட்டுவாங்க. மக்கள்கிட்ட காட்டினா கொஞ்சம் இப்போ ஆளுக்கு ஃபோன் வச்சிருக்கனால அதுவும் அவங்களுக்கு பிரச்சனை. ஃபோனை எடுத்து போட்டுடுறாங்க, ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறாங்க, நமக்கு ஒரு வேலை பிரச்சனை வந்துடுதுன்னு அதுவும் இருக்கு. ஸோ இப்படி எல்லாருமே இந்த கட்டமைப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு தவிக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கான வேலையை தான் பண்றாங்க. மக்கள் அடிச்சுக்கணும், இவன் அடிச்சுக்கணும், இவன் அடிச்சுக்கிட்டானா பிரச்சனை கிடையாது. அதுதான் அவங்களுடைய பாயிண்ட். நீங்க அததான் யோசிக்கணும். இப்ப நம்ம எக்ஸாக்ட்லி ப்ரோ. இப்ப போலீஸ்காரன் நம்ம இங்க அடிச்சுக்கிறனால மேல இருக்கிற நோக்கி கேள்வி கேட்கறதே இல்ல, அதே அவன் இப்ப சேஃப் ஆயிடுறான். போலீஸ்காரங்க வந்து இப்ப இந்த ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தனை வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய மனநிலைமை எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு உளவியல்ல இருக்கிறாங்க. என்னடா நம்ம அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், காய்கறி வாங்கி கொடுக்கணும், நாயையும் குளிப்பாட்டணும், கடைசியில ரோட்லயும் நின்று இவங்க சொல்றதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ அவங்களுக்கே அவங்களோட கோவத்தை எங்கே கொண்டு போய் காட்டுன்னு தெரியல. இந்த காவல்துறைக்கு இந்த கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்து வேலை எடுத்து வந்தோம், ஆனால் வந்து இந்த வேலை புழுக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற அந்த கோவத்தை எங்கே காட்டுன்னு தெரியாமல் இவனா ஒருத்தன் சிக்கினா சரி இவனை போட்டு வெளுத்தோம்னா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இவனை போட்டு அடித்தோம்னா நமக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்க, 4 காசு கிடைக்கும், அவ்வளோதான். இந்த மன